Yes. Hi, hello, vanakkam champions. This is your Premila Mam and இன்னைக்கு நம்ம கெமிஸ்ட்ரியோட மெகா மேரத்தானுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம டைம் கொடுத்து நம்ம கெமிஸ்ட்ரிக்கு ஒரு மாஸ்டர் பிளானை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆஸ் பர் வாட் யூ கைஸ் ஹவ் ஹாஸ்ட் அண்ட் லிட்ரலி சொல்கிறேன், இந்த மாதிரி யூடியூப்லயே யாரும் இது வரைக்கும் செஞ்சிருக்க மாட்டாங்க. நார்த் இந்தியா, சவுத் இந்தியா, எந்த இந்தியா வேணாலும் எடுங்க, பட் ஐம் டேம் ஷுர் இந்த மாதிரியான ஒரு செஷனை யாருமே செஞ்சிருக்க மாட்டாங்க. பிகாஸ் அவ்வளோ ப்ரிசைஸா மார்க் பேசிஸ்ல, இம்பார்ட்டன்ஸ் பேசிஸ்ல அண்ட் ஃபியர் பாயிண்ட் பேசிஸ்ல நம்ம இப்போ கிளாஸ் எடுக்க போறோம். சரியா? ஸோ am I audible? Is my voice audible? Clear? கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம். Is my voice audible? Clear? கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம். Hi. Good evening, my dear. Right. இப்போ நம்ம எல்லாரோட சிச்சுவேஷனும் இப்படிதான் போயிட்டு இருக்கு. நம்ம வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும், ரிலாக்ஸ்டா இருக்கணும்னு நினைக்கிறோம். பட் பின்னாடி எக்ஸாம் என்ன பண்ணுது? எக்ஸாம் இஸ் கம்மிங் ஆன் த வே. ரைட்டா? எக்ஸாம் நெருங்கிக்கிட்டே இருக்கு. நமக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம நிறைய பேர் பேனிக் மூட்லயே தான் இருக்கீங்க. பட் ஐ எம் டெல்லிங் யூ ஒன் திங், ட்ரஸ்ட் மீ. இனி நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம பேனிக் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. பிகாஸ் கெமிஸ்ட்ரிக்கான ஒரு பர்ஃபெக்ட் மாஸ்டர் பிளான் மட்டும் இல்ல, எக்ஸிகியூஷனும் நம்ம இங்க பார்க்க போறோம். ஸோ இதுல நான் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி கொடுத்து கிளியரா, கன்ஃபார்மா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்ன, இந்த வருஷம் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கக்கூடிய ஹை ப்ரையாரிட்டி கொஸ்டின்ஸ் என்ன, எல்லாத்தையுமே சொல்ல போறேன். ஸோ ஆர் யூ கைஸ் ரெடி? ஹாய் பிரதன்யா, சச்சின், சுமதி, அன்பிலன், தர்ஷு. ஸோ சீக்கிரமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்கள்ட்டையும் சீக்கிரமா வர சொல்லுங்க. நானும் டெலிகிராம்ல இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ப்ளீஸ் கம் as soon as possible. ஓகே. Please join us up session live. Potage. So இங்க 48 members இருக்கீங்க. ஆரம்பிக்க போறோம். எல்லாத்தையும் நான் கேட்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், உங்களுக்கான பெயின் பாயிண்ட் எது? மேம், எனக்கு இந்த ஏரியால தான் மேம் பயமா இருக்கு, இந்த ஏரியால தான் மேம் நான் தப்பு பண்ணிடுவேணும்னு தோணுது, அந்த மாதிரியான பெயின் பாயிண்ட் எது? கமெண்ட்ல சொல்லுங்க கண்ணா. And one more thing, the PDF is not yet ready. So நான் எல்லாமே ஹேண்ட் ரிட்டன்ல தான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். From scratch I am going to tell. NCERT பக்கத்துல வச்சு நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். So that we will cover in and outs of NCERT. Yes. ஒரே நிமிஷம். One minute. என்னாச்சு? ஆஹா, ஒரே நிமிஷம் டாக்கண்ணா. Just give me 1 minute of time. நான் லைவ் மட்டும் பார்த்துக்கிறேன். கன்வர்ஷன்ஸ். ஓ, பிரமிளா மேம் சிஷ்யனா? பேரு கேட்கவே சந்தோஷமா இருக்கு கண்ணா. எஸ், கன்வர்ஷன்ஸ். எல்லாருக்குமே கன்வர்ஷன்ஸ் தான் பயமா இருக்கா? கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாருக்குமே மேம் கன்வர்ஷன்ஸ் இஸ் மை வீக்கஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்றீங்களா? கமெண்ட்ல கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். ஏன்னா நம்ம கன்வர்ஷன்ஸ்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். We'll start with naming reaction, conversion and நீட்டுக்கு என்னவெல்லாம் தேவையோ அதை எல்லாம் பார்க்கலாம்.
அதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷன்ல ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன், உங்க ப்ரிப்பரேஷன் இப்போ எந்த பெர்சன்டேஜ்ல இருக்கு? வாட் percentage your preparation is in? கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம். What percentage your preparation is in? கமெண்ட்ல சொல்லுங்க. A to B, B to C நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். Don't worry, don't worry. %60, 75, 90, 0, Surya 0. Okay. What happened? ஒரே நிமிஷம் டாக்கண்ணா. I think PDF is ready, so just இல்லடாக்கண்ணா. So sorry. Ma'am, 5 years PYQs is enough to score 90 plus. 5 years PYQs பார்த்தா 90 plus கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா, see, concept wise எந்த மாதிரியான question வரும் அப்படிங்கறத understand பண்ணிக்க it is more than enough கண்ணா. But I would not say that yes, அது மட்டும் பார்த்தா போதும்னு நான் கண்டிப்பா சொல்லவே மாட்டேன். சரியா? I will never say that. Okay? So, shall we start? Shall we start, Rakana? Voice, is it okay now? சொல்லுங்க. Voice, is it okay now? Yes, okay? Pakka Rakana. All right. ஒரே நிமிஷம். ஓகே. ப்ரீவியஸ் ஒரே நிமிஷம் டாக்கண்ணா. நான் உங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன், அதை காமிக்கிறேன். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருக்கும் பயமா இருக்கக்கூடிய ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ட்ரஸ்ட் மீ, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில இந்த மாதிரி பைவர்ஃபிகேஷன் வச்சு நீங்க படிச்சீங்கன்னா ஷார்ட்டா உங்களால மார்க் எடுக்க முடியும். இப்பவே சொல்றேன், I will start with basics of organic chemistry. First நான் basics of organic chemistry முடிப்பேன். அதுக்கப்புறமா கொஞ்சமா naming reactions அது இதுன்னு சொல்லிட்டு we would be covering each and everything. So எல்லாரும் தயாரா இருந்துக்கோங்க, because this is going to be a really wonderful session now. Okay, வாங்க இன்னைக்கே மொத்தமா முடிச்சிடலாம். Yes டாக்கண்ணா, you're absolutely right. அதுக்கு முன்னாடி எல்லாரும் உங்களோட அட்டெண்டன்ஸை லைவ் செக்ஷன்ல போட்டுருங்க. Please ensure that you have put your attendance in the live section. சரி, ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட
பேசிக்ஸ்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். டிகனா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரினா எந்த ஒரு மாலிகுல்ட்ட ஹைட்ரஜனும் கார்பனும் ஒன்னா இருக்கோ அவங்கள பத்தி பேசக்கூடிய அந்த ஒரு பிரான்ச் ஆஃப் சயின்ஸை தான் நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்றோம். கரெக்டா? சோ yes Vedashri, this is more than enough. Very good Rakana. இப்போ நீங்க எல்லாரும் மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இங்க ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில கெமிஸ்ட்ரி கார்பனோட டெட்ராவேலன்சியை பத்தி தான். What do you mean by carbon's tetravalency? கார்பன்னால அட் அ டைம் 4 ஆட்டம்ஸ் கூட பாண்ட் பண்ண முடியும். அப்போ இந்த ஒரு நேச்சரை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், டெட்ராவேலன்சின்னு சொல்றோம். இப்போ நான் இங்க வரைஞ்சிருக்கக்கூடிய கார்பனோட ஹைபிரிடைசேஷன் என்ன, கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்போ நான் இங்க வரைஞ்சிருக்கக்கூடிய கார்பனோட ஹைபிரிடைசேஷன் என்ன, கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. sp3, shut up. Are you sure? Very good Rakana. So yes, இது single bonded carbon, அதனால இத வந்து sp3 அப்படின்னு சொல்லுவோம். அப்ப double bonded carbon நம்ம என்னன்னு சொல்லுவோம்? Ma'am, Ananya here, can you Ananya, I did not do it Rakana, but I'm not sure if my channel manager has done it. So I'll check with him once during the break. Okay, I'll just inform him so that we can have it on check. Okay va, right? One minute, what happened with this? ஏன் இது ஓப்பன் ஆக மாட்டேங்குது? One minute Rakana, something. நான் ஆக்சுவலாக உங்களுக்கு ஸ்மார்ட் நோட்ஸ் கொண்டு வந்திருந்தேன், பட் இட் இஸ் நாட் ஓப்பனிங். ஸோ ஜஸ்ட் கிவ் மீ 1 minute ஆஃப் டைம். ஓகே, ஒரே ஒரு நிமிஷம் தாங்க. ஐ எம் so sorry to waste your time, but please allow me a minute Rakana. Just give me a minute of time. நான் ஆக்சுவலாக உங்களோட நேமிங் ரியாக்ஷன்ஸ் கன்வர்ஷன்ஸ் எல்லாமே ஒரே ஒரு டாக்குமெண்ட்டில் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ஜஸ்ட் கிவ் மீ 1 minute ஆஃப் டைம் டாக்கண்ணா. நான் அதை எடுத்துறேன். It's not logging in. 1 minute. நமக்கு நேதான் வருவாங்களான்னு தெரியல, பட் இட்ஸ் நாட் லாகிங் இன் ராக்கண்ணா. ஒரே ஒரு நிமிஷம், யாரும் கோச்சுக்காதீங்க.
Mahesh, I have speculated in such a way that the topics which I teach, they are for sure going to be one amongst your question paper. Okay, so அந்த மாதிரி தான் I have created. So நீங்க கவலையே பட வேணாம். Just give me 1 minute of time, okay? Just give me a minute. Just give me a minute. Oh, finally, I got it, Rakana. Finally, I got it. ஒரு நிமிஷத்துல எனக்கு பயந்தே போயிட்டேன். என்னடா இது எதுவுமே வர மாட்டேங்குதுன்னு. I am happy that it came. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளோட என்டையர் ரியாக்ஷன் மெக்கானிசம்ஸை பார்க்க போறோம். எத்தனை பேருக்கு ரியாக்ஷன் மெக்கானிசம்ஸ் ரொம்ப பயம்? கமெண்ட்ல சொல்லுங்க. We are going to start with reaction mechanism. எத்தனை பேருக்கு ரியாக்ஷன் மெக்கானிசம்னாவே பயம்? சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, ரியாக்ஷன் மெக்கானிசம்ல இருந்து எந்த மாதிரியான क्वेश्चन கேட்பான் அத சொல்லுங்க. Do you guys have an idea about that? Do you guys have an idea about that? Sri Shakti, don't worry. ரியாக்ஷன் மெக்கானிசம்ஸ் நான் ஈஸியா சொல்லி தரேன், ஒன்னொன்னா சொல்லி தரேன். ஓகேவா? ஸோ இன்னைக்கு எல்லாருக்கும் கிளியரா புரியுற மாதிரி தான் நம்ம படிக்க போறோம். சரிங்களா? கிளியரா? ஸோ இன்னைக்கு இன்னைக்கு கிளாஸோட கான்செப்ட் என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் மெக்கானிசமா முடிப்போம். ரியாக்ஷன் மெக்கானிசம் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம நேமிங் ரியாக்ஷன்ஸ்க்கு போவோம். தென் ஆர்கானிக் ரியேஜென்ட்ஸ், இந்த ஏபிசிடி கன்வர்ஷன்ஸ்க்குலாம் ரியேஜென்ட் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால ஆர்கானிக் ரியேஜென்ட்ஸ் என்னென்ன இருக்கு, அதோட வேலைகள் என்ன, அதை ஃபுல்லா பார்க்க போறோம். அதுக்கப்புறமா எல்லா டிஸ்டிங்யூஷ் டெஸ்டையும் பார்க்க போறோம். அதுக்கப்புறமா ரீசன் பேஸ் கொஸ்டின், தென் ஃப்ளோ சார்ட், தென் ஆர்கானிக் கன்வர்ஷன், அசிடிக் பேசிக் ஸ்ட்ரென்த், ஏபிசி காம்பவுண்ட்ஸை எப்படி ஐடென்டிஃபை பண்றதுங்கிற மெத்தடாலஜி, தென் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், காமன் நேம், ஐயூபேக்கு, தென் ஃபைனலா மிச்ச மீதி ஏதாவது மற்ற சாப்டர்ஸ்ல இருக்குன்னா அதை பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ ஹவ் ஸ்பெகுலேட்டட் இட். மார்னிங் கிளாஸ் முடிஞ்சதுலேருந்து இப்போ வரைக்கும் ஐ வாஸ் லிட்ரலி ரைட்டிங் எவ்ரிதிங். ஸோ செஷன் முடிச்சதுக்கு அப்புறமா கூட ஐ வில் சென்ட் யூ த நோட்ஸ். ஓகே, கிளியரா? ஸோ ரியாக்ஷன் மெக்கானிசம்ல இருந்து ஆரம்பிச்சிடலாமா? நான் தான் சொன்னேன்ல, யாருமே சொல்லி தராத அளவுக்கு டீடைல்டா கிறிஸ்பா டு த பாயிண்ட் உங்களுக்கு क्वेश्चन இருக்கும். ஏன்னா பசங்களுக்கு வரக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில 5 சாப்டர் இருக்கு. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில நமக்கு 5 சாப்டர் இருக்கு. பட் அந்த 5 சாப்டர்ல இருந்தும் நம்ம சாப்டர் 1ல இது, சாப்டர் 2ல இதுன்னு படிச்சிருப்போம். திடீர்னு ஏதாச்சும் ஒரு ரியாக்ஷன் மெக்கானிசம் கேட்கறாங்க, கன்வர்ஷன் கேட்கறாங்க, ஏபிசி क्वेश्चन கேட்கறாங்கன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம்? நம்ம பயந்து போயிடுவோம். என்னடா இது எங்க இருந்து வந்திருக்கு, எந்த சாப்டர்ல இருந்து வந்திருக்குன்னே நமக்கு தோணும். அந்த மாதிரி மைண்ட் செட் உங்க யாருக்காச்சும் வந்துச்சுன்னா ஒரு ஃபயரை போடுங்க பாப்போம். Where can I check the notes after the class? I will be giving the notes in both the description, pin chat as well as in the Telegram channel. Rakana Telegram channel நான் அனுப்புற மாதிரி இருக்கும். இந்த லைவ் பார்த்தா you can easily get 90+ ஆன்னு கேட்டிங்கன்னா the answer is simple. 90+க்கு தேவையான எல்லா கான்செப்டையும் நான் தந்துடுவேன். அதை நீங்க ரிவைஸ் பண்ணலைன்னா மாட்டிப்பீங்க. யூ ஹாவ் டு ரிவைஸ்.
கண்டிப்பா கண்டிப்பா ஃப்ரா. சரி, come on guys, we are already late. So இப்போ reaction mechanism ஒன்னொன்னா பார்க்கலாம். I'm going to start with the chapter haloalkanes and haloarenes. Please note this down. Haloalkanes and haloarenes. இந்த சாப்டர்ல இருந்து தான் நிறைய ரியாக்ஷன் மெக்கானிசம் பேஸ் क्वेश्चन கேட்பாங்க. ரியாக்ஷன் மெக்கானிசம்னாவே இங்க இருந்து தான் கேட்பாங்க. சரியா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ரியாக்ஷன் அப்படிங்கிறது பை மாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். பை மாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். ஃபர்ஸ்ட் பைமாலிகுலர்னா என்ன? பை மாலிகுல் ரெண்டு மாலிகுல். நியூக்ளியோஃபிலிக்னா என்ன? வார்த்தையை பிரிச்சு பாருங்க. நியூக்ளியோனா நியூக்ளியஸ்னு அர்த்தம், ஃபிலிக்னா லவ்விங் அப்படின்னு அர்த்தம். அப்போ நியூக்ளியஸ் பாசிட்டிவ் சார்ஜை லவ் பண்ணக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ். ஒருத்தன் நியூக்ளியோஃபைலா இருக்கானா அவனோட சார்ஜ் என்னவா இருக்கும்? கமெண்ட்ல சொல்லுங்க. ஒருத்தன் நியூக்ளியோஃபைலா இருக்கானா அவன் சார்ஜ் என்னவா இருக்கும்? கமெண்ட்ல சொல்லுங்க. எஸ், SN1 SN2 மெக்கானிசம். சார்ஜ் என்னவா இருக்கும்? சுபா, என்னால அந்த டைம் சொல்ல முடியாது கண்ணா. ஐ எம் நாட் அட் ஆல் ஷூர். ஹரீஷ், இல்ல ஹரீஷ், ஐ கேன் see you நா. செல்லதுரை, ஐ எம் ஹியர். நீங்கள் கவலைப்படாதீங்க. நாட் ஜஸ்ட் யூ, a lot of students are trusting me and அதை நான் கண்டிப்பாக வீண் போக விட மாட்டேன். சரியா? ரைட்டா? ஸோ நியூக்ளியஸை லவ் பண்ணக்கூடிய, பாசிட்டிவாக லவ் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸ் கண்டிப்பாக நெகட்டிவாக தான் இருக்கும். கரெக்டா? ஸோ யாரெல்லாம் நியூக்ளியோஃபைல்ஸாக இருக்க முடியும்? டபுள் பாண்ட் இருக்கக்கூடிய, ட்ரிபிள் பாண்ட் இருக்கக்கூடிய, லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கக்கூடிய, ஆர் நம்ம ஆனயான்ஸ், இவங்க எல்லாத்தையும் நியூக்ளியோஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஒரு மாலிகுலை எடுத்து காமிக்க போறேன். நல்லா கவனிங்க. ஹியர் ஐ ஹேவ் அ மாலிகுல். சரியா? CCl. இங்க இவங்க கிட்ட 3 ஹைட்ரஜன் இருக்கும். கரெக்டா? இப்போ இந்த CH3Cl யார் வந்து அட்டாக் பண்ண போறா? நியூக்ளியோஃபைல் வந்து அட்டாக் பண்ண போறா. லெட்ஸ் சே OH வந்து அட்டாக் பண்றாங்கன்னு வெச்சுக்கோ. OH வந்து நெகட்டிவ்லி சார்ஜ். இந்த மாலிகுல்ல யாரு பாசிட்டிவ்லி சார்ஜா இருப்பா? சொல்லுங்க. யாரு பாசிட்டிவ்லி சார்ஜா இருப்பா? ஹாய் மல்லிகா. ஹாய் எவ்ரிவன். டிகனா, மறக்காம செஷனை லைக் பண்ணுங்க and make sure that you watch the session completely. Okay. Carbon, very good Rakana. So inga carbon da partially electropositive, chlorine is partially electronegative. அப்ப நம்ம நியூக்ளியோஃபைல் யாரை வந்து அட்டாக் பண்ணுது? கார்பனை வந்து அட்டாக் பண்ணுது. கரெக்டா? இப்போ இது SN2 ரியாக்ஷன்னால கார்பனை அட்டாக் பண்றச்சே what will it form? கார்பன் கூட ஒரு பாண்டை ஃபார்ம் பண்ணும். கரெக்டா? சோ கார்பன் கூட ஒரு சைடு குளோரின் இருக்குதான், இன்னொரு சைடு இப்ப வந்து அட்டாக் பண்ண OH இருக்கும். அது இல்லாம உங்களுக்கு இப்படி ஹைட்ரஜன்ஸும் இருக்கும். இப்போ சொல்லுங்க, இந்த மாலிகுல் ஸ்டேபிளா இல்லையா? Is this complex stable or what? சொல்லுங்க பாப்போம். இந்த காம்ப்ளெக்ஸ் ஸ்டேபிளா? கிடையாது. ஏன்னா கார்பனோட வேலன்சி டெட்ரா, 4 பாண்ட் தான் மேக் பண்ண முடியும். இங்க 5 பாண்ட் இருக்கு. அப்ப 2 நெகட்டிவ் சார்ஜ் கார்பனை சுத்தி இருக்குன்னா, இது ஒரு நெகட்டிவ் சார்ஜ், 2 நெகட்டிவ் சார்ஜ் கார்பனை சுத்தி இருக்குன்னா, ஸ்ட்ராங்கஸ்ட் ஒன் பாண்டடா கார்பன் கூட இருக்கும், வீக் ஒன் கார்பனை விட்டு போகும். இப்போ OH and குளோரின் இது ரெண்டுத்துல யாரு ரொம்ப நெகட்டிவ்?
கவலைப்படாதீங்க SNL. See, என் கண்ணை பார்த்தா உங்களுக்கு தெரியும் தான். Literally I did not sleep. 2 நாளா நான் தூங்கல, அடுத்த 2 நாளும் நான் தூங்க போறதில்ல. பிகாஸ் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் பண்ண போறேன். சரியா? I'm literally on to it. நீங்க கவலையே பட வேணாம். So, இங்க யாரோட சார்ஜ் கம்மி? குளோரினோட சார்ஜ் கம்மி. அப்ப குளோரின் போயிடுச்சுன்னா மிச்சம் உங்க மாலிகுல் பார்க்க எப்படி இருக்கும்? மிச்சம் உங்க மாலிகுல் பார்க்க எப்படி இருக்கும்? So yes, the final molecule is OH, C, H, 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 CH3OH. இப்போ இந்த ரியாக்ஷனுக்கு நடுவுல வந்திருக்கக்கூடிய இதத்தான் நம்ம டிரான்சிஷன் ஸ்டேட் அப்படின்னு சொல்றோம். கரெக்டா? டிரான்சிஷன் ஸ்டேட் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த ரியாக்ஷனோட ஆர்டர் என்ன? வாட் இஸ் த ஆர்டர் ஆஃப் திஸ் ரியாக்ஷன்? வாட் இஸ் த ஆர்டர் ஆஃப் திஸ் ரியாக்ஷன்? யாராச்சும் சொல்ல முடியுமா? இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கணும், அதனால தான் கேட்கிறேன். This is actually, please note this down. This reaction is actually second order kinetics. கரெக்டா? இது ஒரு சிங்கிள் ஸ்டெப் ரியாக்ஷனா? இது ஒரு சிங்கிள் ஸ்டெப் ரியாக்ஷனா இல்ல மல்டிபிள் ஸ்டெப் ரியாக்ஷனா? எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் வரணும். இது ஒரு சிங்கிள் ஸ்டெப் ரியாக்ஷனா இல்ல மல்டிபிள் ஸ்டெப் ரியாக்ஷனா? Yes kana, all the chapter revision is here. Organic ல இருந்து ஆரம்பிக்கிறோம். Organic, then inorganic, finally physical. Single step. Correcta? Correcta? Always remember, SN2 is single step. இங்க நம்ம SN2 பத்தி தான் பேசுறோம். SN2 is single step, SN1 is double step. அப்போ இது ஒரு single step reaction. மூணாவதா இங்க கான்ஃபிகரேஷன் என்னவா இருக்கு? இனிஷியலா உங்க பார்ஷியலி நெகட்டிவ் சார்ஜ் ஆட்டம் ரைட் சைட்ல இருந்திருக்கு. பட் ரியாக்ஷன் நடந்ததுக்கு அப்புறமா உங்களோட எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் லெஃப்ட் சைடு வந்திருக்கு. அப்ப ஆக்சுவலா இங்க என்ன நடந்திருக்கு? இந்த மாலிகுல் இன்வெர்ட் ஆயிருக்கு. இந்த மாலிகுல் இன்வெர்ட் ஆயிருக்கு. அதனால இன்வர்ஷன் occurs. புரிஞ்சுச்சா? இன்வர்ஷன் occurs. ரைட்? இப்போ இங்க நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ரெண்டாவது விஷயம், இதெல்லாம் பேசிக். இதையும் தாண்டி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய மிக 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 முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி, மோஸ்ட் ரியாக்டிவ் இன் SN2 யாரு? அதற்கான ஆர்டர் என்ன? ஆர்டர் யாராச்சும் சொல்ல முடியுமா? from highest to lowest. ஆர்டர் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நானும் சொல்லி தரேன். ஆர்டர் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இருக்கிறதுலயே 1 degree is most reactive, followed by 2 degree, then 3 degree. காரணம் என்ன? காரணம் என்ன? 1 degree பொறுத்தவரை நீங்களே யோசிச்சு பாருங்க. if you have CH3 CH2X, இங்க ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் இருக்கா? ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் இருக்கா? பிரான்ச்சிங்னால உருவாகக்கூடிய அந்த ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்கா? அதைத்தான் ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ்னு சொல்றோம். அது இருக்கா? இல்ல. so due to low steric hindrance. சரியா? பட் இதுவே 3 degree எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரான்ச்சிங் எப்படி இருக்கும்னு தெரியும். it be somewhat like this. ரைட்? 3 டிகிரின்னு சொல்லும்போது இங்க ஹாலஜன், இங்க வந்து உங்களுக்கு பாக்கி மாலிகுல்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. in 3 degree பிரான்ச்சிங் இருக்கிறதுனால ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் அதிகம். ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் அதிகம்னா ஆப்வியஸ்லி ரியாக்டிவும் கம்மி. These are all very 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 important points. ரக்கனா, அடுத்ததா நம்ம யூனிமாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷனை பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? பைமாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷனை பார்த்தோம். பைமாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன்ல நம்ம மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இட் இஸ் an one step reaction. இங்க செகண்ட் ஆர்டர் கைனெடிக்ஸ் அது ஃபாலோ பண்ணுது, அதனால தான் இட் இஸ் SN2. அண்ட் ஃபைனலா இன்வர்ஷன் ஆஃப் மாலிகுல் நடக்குது. இங்க நெகட்டிவ் அயான் இருந்துச்சு, பட் ப்ராடக்ட்ல ஆப்போசிட் எண்ட்ல நெகட்டிவ் அயான் இருக்கு. புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? எஸ். டேக்கனா நான் தனித்தனியா உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஏபிசி கன்வர்ஷன்லாம் நான் கொடுக்கறதுல இருந்து தான் வரும். அதை விட்டா புக்லயே கன்வர்ஷன்ஸ் இல்ல. சரியா? ரியேஜென்ட் பேஸ்ட் क्वेश्चनலாம் நான் கொடுக்கறதுல இருந்து தான் வரும். அதை தவிர்த்தீங்கன்னா புக்லயே கான்செப்ட் இல்ல. ரைட்? சோ அடுத்ததா செகண்ட் நம்ம பார்க்க கூடியது
unimolecular nucleophilic substitution. Unimolecular nucleophilic substitution SN1. சரியா? so SN reactionல என்ன நடக்கும்? SN reactionல என்ன நடக்கும்? first of all SN reaction பொறுத்தவரை அது ஒரு polar protic solventல தான் நடக்கும். polar protic solvent னா என்னடா அர்த்தம்? can you guys give me some example for polar protic solvent? சொல்லுங்க. anytime கடா. உண்மையிலேயே சொல்றேன், இதுக்கு I have done a lot of homework. CBSE உங்களுக்கு பேக் எண்ட்ல நீங்க பண்ண வேண்டிய எல்லா ஹார்ட் ஒர்க்கும் நான் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ தயவு செஞ்சு கிளாஸை மட்டும் கவனிங்க. போர் அடிக்குது அப்படின்னாலாம் சொல்லுங்க. we will ensure that the class goes energetic. பட் எல்லாரும் கிளாஸ்ல இருக்கோம். ஏன்னா trust me, if you are following me, கண்டிப்பா 90% எடுத்துடலாம். சரியா? ரைட்? நிச்சய வடிவேல் it depends ராக்கனா. we should not expect like இங்க இதுதான் வரும் இப்படிதான் வரும்னு எல்லாத்தையும் படிச்சு வச்சுக்கணும். prepare for the worst case. okay சாம் ஜோஹன், கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஹார்ட முடிச்சிருவோங்கிறேன். மெக்கானிசம் தான் நிறைய பேருக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு. ஹார்ட முடிச்சிருவோங்கிற. ஸோ போலார் புரோட்டிக் சால்வென்ட்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்மளோட வாட்டர், ஆல்கஹால் இவங்கெல்லாம் தான். அண்ட் ஒரு போலார் புரோட்டிக் சால்வென்ட்ல என்ன நடக்கும்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு கொடுத்திருக்கிற மாலிகுல், லெட்ஸ் சே ஐ ஹேவ் CH3 thrice Br. இந்த மாலிகுல் என்ன ஆகும்? இந்த மாலிகுல் என்ன ஆகும்? in the reaction due to slow process, ஒரு slow process மெத்தட்ல என்னவா கன்வெர்ட் ஆகும்? கண்ணா, இங்க இருக்கக்கூடிய நெகட்டிவ் அயான் ரிமூவ் ஆகணும். why is it falling? ஐயோ 1 minute. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னாகும்? இங்க இருக்கக்கூடிய புரோமினை நம்ம ரிமூவ் பண்ணணும். புரோமினை ரிமூவ் பண்ணோம்னா இந்த மாலிகுல் பக்கம் எப்படி கண்ணா இருக்கும்? யூ ஹேவ் திஸ் கார்பன் ஹியர், அந்த ரெட் கார்பன் இங்க இருக்கும், சுத்தி CH3 CH3 CH3. இப்போ amongst these carbon எந்த கார்பன் வந்துட்டு கார்போகேட்டையானா இருக்கும்? இந்த ரெட் கார்பனா ஆர் yellow கார்பன்ஸா? கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப ஈஸியான क्वेश्चन தான், பட் ஸ்டில் ஐ அம் ஆஸ்கிங். கமெண்ட்ல சொல்லுங்க. டேய் கண்ணா, அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம், வாங்க கிளாஸ்க்கு வாங்க. மற்ற விஷயம்லாம் மற்ற இடத்துல பார்த்துடலாம். ரெட், வெரி குட், திஸ் இஸ் யோர் கார்போகேட்டையான். அடுத்ததா என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்லோ ஸ்டெப்னு சொல்லிட்டேனா, அப்போ SN1 ரியாக்ஷன்ல செகண்ட் ஸ்டெப் இஸ் கோயிங் டு பி த ஃபாஸ்டஸ்ட் ஸ்டெப். உங்களோட கார்போகேட்டையான் மாலிகுல் இங்க தயாரா இருக்கு. இந்த கார்போகேட்டையான் மாலிகுலை நீங்க எடுத்துக்கிறீங்க, CH3 இங்க CH3. கரெக்டா? இந்த கார்போகேட்டையான் மாலிகுலை ஒரு நியூக்ளியோஃபைல் அட்டாக் பண்ண போகுது. ரைட்? அப்போ ஒரு நியூக்ளியோஃபைல் அட்டாக் பண்ண போகுதுன்னா ஆப்வியஸ்லி அந்த நியூக்ளியோஃபைல் டைரக்டா போய் அது கூட அட்டாக் ஆயிருமா? ரைட்? இங்க புரோமின் இருந்தா ஹிண்டன்ஸ் உருவாகும். பட் இங்க யாரும் இல்ல, அதனால OH டைரக்டா போய் அட்டாக் பண்ணிரும். டக்குன்னு போய் ஜாயின் பண்ண முடிஞ்சதுனால தான் this reaction is actually a fast reaction compared to the first one. So இது ஒரு fast reaction and இதுல உங்களுக்கு ப்ராடக்ட் என்னடா கிடைக்கும்? இதுல உங்களுக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? CH3 thrice C and OH. Okay? இப்போ you know the basic mechanism, right? Okay ma'am, இதுதான் எனக்கு வந்து யூனிமாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன்ல நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். டேக்கனா இப்பவே சொல்லிடுறேன், I am going to teach you anything and everything which can be asked in organic. First reaction mechanism papom, then naming reactions, then organic reagents, distinguished test, then reason based question, flow chart, organic conversion, ABC type of questions. இதை எல்லாம் பார்த்துட்டு தான் மிச்சம் இருக்கிற ஏரியாக்கே நம்ம போவோம். So please listen to me clearly.
Very good, Yashwant. Please share me the picture cutting, Dakana. If you have, please share me the picture cutting. Okay, please share it with me. Please share it with me, Kana. நான் என்னோட வால்ல கண்டிப்பா ஒட்டிப்பேன். இப்போ இது 1 step reaction 2 step reaction SN1 na 2 step, SN2 na 1 step. So first point to remember here is it is a 2 step reaction. Second point enna? What is the second point? inga carbocation uruvagudha, anga transition state irundhuchu, inga carbocation uruvagudha. Yes, carbocation is formed. மூணாவது ஸ்டெப் என்ன? இதுல first step தான் slowest, second is the fastest. First step தான் slowest, second is the fastest. அப்படி சொல்லும்போது rate எந்த ஸ்டெப்பை டிபெண்ட் பண்ணி இருக்கும்? கமெண்ட்ல சொல்லுங்க. rate depends on slow step or fast step. slow step or fast step கமெண்ட்ல ஆன்சரை தெரிவிங்க. rate depends on slow step or fast step comment section la answer தெரிவிங்க. Very good. Sam Johan, Darshana, Anbil, Anu. Very good, very good, very good, Kana. எப்போமே rate is determined by the slowest step. So slowest step வச்சுதா rate நம்ம டிட்டர்மைன் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? கிளியரா? ரைட். இப்போ ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி, இந்த ரியாக்ஷனோட கேஸ்ல ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டியை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ வாட் வில் பி த ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி இன் கேஸ் ஆஃப் SN1? வாட் இஸ் த ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி இன் கேஸ் ஆஃப் SN1? கமெண்ட்ல சொல்ல முடியுமா? கமெண்ட்ல சொல்ல முடியுமா? அங்க SN2ல நான் என்ன சொன்னேன்? டேக்கனா இங்க டைரக்டா உங்க லீவிங் குரூப் உங்களோட நியூக்ளியோஃபைல் வந்து கார்பனை அட்டாக் பண்ணணும். அட்டாக் பண்ணோம்னா கண்டிப்பா இந்த கார்பனை சுத்தி இருக்கிறவங்களாம் அவனை ரிப்பல் பண்ணக்கூடாது. ரிப்பல் பண்ணக்கூடாதுன்னா ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் கம்மியா இருக்கணும். கரெக்டா? ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கணும். அதனாலதான் இன் கேஸ் ஆஃப் SN2 ரியாக்ஷன் இருக்கிறதுலே ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் கம்மியா இருக்க, பிரான்ச்சிங்கே இல்லாத primary will have most reactive nature in SN2 ன்னு சொன்னேன். பட் SN1ல கதை வேற. கரெக்டா? SN1ல கதை வேற. ஏன்னா இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம கார்போகேட்டையானை தான் ப்ரொடியூஸ் பண்றோம். எந்த கார்போகேட்டையான் வந்து உங்களுக்கு இருக்கிறதுலே ரொம்ப ரியாக்டிவா இருக்கும்? எந்த கார்போகேட்டையான் இருக்கிறதுலே ரொம்ப ரியாக்டிவா இருக்கும்? ஆப்வியஸ்லி tertiary carbocation followed by secondary followed by first. இதுக்கான காரணம் என்ன? நான் சொன்ன அந்த ரியாக்டிவிட்டி தான். அண்ட் இது இல்லாம அல்லீலிக் அண்ட் பென்சைலிக் ஸ்ட்ரக்சர்ஸை பத்தியும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இன் கேஸ் ஆஃப் அல்லீலிக் ஸ்ட்ரக்சர், ப்ளீஸ் ரிமெம்பர் திஸ், ப்ளீஸ் ரிமெம்பர் திஸ். யாரை நம்ம அல்லீலிக் அப்படின்னு சொல்லுவோம்? நம்ம ஆல்பா கார்பன், அதாவது நம்மளோட சப்ஸ்டிட்யூவன்ட் ஆர் ஃபங்க்ஷனல் குரூப் கூட கனெக்ட் பண்ணி இருக்கிற கார்பனை ஆல்பா கார்பன் சொல்லுவோம். சரியா? அந்த ஆல்பா கார்பன் சிங்கிள் பாண்டடா sp3 இருந்து பக்கத்துல இருக்கக்கூடிய கார்பன், அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கார்பன் sp2 இருந்தா அதுதான் அல்லீலிக் ஸ்ட்ரக்சர். கரெக்டா? கரெக்டா? இந்த அல்லீலிக் ஸ்ட்ரக்சர்லயும் பென்சைலிக், அதாவது உங்களுக்கு தெரியும்ல பென்சின் ரிங்ல ஒரு ஹைட்ரஜனை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு மெத்தில் குரூப்பை போட்டீங்கன்னா அதுதான் பென்சைலிக் ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த அல்லீலிக் அண்ட் பென்சைலிக் ஸ்ட்ரக்சர்ல ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி எப்படி இருக்கும்? இஸ் இட் மேக்ஸிமம் ஆர் மினிமம்? கமெண்ட்ல சொல்லுங்க. இன் அல்லீலிக் அண்ட் பென்சைலிக் ஸ்ட்ரக்சர் ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி எப்படி இருக்கும்? In allelic and benzylic structure order of reactivity எப்படி இருக்கும்? order of reactivity எப்படி இருக்கும்?
ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி எப்படி இருக்கும்? நம்ம எல்லாருக்கும் அங்க என்ன தெரியும்? டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட் பக்கம் பக்கம் இருக்கு, கான்சிக்யூட்டிவா இருக்கு. அப்ப அந்த கேஸ்ல you should please remember this. என்னடா இது? அட மேக்ஸிமமா இருக்குமா? Are you sure? Are you sure? எல்லாரும் மேக்ஸிமம் தான். Share with me through WhatsApp. Sorry, WhatsApp இல்லையோ, Instagram or Telegram டாக்கனா. Instagram, Telegramல என்னோட ஐடி வந்துட்டு neat_Premila_chemistry and என்னோட மெயில் ஐடி வேணும்னா it is premila.m@vedantu.com. சரியா? இந்த ரெண்டு கான்டாக்ட் வழியும் நீங்க என்ன ரீச் அவுட் பண்ணலாம். கண்டிப்பா இருக்கும் ரோஹித், அதுக்காக தான் நான் இவ்வளோ ஐ எம் ட்ரைங் டு கிவ் யூ எவ்ரிதிங் டாக்கனா. மேக்ஸிமமா மினிமமா ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். அல்லீலிக் அண்ட் பென்சைலிக் ஸ்ட்ரக்சர்ல ரெசனன்ஸ் இருக்கும். கரெக்டா? அங்க ரெசனன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களோட ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி என்னவா இருக்கும்? அங்க ரெசனன்ஸ் இருந்துச்சுன்னா அங்க அவங்களோட ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி எப்படி இருக்கும்? கமெண்ட்ல சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. அங்க நல்லா கவனிச்சு பாருங்க. SN1 ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஓகே, ஆர் பொதுவாகவே அல்லீலிக் ஆர் பென்சைலிக் ஸ்ட்ரக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. மேக்சிமம் தான். இங்க தான் உங்களை குழப்புவாங்க. ஏன்னா கவனிச்சுக்கோங்க, அல்லீலிக் அண்ட் பென்சைலிக் ஸ்ட்ரக்சர் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சரை காமிக்கும், ரெசனன்ஸ் ஸ்டெபிலைஸ் ஸ்ட்ரக்சரை காமிக்கும். அப்ப அது ரெசனன்ஸ் ஸ்டெபிலைஸ் ஸ்ட்ரக்சரை காமிக்குதுன்னா இந்த அல்லீலிக் ப்ரொடியூஸ் பண்ற கார்போகேட்டைனும் பென்சைலிக் ப்ரொடியூஸ் பண்ற கார்போகேட்டைனுமே ரெசனன்ஸ் ஸ்டெபிலைஸ்டா இருக்கும். அதனால தான் it will have a maximum reach in case of SN1 reaction. இருக்கிறதுல ரொம்ப மேக்ஸிமம் ரீச் இருக்கிறவங்க இவங்க தான். ப்ளீஸ் டேக் a note of it. ஓகேவா? கிளியரா? அடுத்ததுக்கு போகலாமா? ஓகே, இப்போ ஹாலோ ஆல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரேன்ஸ்ல இவ்வளவுதான் மெக்கானிசமே. SN2, SN1 அது பேஸ் பண்ண பாயிண்டர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அடுத்ததா எந்த சாப்டர்ஸ்? அடுத்ததா ஆல்கஹால், phenol and ester. ஓகே, ஆல்கஹால், phenol and ether சாப்டர் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த சாப்டர்ல ரொம்ப 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 முக்கியமான ஒரு மெக்கானிசம் அப்படிங்கிறது உங்களோட ஆசிட் கேட்டலிஸ்ட் ஹைட்ரேஷன். இவனுக்கு இன்னொரு பேர் இருக்கு, கமெண்ட்ல யாராச்சும் சொல்ல முடியுமா? What is another name of acid catalyst hydration ராகனா? What is the other name of acid catalyst hydration? Ape. Correct. What is the other name of acid catalyst hydration? கமெண்ட்ல சொல்லுங்க. இத பாருங்க, நான்லாம் ஒரு விஷயத்தை காமிச்சேன்னா நீங்களாம் சிரிச்சிருவீங்க. நான் எல்லா ஆயுதத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன். சரியா? இங்க பாத்தீங்களா, எல்லா ஆயுதத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ டோன்ட் வரி, இன்னைக்கு விடிய கிளாஸ் போனாலும் பரவாயில்ல, நம்ம ஃபுல் போர்ஷனை கவர் பண்ண போறோம். Jay, I will cover that. Don't worry. Preparation of alkenes. அப்படியா?
இவனுக்கு இன்னொரு பேர் இருக்கு, டீல ஆரம்பிக்கும், டீல ஆரம்பிக்கும். ஞாபகம் இருக்கா? டவுஸ் ப்ராசஸ் ஞாபகம் இருக்கா? எஸ், ஆல்கீனா ஆல்கஹாலா மாத்த போறோம் த்ரூ திஸ் ப்ராசஸ். இங்க என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் மெக்கானிசம் நான் சொல்லிக்கிறேன். வாட்டர் மாலிகுல் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? வாட்டர் மாலிகுல் ஃபர்ஸ்ட் H+ கூட சேர்ந்து H3O+ மாறும். இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சரியா? இதுதான் ஃபர்ஸ்ட் நடக்கும். அதுக்கப்புறமா என்ன நடக்கும்? செகண்ட் ஸ்டெப், நம்மள்ட்ட ஆல்கீன் இருக்கு, which is C double bond C, இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன். கரெக்டா? இப்போ இந்த ஆல்கீன் H3O+ கூட ரியாக்ட் பண்ணும். H3O+ கூட ரியாக்ட் பண்ணும். கரெக்டா? இப்போ இந்த மாலிகூல் இன் டோட்டல் பாசிட்டிவ் சார்ஜ் தான். ரைட்டா? இங்க டபுள் பாண்ட் இருக்கு. அப்போ வாட் ஆக்சுவலி ஹேப்பன் ராகனா? வாட் ஆக்சுவலி ஹேப்பன்ஸ்? என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? this will attack here, இங்க அட்டாக் பண்ணும். similarly the charge moves down here. அதனால உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1 minute. ஓகே, அதனால உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அதனால உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இங்க டபுள் பாண்ட் உடைச்சு உங்களுக்கு இந்த மாலிகூல் சிங்கிள் பாண்டட் மாலிகுலா மாறும், which means it will be converted into C bond C plus இங்க ஹைட்ரஜன், இங்க ஹைட்ரஜன், இங்க ஹைட்ரஜன், இங்க ஹைட்ரஜன், இங்கேயும் ஹைட்ரஜன். கிளியரா? புரிஞ்சுச்சா? ரைட்? இந்த ஒரு H இங்க வந்தாச்சு, டபுள் பாண்ட் உடைச்சாச்சு, கார்போகேட்டைனை ஃபார்ம் பண்ணியாச்சு. மிச்சம் என்ன இருக்கும்? பிளஸ் H2 கேஸ். ரைட்? இப்போ அடுத்ததா என்ன நடக்கும்? இப்போ அடுத்ததா என்ன நடக்கும்? இங்க நம்ம இந்த என்டையர் ரியாக்ஷன், இந்த என்டையர் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கான பேசிஸ் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். என்னென்ன ஸ்டெப்ல இது நடக்கும்ங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன நடக்கணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் நியூக்ளியோஃபிலிக் attack of water. Yes, nucleophilic attack of water on carbocation. இந்த carbocation மேல இந்த வாட்டர் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். ரெண்டாவதா deprotonation of alcohol. Deprotonation of alcohol in the sense protonation. Protonation ஹைட்ரஜன் ஆட் பண்றோம், deprotonation ஹைட்ரஜனை ரிமூவ் பண்றோம். சரியா? கிளியரா? ஃபைனலா என்ன பண்றோம்? ஃபைனலா என்ன பண்றோம்? இது பண்ணதுமே நமக்கான ஆல்கஹால் ப்ரொடியூஸ் ஆயிரும். ஒன் குவிக் क्वेश्चन, இந்த ப்ராசஸ் வழி எந்த விதமான ஆல்கஹாலை ப்ரொடியூஸ் பண்ண முடியும்? 1 டிகிரியா, 2 டிகிரியா, 3 டிகிரியா? கமெண்ட்ல சொல்லுங்க. நான் என்னதான் பண்றது, சிரிச்சே ஒண்ணுமாக போறது இல்லை. ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதுங்க. சரிடா கண்ணா, ஐ வில் ரைட் இட் டு யூ ஸ்டெப் பை ஸ்டெப். டாபிக் போட்டு எழுதி காமிக்கிறேன். சரியா? இனிமேல் டாபிக் போட்டு எழுதி காமிக்கிறேன், கவலைப்படாதீங்க. ஓகே, இஸ் இட் ஃபைன்? இஸ் இட் ஃபைன்? பிரைமரியா, செகண்டரியா, டெர்ஷரியா? இங்க பிரைமரி, இங்க பிரைமரி. இல்ல 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 இல்ல, ஃபர்ஸ்ட் புரோட்டனேஷன் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் தான் அங்க நடக்கும், அதுக்கப்புறமா டீப்ரோட்டனேஷன் நடக்கும். சரிங்களா? கிளியரா? ரைட். ரெண்டாவது ரியாக்ஷன், நீங்க படிக்க வேண்டிய ரெண்டாவது ரியாக்ஷன் டீஹைட்ரேஷன். சரியா? டீஹைட்ரேஷன் ப்ராசஸ்ல என்ன நடக்கும் கண்ணா? நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க ஆல்கஹாலை டீஹைட்ரேட் பண்ணுவீங்க. ஆல்கஹாலை டீஹைட்ரேட் பண்ணா என்ன கிடைக்கும்? கமெண்ட்ல சொல்லுங்க. ஆல்கஹாலை டீஹைட்ரேட் பண்ணா என்ன கிடைக்கும்? கமெண்ட்ல சொல்லுங்க. ஆல்கஹாலை டீஹைட்ரேட் பண்ணா என்ன கிடைக்கும்?
Very good, very good. Shreyas, Abhi. நல்லா படிச்சிருக்கீங்க கண்ணா, நல்லா படிச்சிருக்கீங்க. So remember, whenever you dehydrate an alcohol, C2H5OH இருக்கு. இதை நீங்க dehydrate பண்றீங்க, which means water remove பண்றீங்க. Water remove பண்றீங்கன்னா obviously இங்க ஒரு hydrogen and இந்த ஒரு OH ரெண்டும் கட் ஆயிருமா? அப்ப மிச்சம் அங்க என்ன இருக்கும்? C2H4. கரெக்ட்டா? C2H4 னா it is none other than C double bond C. கரெக்ட்டா? கரெக்ட்டா? இப்போ இந்த ரியாக்ஷன்ல மெக்கானிசம் என்ன அப்படிங்கறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். First step is to form protonated alcohol. First நம்மளோட நார்மல் ஆல்கஹால protonated alcohol மாத்தணும். அதற்கான மெக்கானிசம் என்னடா கண்ணா? நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? நம்மளோட CH bar CHOH. கரெக்ட்டா? இத புரோட்டோனேட் பண்றோம்னா ஹைட்ரஜனை ஆட் பண்றோம். கரெக்ட்டா? நான் ஒரு ஹைட்ரஜனை ஆட் பண்றேன். ஹைட்ரஜன் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? சொல்லுங்க. What happens when you add this hydrogen? Can you guys tell me? Right, இங்க oxygen ட்ட lone pair of electrons இருக்கு. அப்ப obviously இந்த oxygen positive charge ஆன hydrogen மேல attract ஆகுமா? Positive charge ஆன hydrogen மேல attract ஆகுமா? அதனால this gets attracted to H+ and finally உங்களுக்கு என்ன நடக்குது? You get இதெல்லாம் ஸ்டெப் மார்க் உண்டு. சோ நல்லா பாத்துக்கோங்க. ஓகே, இங்க OH. அப்ப இந்த ஹைட்ரஜன் எங்க போச்சு மேம்னு கேட்டிங்கனா that will be here. இப்போ இந்த ஓவரால் மாலிகுலோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல கிடைச்சிருக்க கூடிய மாலிகுலோட சார்ஜ் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல கிடைச்சிருக்க கூடிய மாலிகுலோட சார்ஜ் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பாப்போம். அபி பயப்படவே வேணாம். I am there with you guys. Trust me, நான் இருக்கேன் உங்க கூட. Very good Shreyas. H+ add பண்ணதுனால now this becomes positively charged. Clear? இது வரைக்கும் டவுட் இல்லல? சரி, இரண்டாவது ஸ்டெப் என்ன? What is the second step here? What is the second step that you have to follow? இரண்டாவது ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கனா it is none other than formation of carbocation. கரெக்ட்டா? formation of carbocation. எப்படி carbocation produce பண்ணலாம் கண்ணா? what will happen here? இங்க positive charge இருக்கு. அப்ப இது ஸ்டேபிளா இருக்குமா? இந்த ஆக்ஸிஜன் ஸ்டேபிளா இருக்குமா? கண்டிப்பா ஸ்டேபிளா இருக்காது. ரைட்? சோ அப்ப அந்த மாலிகுல் என்னவா மாறும்? it is CH bar CH bar O. இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். கரெக்ட்டா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இங்க கார்போகேட்டையானை ஃபார்ம் பண்ண போறோம். எப்படி ஃபார்ம் பண்ண முடியும்? சொல்லுங்க. எப்படி ஃபார்ம் பண்ண முடியும்? if I remove this water. இந்த வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணேனா அப்ப இந்த கார்பனுக்கு 1 2 3 பாண்ட் தானே இருக்கும். அப்ப இந்த கார்பன் பாசிட்டிவ் சார்ஜா மாறுமா? கார்போகேட்டையானா மாறுமா? எஸ். நான் இங்க வாட்டரை ரிமூவ் பண்றேன். That is how I get CH3CH2+. கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆயிருச்சு. மூணாவது ஸ்டெப் என்ன? ஈத்தீனை ஃபார்ம் பண்ணும். இதை எப்படிப்பா ஃபார்ம் பண்ண முடியும்? இந்த மாலிகுல் இருந்து நான் ஈத்தீனை ப்ரொடியூஸ் பண்ணும், ஆல்கீனை ப்ரொடியூஸ் பண்ணும். என்ன பண்ணலாம்? கமெண்ட்ல சொல்லுங்க. வெரி குட் ஸ்ரேயாஸ். வெரி குட் தர்ஷு. ரீனேஜர், இத பாருங்க. காலையில லைவ் எடுத்தப்போ நீங்க எல்லாரும் என்கிட்ட சொன்ன விஷயம், மேம் எங்களுக்கு ஸ்லோவா சொல்லித்தாங்க மேம், மேம் வி ஆர் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் மேம். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கே நீங்கள் அப்படி சொல்கிறீங்கன்னா ஐ வாஸ் திங்கிங், நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஐ வாஸ் லிட்டரலி திங்கிங், ஓகே பசங்கனால புக் பை புக் நம்ம போகும்போது கொஷின் பேஸ் பண்ணி அவங்களால படிக்க முடிய மாட்டேங்குது.
சரியா? உண்மையா நீங்க எல்லாரும் ஃபேஸ் பண்ற கஷ்டம் அதுதானே. யோசிச்சு பாருங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க, எக்ஸாம்க்கு முந்தின நாள் ஏதாவது மெகா மேரத்தானோ ஒன் ஷாட்டோ ஏதாவது பாப்பீங்க. அண்ட் அதை பார்க்கறச்சே நீங்க என்ன பண்ணுவீங்க, ஓகே திஸ் இஸ் வாட் ஐ ஹவ் டு லேர்ன், இந்த சாப்டர்ல இதெல்லாம் தான் படிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அது பிசிக்கலுக்கு ஒர்க் ஆகும், இன்ஆர்கானிக் கூட ஒர்க் ஆகும். பட் ஆர்கானிக்ல ஒர்க் ஆகுமா? கிடையாது. ஏன்னா திடீர்னு ஒரு மெக்கானிசம் கேட்பா, திடீர்னு டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால் கேட்டானா நமக்கு டக்குன்னு அது இந்த ப்ராசஸ் தான் மண்டையில உரைக்காது. காரணம் என்ன, நம்ம அந்த மெத்தடாலஜியில நம்ம படிக்கல. கரெக்டா? நம்ம புக்கை படிக்கிறோம், பட் அந்த எக்ஸாமுக்கு தகுந்த மாதிரி அந்த புக்கை ஷிஃப்ட் பண்ணி படிக்கிறோமான்னு கேட்டேன். இல்லை. ஸோ தட் இஸ் வை ஐ வாஸ் லிட்ரலி ப்ரிப்பேரிங் திஸ் நோட்ஸ். என்னோட பழைய நாங்கள் கோட்டா கிளாஸஸ்லாம் யூஸ் பண்ணுற நோட்ஸ் எடுத்து ஐ லிட்ரலி ப்ரிப்பேர் திஸ் நோட். நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பேஜ் பை பேஜாக ஒட்டி வச்சு, ஓகே பசங்களுக்கு ஃபஸ்ட்டு இது சொல்லிக் கொடுப்போம், இதை சொல்லிக் கொடுத்தோன்னா ரியாக்ஷன் மெக்கானிசம் சொல்லிக் கொடுத்தோன்னா இவ்வளோ மார்க் கிடைச்சிடும், தென் நேமிங் ரியாக்ஷன் சொல்லிக் கொடுத்தா இவ்வளோ மார்க் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஜார்டன் பண்ணி தான் வந்திருக்கேன். ஸோ தட் யூ டோன்ட் ஹாவ் டு டூ எனி ஹார்ட் ஒர்க். நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். ஓகேவா? கிளியரா? Shall we start? Practice-க்கு அந்த புக்கு போதும் அஃப்ரா. நான் சொல்றேனே, சி நான் வந்து நீங்க இந்த கிளாஸ் தான் ஜாயின் பண்ணும் அப்படின்லாம் நான் சொல்லவே மாட்டேன். ஈவன் சி நான் இந்த எங்கவன் ஒரு நிமிஷம், நான் இந்த நம்ம நீட் கிராஷ் கோர்ஸோட நம்பிக்கை பேட்சை மேம் எல்லாத்துலேயும் பசங்களுக்கு சொல்லுங்கன்னு சொன்னப்போ கூட, ஈவன் டுடே நீங்கள் மற்ற சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா அங்கே ஏதாச்சும் கிளாஸ் போயிட்டுருக்கும். பட் நம்ம கிளாஸில் எந்த சேனலும் போகாது. ஐ மீன் நம்ம சேனலில் எந்த கிளாஸும் போகாது. காரணம், நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம், நான் பசங்களுக்கு தேவையானதை சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, நம்பிக்கை ரிவிஷன் கோர்ஸ்னு ஒன்று இருக்குது. அதில் பிரமிளா மேம் வந்து டீச் பண்ண போகிறேன். இன் ஹேண்ட் நாங்கள் ஆஃப்லைனில் எப்படி டீச் பண்ணுவோம் அந்த மாதிரி வந்து டீச் பண்ண போகிறேன். ஸோ இஃப் எனி ஒன் ஆர் இன்ட்ரெஸ்டட், இந்த ஆஃபரை வந்து ஆக்சுவலாக 25th இப்போ 1 மார்ச் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். யாராச்சும் பில்லிங்காக இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு மட்டும்தான் நான் சொல்லுவேனே ஒழிய I'll not force you to do it. So I'll not give you fake commitments. உண்மையிலேயே சொல்கிறேன், that book is just for practicing questions. சரியா? ரைட்டா? Okay Rakana. So let us come back here. இப்போ first processல புரோட்டனேட்டட் ஆல்கஹாலை ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு. ரெண்டாவது அதுல இருந்து கார்போகேட்டையானை ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம் பை ரிமூவல் ஆஃப் வாட்டர். மூணாவது என்ன பண்ணோம், இந்த மாலிகுலை ஆல்கீன் ஸ்ட்ரக்சருக்கு மாத்தணும். அப்போ இந்த ஹைட்ரஜன்ல ஒரு ஹைட்ரஜனை எப்படியாச்சும் தூக்கணும். அதை எப்படி பண்ணலாம்டாக்கனா, இட் இஸ் வெரி 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 ஈஸி. Formation of ethane will be done through deprotonation. ஓகேவா? தேர்ட் ஸ்டெப் என்ன, deprotonation. கரெக்டா? இது வழிதான் ஃபார்மேஷன் ஆஃப் ஈத்தீன் உருவாகும். அப்ப நம்ம மாலிகுல் CHH bond CHH இங்க தான் ஹைப்போகான்ஜுகேஷன் உள்ள வருது. இந்த கார்போகேட்டையானை ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணி டபுள் பாண்டை உருவாக்குறோம். ஹைப்போகான்ஜுகேஷன் ஸ்ட்ரக்சர் கான்செப்ட் இங்க உள்ள வருது. 11th படிச்சிருப்பீங்க. and that is how the final product CH2 double bond CH2 is made. புரிஞ்சுச்சா? கிளியரா? ரைட்? ஐயுப்பாக்கு எல்லாமே நம்ம இங்க கவர் பண்ணுவோம். ப்ளீஸ் டோன்ட் வரி. ஸோ இப்போ என்னென்ன மெக்கானிசம் பார்த்துருக்கோம்னு ஒரு குட்டி ரிவிஷன் விட்டுட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சாரி ஃபர்ஸ்ட் நம்ம ஹாலோ அல்கீன்ஸ் அண்ட் ஹாலோ அரீன்ஸ்ல ரெண்டு மெக்கானிசம்ஸ் தான். ஒன்னு பைமாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் SN2, இன்னொன்னு யூனிமாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் SN1. SN2 பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு மாலிகுல் இருக்குன்னா அதை டைரக்டா
நியூக்ளியோஃபைல் வந்து அட்டாக் பண்ணும். அட்டாக் பண்ணி லீவிங் குரூப் வீக்கஸ்ட் குரூப் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ் லீவிங் குரூப்பை அது ரிமூவ் பண்ணிடும். இங்க நீங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இது SN2 ரியாக்ஷன்னால இது செகண்ட் ஆர்டர் கைனெட்டிக்ஸ். இது ஒரு சிங்கிள் ஸ்டெப்லயே நடந்துரும். அண்ட் இங்க உங்க ப்ராடக்ட் இன்வெர்ட்டடா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ் இங்க இருக்கு, ப்ராடக்ட்ல பாத்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ் ஆப்போசிட் எண்ட்ல இருக்கு, which means ப்ராடக்ட் ஈஸியா ப்ராசஸ் நடக்கும். சரியா? சோ அதனால தான் SN2க்கு 1 டிகிரி தென் 2 டிகிரி தென் 3 டிகிரி அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதுவே அடுத்ததா நம்ம SN1 மெக்கானிசம்க்கு வந்தோம்னா, SN1ல ஃபர்ஸ்ட் நம்ம போலாப்ரோட்டிக் சால்வெண்ட்டை யூஸ் பண்ணணும். அந்த சால்வெண்ட்ல இருந்தா தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நடக்க ஆரம்பிக்கும். வாட் ஆர் ஆல் த சால்வெண்ட்ஸ் which we can use? வாட்டர் ஆர் ஆல்கஹால். இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்றோம், நம்மளோட லீவிங் குரூப்பை ரிமூவ் பண்றோம். this is the slowest step in the reaction. இந்த ஸ்டெப் முடிச்சதுமே செகண்ட் ஸ்டெப்ல கார்போகேட்டையான் கூட நம்ம நியூக்ளியோஃபைல் அட்டாச் பண்றோம். இது டக்குன்னு முடிஞ்சிடும், காரணம் அங்க வேற யாரும் நெகட்டிவ் சார்ஜோட இல்ல. அண்ட் this is a 2-step process. இங்க கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகுது. அண்ட் மிக 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 முக்கியமாக இந்த இடத்துல அந்த ரியாக்ஷனோட ரேட்டை யாரை டிசைட் பண்றா, ஃபர்ஸ்ட் ஸ்லோவஸ்ட் ஸ்டெப் தான் டிசைட் பண்றா. கிளியரா? புரிஞ்சுச்சா? ரைட். ரியேஜன்ஸ் நான் தனியா டீச் பண்ற மாதிரி இருக்குங்கண்ணா. யூ டோன்ட் ஹேவ் டு வரி. இங்க ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி 3 டிகிரி 1 டிகிரி 2 டிகிரி தென் 1 டிகிரி இருக்கிறதுலே ஹைலி ரியாக்டிவ் அல்லீலிக் அண்ட் பென்சிலிக் தான் டியூ டு தேர் ரெசனிங்ஸ் ஃபார்மிங் ஸ்ட்ரக்சர். அடுத்ததா ஓகே, அடுத்ததா நம்ம ஆல்கஹால், ஃபீனால்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ்க்கு வந்தீங்கன்னா ஆசிட் கேட்டலிஸ்ட் ஹைட்ரேஷன்ல என்ன நடக்கும், 2 ஸ்டெப் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் நடக்கிற மாதிரி இருக்கும் ஓவர் த H3O+. ஃபர்ஸ்ட் H3O ஃபார்ம் ஆகும், அதுக்கப்புறமா அதுக்கு மேல நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் நடக்கும், அதுக்கப்புறமா தென் டீப்ரோட்டனேஷன் ஆஃப் ஆல்கஹால் நடக்கும். சரியா? ரைட்டா? நெக்ஸ்ட் டீஹைட்ரேஷன் பார்த்தோம். டீஹைட்ரேஷன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, டேக்கனா ரிவைஸ் பண்ணலாமா இல்ல கடகட நெக்ஸ்ட்னு பார்க்கலாமா? கிளார், ஐ எம் டெல்லிங் யூ ஒன் திங், நான் எல்லாத்தையுமே கவர் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? எல்லாத்தையுமே ஒன்று விடாம கவர் பண்ணுவேன். யூ ஜஸ்ட் ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் த கிளாஸ். ரக்கனா அடுத்ததா டீஹைட்ரேஷன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் புரோட்டனேட்டட் ஆல்கஹாலை ஃபார்ம் பண்ணணும், செகண்ட் ஸ்டெப் கார்போகேட்டையனை ஃபார்ம் பண்ணணும், அண்ட் தேர்ட் ஸ்டெப் நம்ம அந்த மாலிகுலர் டீப்ரோட்டனேட் பண்ணணும். குயிக்கா wrap up பண்ணியிருக்கேன். அடுத்ததா ஆல்கஹால் எப்படி ஹாலஜன் கூட ரியாக்ட் பண்ணுதுங்கிறது தான் அடுத்த மெக்கானிசம். ஸோ நம்மளோட ஆல்கஹால் எப்படி ஹாலஜன்ஸ் கூட ரியாக்ட் பண்ணுது. சரியா? ஹாலஜன் எஸ்பெஷலி ஹாலோஜெனிக் ஆசிட்ஸ் கூட எப்படி ரியாக்ட் பண்ணுது. டேக்கனா இங்க என்ன நடக்கும், இனிஷியலா நீங்க என்ன பண்றீங்க, இந்த ஆல்கஹால ஏதாவது ஒரு ஹாலஜன் பேஸ்ட் ஆசிட் லெட்ஸ் சே HBr கூட ரியாக்ட் பண்ண விடுறீங்க. அப்படி ரியாக்ட் பண்ண விடும்போது என்ன நடக்கும், OH புரோமின் யாரு ரொம்ப ஸ்ட்ராங், கமெண்ட்ல சொல்லுங்க. OH and bromingல யார் ரொம்ப ஸ்ட்ராங்கான நியூக்ளியோஃபைல்? ஸ்ரீசக்தி. எல்லாமே நான் சொல்லித்தர மாதிரி இருக்கும் டாக்கனா, எல்லாமே நான் சொல்லித்தர மாதிரி இருக்கும். ப்ளீஸ் 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 டோன்ட் வரி, எவ்ரிதிங் வில் பி டாட் பை மீ. இங்க எதுக்கு மார்கானிக் ரூல் வருது, டபுள் பாண்ட் இருந்தால் தான் மார்கானிக் ஃபாலோ பண்ணணும். டபுள் பாண்ட் இல்லை, டபுள் பாண்டை உடைச்சு சிங்கிள் பாண்ட் ஆக்குறதுக்கு தான் மார்கானிக் ரூல் ஃபாலோ பண்ணணும். மற்றபடி யூ வில் நாட் யூஸ் மார்கானிக் ஹவுஸ். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். புரோமின் டேக்கனா இப்பையெல்லாம் நோமன்க்ளேச்சர் ஆரம்பிக்க முடியாது. ட்ரஸ்ட் மீ, நான் ஹெவி வெயிட்டேஜ் கொஷின்ஸ்லேருந்து லோ வெயிட்டேஜ் கொஷின்ஸ் ஆர்டராக கொண்டு வந்திருக்கேன். ஸோ தயவு செஞ்சு கிளாஸை நல்லா கவனிங்க. கம் வித் மை ஃப்ளோ. சரியா? என் ஃப்ளோவில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மார்க்ஸ் பக்காவாக எடுத்துடலாம். ரைட். இப்போ என்ன ஆகுது, இந்த புரோமின் OH இங்க சப்ஸ்டியூட் பண்ணுது, அதனால your step is completed. CH3 CH2 Br ப்ரொடியூஸ் ஆகுது.
கரெக்டா? ரைட்டா? Is that clear? அடுத்ததா dehydration of alcohol to form ether. Dehydration of alcohol to form ether தான் நம்ம பார்க்க போறோம். சரி, இப்போ இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லுங்க? ஆல்கஹால்ல இருந்து ஈத்தரை ப்ரொடியூஸ் பண்ணணும்னா அதற்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லுங்க? Max we will be covering kana. Once chemistry is over, max will be started. Dekana, I am teaching you A to Z தான். நான் எல்லாத்தையுமே டீச் பண்ண போறேன். பட் ஆனா என்ன, உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மெக்கானிசம்ஸ்னா இதெல்லாம் தான், நேமிங் ரியாக்ஷன்ஸ்னா இதெல்லாம் தான், ஏபிசி கன்வர்ஷன்ஸ்னா இதெல்லாம் தான், கன்வர்ஷன்ஸ்னா இதெல்லாம் தான் சொல்லி தர போறேன். சரியா? Okay. So first step in Arakana. What is the first step? First step is protonation of alcohol. Alcohol nama protonate பண்ணனும். கரெக்ட்டா? Alcohol protonate பண்ணோம்னா H plus add பண்ணனும் இல்லையா? So the formula is CH3 CH2OH. இதுல நான் H plus add பண்ண போறேன். H plus எங்க போய் அட்டாக் பண்ணும்டாக்கனா? H plus ஆக்சிஜனை போய் அட்டாக் பண்ணும். கரெக்ட்டா? என்ன காரணம்? ஆக்சுவலா ஆக்சிஜன் தான் H plus அட்டாக் பண்ணும். நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் அங்க நடக்கும். கரெக்ட்டா? அப்போ உங்களுக்கு ஃபைனலா you get CH3 CH2O. இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன். இப்போ எக்ஸ்ட்ராவா இங்க ஹைட்ரஜன் வந்ததனால the molecule has become positively charged. இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் என்ன? ரெண்டாவது ஸ்டெப் என்ன? யாராச்சும் கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம். ரெண்டாவது ஸ்டெப் என்ன? ரெண்டாவது ஸ்டெப் என்ன? I'll give you a clue. It is nucleophilic attacking நடக்க போகுது. Nucleophilic attacking நடக்க போகுது. But what kind of attack is it? சொல்லுங்க. Nucleophilic attacking நடக்க போகுது. But what kind of attack? Dehydration. டிக்கனா ஆல்கஹாலை ஈத்தரா கன்வெர்ட் பண்ண போறோம். அப்ப ஈத்தரோட ஃபங்க்ஷனல் குரூப் என்ன? யோசிச்சு பாரு. இட் இஸ் R bond O bond H R dash. கரெக்டா? நம்ம ஆல்கஹாலோடது R bond OH. கரெக்டா? அப்போ இந்த ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டு இன்னொரு ஆல்கைல் குரூப்பை ஆட் பண்ணும். அப்போ இன்னொரு ஆல்கைல் குரூப்பை ஆட் பண்ணோம்னா இங்க நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் நடக்குதுன்னா then it is going to be nucleophilic attack of, note பண்ணிக்கோங்க, nucleophilic attack of what? Alcohol on first product. இந்த ப்ராடக்ட் மேல இன்னொரு ஆல்கஹால் நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் நடத்த போகுது. சரியா? அப்பதானே இந்த ஹைட்ரஜன் போய் அதுக்கு பதிலா இங்க ஆல்கைல் குரூப் வரும். கரெக்டா? உங்க क्वेश्चनலயே ஆன்சர் இருக்கு கண்ணா. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பாருங்க. ஓகே, क्वेश्चनல என்ன கேட்டிருக்கான்? ஆல்கஹாலை ஈத்தரா மாத்தணும். ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலாவை எழுதி பாருங்க. எந்த மெக்கானிசமா இருந்தாலும் from to ஃபார்முலா எழுதி பாருங்க. அதுல என்ன பண்ணணும்? இந்த ஹைட்ரஜனை தூக்கி ஆல்கைல் குரூப்பை போடணும். அப்ப ஆல்கைல் எங்க இருந்து வரும்? இன்னொரு ஆல்கஹால் இருந்து வரும். இப்படிதான் you should try to build the mechanism. புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? ஓகே. சோ இப்போ நீங்க என்ன பண்றீங்க? நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் ஆஃப் ஆல்கஹால் ஆன் டிஸ்ப்ரோட்டோனேட்டட் ஆல்கஹால் பண்ண போறீங்க.
So இதுதான் formula. It is CH3 CH2 OH plus CH3 CH2 OH H. கரெக்ட்டா? இங்க யாரை அட்டாக் பண்ணுவா? யாரை அட்டாக் பண்ணுவா? இந்த ஆக்சிஜனுக்கு தான் lone pair of electrons இருக்கு. இந்த ஆக்சிஜன் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ். அப்போ யாரை அட்டாக் பண்ணுவா? இந்த lone pair of electron இருக்கக்கூடிய ஆக்சிஜன் நியூக்ளியோஃபிலிக் அட்டாக்கை பாசிட்டிவ் சார்ஜ்டு மாலிகுல் மேல ப்ரொடியூஸ் பண்ணும். கரெக்ட் தானே? அப்போ உங்களுக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலா இந்த மாலிகுல் இங்க வந்து உட்கார்ற மாதிரி இருக்கும். கரெக்டா? ரெடியா? So what will happen? இங்க or in an easy way if I have to say about this, இங்க என்ன நடக்குது? உங்களோட புது பேஜ்ல எழுதிடலாமா? கொஞ்சம் கிளட்டர்டா இருக்கு. CH3 CH2O. இங்க ஆக்சுவலா புரோட்டனேட்டட்ல ஒரு ஹைட்ரஜன் இங்கேயும் இங்க ஒரு ஹைட்ரஜனும் இருந்துச்சு இல்லையா? அந்த ஹைட்ரஜனுக்கு பதிலா you get CH2 CH3. Still it is protonated. It is positive in charge. அப்ப அடுத்த ஸ்டெப் என்னடா பண்ணணும்? அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? Deprotonation. Very good Claire. Very good Darshini. Very good Rakana. Very good. So அடுத்ததா நீங்க பண்ண வேண்டிய விஷயம் deprotonation. ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா then you will get CH3 CH2O CH2 CH3. கிளியரா? புரிஞ்சுச்சா? மெக்கானிசம்ஸ் புரிஞ்சுச்சா? ரைட். அடுத்ததா reaction of halogen acid with ether. டிக்கனா இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. சரியா? இன்னும் ஒரு 2-3 மெக்கானிசம்ஸ் தான் இருக்கு. முடிச்சிட்டோம்னா we'll go to naming reaction. சரியா? நேமிங் ரியாக்ஷன்ல இருந்து ஷார்ட்டா 3ல இருந்து 4 क्वेश्चन எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அசால்ட்டா ஒரு 6 to 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். ஓகேவா? ரைட்டா? ஃபைன். கவனிங்க. ஃபர்ஸ்ட் reaction of halogen acid in ether. இங்க என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் நம்மளோட ஆல்கைல் குரூப்ஸ் இங்க 1 டிகிரியாவோ 2 டிகிரியாவோ இருக்கணும். சரியா? நம்மளோட ஆல்கைல் குரூப்ஸ் இங்க பிரைமரியாவோ செகண்டரியாவோ இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இங்க என்ன நடக்கும்? யூ டேக் த மாலிகுல், ஈத்தர் எடுத்துக்கிறீங்க, CH3O CH2 CH3. இந்த ஈத்தரை உங்களோட ஏதாவது ஒரு ஹாலஜன் ஆசிட், லெட்ஸ் சே ஹாலஜன் அயோடைட் கூட ரியாக்ட் பண்ண விடுறீங்க. இது ஒரு SN1 ரியாக்ஷனா SN2 ரியாக்ஷனா? Let me know in the comment section. Is it SN1 or SN2? இது SN1 ஆ SN2 ஆ? கண்டுபிடிச்சு எனக்கு சொல்லுங்க. So finally what happens? இந்த oxygen once again இந்த hydrogen கூட connect ஆக பார்க்கும். And that is how CH3OH CH2 CH3 positive form ஆகுது. This is your first step. Second step என்னடா கண்ணா? What is your second step? இந்த iodine group, இந்த iodine groupம் இது கூட சேரணும்ல. எப்படி இது சேர முடியும்? இந்த iodine groupம் இது கூட சேரணும்ல. எப்படி இது சேர முடியும்? இந்த iodine group டைரக்டா இத வந்து அட்டாக் பண்ணும். Direct as breakage of this molecule. இங்க remember பண்ணிக்கோங்க, please remember this. இந்த molecule ரெண்டா பிரியுது. small alkyl group இருக்கு பாத்தீங்களா? அது ஒரு haloalkane ஆகும்.
லார்ஜ் ஆல்கைல் குரூப் இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு ஆல்கஹாலாவும் மாறும். சரியா? சோ ஸ்மால் ஆல்கைல் குரூப் அயோடைட் ஹாலோ ஆல்கேன் ஆகவும், லார்ஜ் ஆல்கைல் குரூப் ஆல்கஹாலாவும் மாறும். கிளியரா? கிளியரா? சோ இத ஞாபகம் வச்சுக்கோங்க. this is very 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 important. halide ion small alkyl group தான் அட்டாக் பண்ணும். ரைட்? சரி, இப்போ உங்களுக்கு இதுல இருந்து ஒரு क्वेश्चन கேட்கலாம். why does iodine ion or iodide attack small alkyl group? என்ன காரணம்? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி தான் क्वेश्चंस கேட்பாங்க. so let me know the answer. let me know the answer. யோசிச்சு பாருங்க, அயோடைட் ஏன் ஸ்மால் ஆல்கைல் குரூப் அட்டாக் பண்ணுது? ஆல்ரெடி இந்த ஆக்சிஜன் ஹைட்ரஜனை டியூ டு த ஆப்போசிட் சார்ஜஸ் அட்ராக்ஷன் ஹைட்ரஜனை பிடிச்சு வச்சிருக்கு. ஆல்சோ த லார்ஜர் குரூப் இஸ் ஹியர். பட் அயோடைட் ஏன் ஸ்மால் ஆல்கைல் குரூப்பை மட்டும் குறி வைக்குது? சிட்ஸ் மியூசிக், வெரி குட் ரக்கனா, எக்ஸாக்ட்லி ரைட். சிட்ஸ் மியூசிக் கரெக்டா சொல்லியிருக்காரு. தர்ஷு கரெக்டா சொல்லியிருக்காங்க. தர்ஷினி கரெக்டா சொல்லியிருக்காங்க. வெரி குட் ராக்கனா. the reason is, please note this down, இது வரதுக்கான சான்சஸ் இருக்கு. due to less steric hindrance of small alkyl group. சரியா? சோ உங்க ஸ்மால் ஆல்கைல் குரூப்பை நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ஸ்மால் ஆல்கைல் குரூப்பை நீங்க பாத்தீங்கன்னா அது அவ்வளோவா ஹிண்டர் பண்ணாது. இட் இஸ் நாட் கோயிங் டு ரிப்பல் த அயோடைட் மாலிகுல், சாரி அயோடைட் அயான். அதனால தான் டியூ டு லெஸ் ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் இப்படி நடக்குது. ஓகேவா? அடுத்ததா ரியாக்ஷன் ஆஃப் ஹாலஜன் ஆசிட் வித் ஈத்தர். ஃபர்ஸ்ட் நம்ம 1 டிகிரி ஆர் 2 டிகிரி ஆல்கைல் குரூப்ஸை பார்த்தோம். இப்போ 3 டிகிரி ஆல்கைல் குரூப்ஸை பார்க்க போறோம். சரியா? இஃப் ஆல்கைல் குரூப் இஸ் 3 டிகிரி. இப்போ ஆல்கைல் குரூப் 3 டிகிரியா இருந்துச்சுன்னா தென் அது என்ன மெக்கானிசம் ஃபாலோ பண்ணும்? SN1 ஆ SN2 ஆ? கமெண்ட்ல சொல்லுங்க. if it is tertiary group then இந்த மெக்கானிசம் SN1 ஃபாலோ பண்ணுமா SN2 ஃபாலோ பண்ணுமா? வெரி குட் ரக்கனா, நல்லா படிச்சிருக்கீங்க. சீரியஸ்லி அது SN1 மெக்கானிசமா ஃபாலோ பண்ணும். அப்ப இங்க 2 ஸ்டெப் இருக்க போகுது, கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆக போகுது. சரியா? வெரி குட் ரக்கனா. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இப்போ நம்ம இந்த ரியாக்ஷனை தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருக்கும் ஆல்கைல் குரூப், டெர்ஷரி ஆல்கைல் குரூப் கிட்டத்தட்ட பார்க்க இப்படிதான் இருக்கும்னு தெரியும். கரெக்டா? இங்க ஒரு CH3, இங்க ஒரு CH3, இங்க CH3, இங்க O and finally இங்க CH3. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்? இது ஒரு ஹாலஜன் ஆசிட், அதாவது ஹைட்ரஜன் அயோடைட் கூட ரியாக்ட் பண்ணுது. எப்பவும் போல ஆக்சிஜன் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கா? அப்ப ஆக்சிஜன் என்ன பண்ணும்? இட் வில் அட்டாக் ஹைட்ரஜன் அயோடைட். அது என்ன பண்ணும்? இந்த ஹைட்ரஜனை ஸ்பெசிபிக்கா அட்டாக் பண்ணும். அட்டாக் பண்ணி அந்த ஹைட்ரஜனை அது கூட ஒட்ட வச்சுக்கும். நியூக்ளியோபிலிக் அட்டாக். கரெக்டா? இதனால உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன ப்ராடக்ட் உருவாகுது? you get CH3 C CH3 CH3 O. இந்த ஆக்சிஜன் கூட இப்போ ஒரு ஹைட்ரஜன் கனெக்ட் ஆயிருச்சு. இங்க உங்களுக்கு அந்த மெட்டல் குரூப் இருக்கு. ஒன்றும் இல்லை, சேம் மாலிகுல் தான். இந்த ஹைட்ரஜனை மட்டும் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ண வச்சிருக்கோம். இப்போ ஹைட்ரஜன் வந்ததுனால இந்த ஆக்சிஜன் பாசிட்டிவ் சார்ஜ் ஆயிருமா? கரெக்டா? இந்த ஆக்சிஜன் ஆர் அந்த மாலிகுல் பாசிட்டிவ் சார்ஜ் ஆயிருமா? ரைட்டா? இப்போ இது SN1 ரியாக்ஷனை ஃபாலோ பண்ண போகுது. அப்ப SN1 ரியாக்ஷன்ல இனர் போலார் புரோட்டிக் சால்வெண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. what is the very first step? என்னாச்சு கண்ணா?
கீதா NCERT question, book back question எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணுவோம். சரியா? See, I'm telling you நான் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் கொடுப்பேன். Just focus on the class. கிளாஸ்ல மட்டும் இருங்க. மேம் நான் அது படிக்கணுமா இது படிக்கணுமா என்ன பண்றது எது பண்றது வேணவே வேணாம். நான் பார்த்துக்கிறேன். Just trust the process. Protonation. Protonation. SN1ல ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்? கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். கரெக்ட்டா? இப்போ இதுதான் நம்மளோட மாலிக்யூல். சோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம கார்போகேட்டையானை ஃபார்ம் பண்ணலாம். ரைட்டா? ரைட்டா? இதில இருந்து எப்படிக்கான கார்போகேட்டையானை ஃபார்ம் பண்ண முடியும்? வெரி ஈஸி. இங்க புரோட்டனேட்டட் ஆக்ஸிஜன் H பாசிட்டிவ் ஆக்ஸிஜன் இருக்குதா? இத அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம். This is your very first step. SN1ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். அப்போ இத ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஃபைனலா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? You will get CH3 C CH3 CH3 இங்க கார்போகேட்டையான் பிளஸ் CH3 OH. ஓகேவா? கார்போகேட்டைனும் ப்ரொடியூஸ் ஆயிருச்சு, ஆல்கஹாலும் ப்ரொடியூஸ் ஆயிருச்சு. அடுத்ததா நீங்க என்ன பண்ணணும்? இந்த கார்போகேட்டையான அந்த அயோடைட் குரூப்பை வச்சு ரியாக்ட் பண்ண வைக்கணும். வெரி ஈஸி ஸ்டெப். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் ஸ்லோவா நடக்கிற மாதிரி இருக்கும், பட் செகண்ட் ஸ்டெப் ஃபாஸ்டா நடந்துரும். ஸோ இந்த செகண்ட் ஸ்டெப்ல இந்த மாலிகுலை மட்டும் நம்ம அயோடைன் கூட ரியாக்ட் பண்ண வைக்கணும். சரியா? அயோடின் கூட ரியாக்ட் பண்ண வைக்கணும். திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப். கரெக்டா? அதனால ஃபைனலி யூ கெட் CH3 C CH3 CH3 iodine. Is that clear? Is that clear? Renature நான் ஆர்கானிக் பிசிக்கல் இன்ஆர்கானிக் எல்லாத்தையும் இங்க சொல்லி தர போறேன். Then why feared ஆகனா? I'll teach you everything which is needed for your exam. சரியா? ஓகே. இப்போ இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. டவுட் இருக்கா? டவுட் இல்லல? எஸ். சோ தர்ஷினி, தர்ஷு, நவீன், சச்சின் கிளியர் தானே? ஓகே. சோ இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம்? நம்மளோட ஆல்கஹால், ஃபீனால்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ் சாப்டர்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஆசிட் கேட்டலிஸ்ட் ஹைட்ரேஷன் பார்த்தோம். இல்ல என்ன நடக்குது? நம்ம டபுள் பாண்ட உடைக்கிறதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் நியூக்ளியோஃபிலிக் அட்டாக்க மேற்கொள்றோம். அதுக்கப்புறமா அங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை ரிமூவ் பண்றோம். தட் இஸ் ஹவ் இன் 2 ஸ்டெப்ஸ் நம்மளோட ஆசிட் கேட்டலிஸ்ட் ஹைட்ரேஷன் ரியாக்ஷன் நடக்குது. அடுத்ததா டீஹைட்ரேஷன். டீஹைட்ரேஷன் ப்ராசஸ்ல என்ன நடக்குது? ஃபர்ஸ்ட் நம்ம புரோட்டோனேட்டட் ஆல்கஹாலை ஃபார்ம் பண்ணணும். அப்போ H+ அந்த ஆல்கஹால் கூட ரியாக்ட் பண்ண வைக்கணும். அதுக்கப்புறமா என்ன நடக்கும்? அங்கிருந்து கார்போகேட்டையானை ஃபார்ம் பண்ணணும். அது ரொம்ப ஈஸியாச்சே. உங்களுக்கு புரோட்டோனேட்டட் மாலிகுல் இருக்குன்னா அங்க அந்த புரோட்டோனேட்டட் ஸ்ட்ரக்சரை மட்டும் வெளியில எடுத்தா போதும், உங்களுக்கு ஈஸியா கார்போகேட்டையான் உருவாயிரும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்? ஆஃப்டர் தட் நீங்க அதை டீப்ரோட்டனேட் பண்ணணும். இங்க இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டு பை மீன்ஸ் ஆஃப் ஹைப்பர் கான்ஜுகேஷன் அந்த எலக்ட்ரானை கார்போகேட்டையான்ஸ் கிடையே ஷேர் பண்ற மாதிரி இருக்கும். அது வழி யூ கெட் ஆல்கீன் ஸ்ட்ரக்சர். கிளியரா? அதுக்கப்புறமா என்ன பார்த்தோம்? ஆல்கஹால் பிளஸ் ஹாலஜன் ஆசிட் எப்படி ஒர்க் ஆகும், தென் ஆல்கஹாலும் ஆல்கஹாலை டீஹைட்ரேட் பண்ணி ஈத்தரை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா ஃபைனலா நம்மளோட ஹாலஜன் ஆசிடும் ஈத்தரும் எப்படி ரியாக்ட் ஆகும், அது பிரைமரி அண்ட் செகண்டரி கேசஸ்ல எப்படி ரியாக்ட் ஆகும், அண்ட் டெர்ஷரி கேசஸ்ல எப்படி ரியாக்ட் ஆகும்னு பார்த்தோம். கிளியரா? புரிஞ்சுச்சா? இப்போ அடுத்த சாப்டர் எது? இப்போ அடுத்த சாப்டர் எதுக்குன்னா you say no problem. No, I haven't given him. One filler is there. In break I might try to record one. Tomorrow we send it. No, yesterday itself I have given you.
Okay, I'll do one thing. In brief, I'll connect with him and then get it done. Okay, because now classes will be still in live. Okay, now it is 5:30, right? One more reaction is left. By 5:45, we'll take it. Okay, 5:45 or 5:50. Okay. Yeah, I know the puller. I'll just connect with him. Correct. Okay, I'll get it there. Please don't worry. Scam 1, right? I know. The last one only, no? I remember that. That manga put case, right? Not that one. The next video. Yes. I will take it from him. Don't worry. Okay? No, it has document. I'll share it with you. Yes, I'll share it with you. Yeah, everything is done. Okay? Okay. So sorry, Dakana. Finally, நம்ம aldehyde ketones and carboxylic acid தான் பார்க்க போறோம். Right? In case of aldehyde ketones and carboxylic acid, ரொம்ப முக்கியமான ஒரு ரியாக்ஷன்ங்கிறது nucleophilic addition in aldehydes and ketones. Nucleophilic addition in aldehydes and ketones. ஞாபகம் இருக்கா? Ma'am, physical is tough. Don't worry, Naveen. நான் பாத்துக்கிறேன். Shall we start? Shall we start, Rakana? Come on. நம்ம reaction mechanism பார்க்க வேண்டியது இருக்கு. இன்னும் மூணு mechanism தான். முடிச்சோம்னா we are done. Okay, அதுக்கப்புறமா naming reactions போற மாதிரி இருக்கும். Then அப்படியே கொஞ்சமா we will move to the next part. கீதா கவலைப்படாதீங்க. I understand the seriousness and கண்டிப்பா I'll give you what and all you need. உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் தருவேன். பட் கிளாஸ்க்கு அப்புறமா அதை ஒரு தடவை நீங்க ரிவைஸ் பண்ணா மட்டும் போதும். சரியா? Clear? Okay, Rakana. So first, nucleophilic addition in aldehydes and ketones. இது SN1 reaction SN2 reaction comment section ல சொல்லுங்க பாப்போம். இது SN1 reaction இல்ல SN2 reaction? Is this SN1 reaction or SN2? நீங்க அந்த reactions withல படிச்சிருப்பீங்க. nucleophilic reaction, அதுக்கப்புறம் reduction, oxidationலாம் ஒன்னொன்னா பார்த்திருப்போம். அதுல இது ரொம்ப முக்கியம். சொல்லுங்க பாப்போம். SN2 very good. இது ஒரு SN2 reaction. காரணம் இங்க நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ண போறோம். கரெக்டா? சோ இனிஷியலா நம்மளோட மாலிகுல் பார்க்க இப்படிதான் இருக்கும். இதுல நம்ம என்ன பண்றோம்? நம்மளோட நியூக்ளியோஃபைலை அட்டாக் பண்றோம். நியூக்ளியோஃபைலை அட்டாக் பண்ண விடுறோம். அட்டாக் பண்ண விடும்போது இனிஷியலி இட் will be like இப்படி. பட் கார்போகேட்டையானால இந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆனதும் கார்போகேட்டையானால 5 பாண்டை வச்சுக்க முடியுமா? முடியாது. ஸோ கார்போகேட்டையான் கார்பன் நம்மளோட ஆக்சிஜன்ட்ட நம்ம 2 பாண்ட் வச்சிருக்கோம்ல, ஒரு பாண்டை பிரேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதும் அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? ஒரு பாண்ட் பிரேக் ஆயிரும் and you will get C D nucleophile A O minus. இந்த O minus பேலன்ஸ் பண்றதுக்காக ஒரு ஹைட்ரஜன் ஆட் பண்ணுவோம். ஹைட்ரஜனை ஆட் பண்றது மூலமா you get C nucleophile B A and OH. சரியா? இப்போ இங்க நீங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த மாலிகுல் டபுள் பாண்டட் sp2 ஸ்ட்ரக்சர்ல இருந்து sp3 ஸ்ட்ரக்சரா மாறி இருக்கு. அப்ப இங்க ஸ்ட்ரக்சர் has moved from sp2 to sp3. இங்க உருவாயிருக்கிற இந்த காம்ப்ளெக்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இந்த காம்ப்ளெக்ஸ நம்ம டெட்ரா ஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இங்க நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஃபைனல் ப்ராடக்ட் இஸ் ஆக்சுவலி an addition ப்ராடக்ட். இது ஒரு அடிஷன் ப்ராடக்ட்.
கிளியரா? புரிஞ்சுச்சா? ஓகே, அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய மெக்கானிசம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஆல்டால் கண்டென்சேஷன். ஆல்டால் கண்டென்சேஷன், ரைட்? ஸோ ஆல்டால் கண்டென்சேஷனை பத்தி பேசணும்னா, ஆல்டால் கண்டென்சேஷன்ல கண்டிப்பா ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன்ல ஆல்பா ஹைட்ரஜன் கண்டிப்பா கன்ஃபார்மா இருந்தே தீரும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஆல்பா ஹைட்ரஜனா என்னன்னு பார்த்தரலாமா? நம்மள்ட்ட ஒரு மாலிகுல் இருக்கு. லெட்ஸ் சே CH3 CHO. இந்த மாலிகுல்ல யாரு ஃபங்க்ஷனல் குரூப்? CHO. இது ஆல்டிஹைடோட ஃபங்க்ஷனல் குரூப். அது யாரு கூட கனெக்ட் ஆயிருக்கு? CH3 கூட கனெக்ட் ஆயிருக்கு. இங்க ஃபங்க்ஷனல் குரூப் கூட டைரக்டா கனெக்ட் ஆயிருக்கிற கார்பன் இஸ் ஆல்பா கார்பன் அண்ட் அந்த கார்பன் கூட கனெக்ட் ஆயிருக்கிற ஹைட்ரஜன் இஸ் ஆல்பா ஹைட்ரஜன். இங்க ஆல்பா கார்பன் இல்லைனா ஆல்பா ஹைட்ரஜன் இல்ல. சோ ஃபங்க்ஷனல் குரூப் கூட டைரக்டா கனெக்ட் ஆயிருக்கிற கார்பன் இஸ் ஆல்பா கார்பன். அந்த ஆல்பா கார்பன் கூட டைரக்டா கனெக்ட் ஆயிருக்கிறது ஆல்பா ஹைட்ரஜன். இத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இப்போ ஆல்டால் கண்டென்சேஷன்ல அப்படி என்னதான் மேம் நடக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, you will take CH3 CHO. இத ஃபர்ஸ்ட் யாரு கூட ரியாக்ட் பண்ண விடுவீங்க? யாரு கூட ரியாக்ட் பண்ண விடுவீங்க? வெரி குட் தர்ஷினி. டேக்கண்ணா, ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில் 1000 விஷயம் நடக்கும். ஃபோக்கஸ் ஆன் த கிளாஸ். அவங்களையும் வர சொல்லுங்க. நமக்கு இப்போதைக்கு ஈகோ பிரச்சனை, சண்டை, சச்சரவு இது எதுவுமே முக்கியம் இல்லை. மார்க்கை எப்படியாச்சும் வாங்கணும், அதுதான் முக்கியம். சரியா? ரைட்டா? ஸோ வாட் ஹேப்பன்ஸ் அட் ஃபர்ஸ்ட்? வாட் ஹேப்பன்ஸ் டாக்கண்ணா? ஃபர்ஸ்ட் நம்மளோட ரெண்டு சேம் ஆல்டிஹைட்ஸ் ரியாக்ட் ஆகுது in the presence of dilute base. அப்படி ரியாக்ட் ஆகுமோ என்ன ஆகுது கண்ணா? அப்படி ரியாக்ட் ஆகுமோ என்ன ஆகுது? கமெண்ட்ல சொல்லுங்க. what happens? இந்த மாலிகுல் ரெண்டும் அட்டாச் ஆகுமா? கரெக்டா? இந்த மாலிகுல் ரெண்டும் அட்டாச் ஆகுமா? எப்படி அட்டாச் ஆகும்? CH3 CH, இங்க ஒரு ஆக்சிஜன் O-, இங்க CH3 CHO. கரெக்டா? இப்போ நம்ம இத ஹைட்ரலைஸ் பண்ண போறோம். ஹைட்ரலைஸ் பண்ணா என்ன நடக்கும்? what will happen when you hydrolyze this? ஹைட்ரலைஸ் பண்ணா இந்த O- OH ஆ மாறிடும். கரெக்டா? ஹைட்ரலைஸ் பண்ணோம்னா இந்த O- OH ஆ மாறிடும். அண்ட் இத ஹைட்ரலைஸ் பண்றது மூலமா you get CH3 CH OH CH2 CHO. புரிஞ்சுச்சா? ரைட்டா? சோ இதத்தான் ஆல்டால் கண்டென்சேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, சோ ஃபைனலா எஸ்டரிஃபிகேஷனுக்கு போறோம். எஸ்டரிஃபிகேஷனை பொறுத்தவரை என்ன நடக்கும்? what will happen in the process called as esterification? உங்களோட கார்பாக்சிலிக் ஆசிடும் உங்களோட ஆல்கஹாலும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரூட்டி ஸ்மெல்லிங் காம்பவுண்ட் தரும். கரெக்டா? ஒரு ஃப்ரூட்டி ஸ்மெல்லிங் காம்பவுண்ட் when you protonate it will give, அந்த காம்பவுண்ட் பார்க்க எப்படி இருக்கும்? RCOO R- மாதிரி இருக்கும். and this fruity smelling compound is called ester. ரைட்டா? இங்க ரெண்டு விதமான ரியாக்ஷன் நடக்கும். ஒன்னு எஸ்டரோட மெக்கானிசம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. see, I have given you the mechanism based on an order from high priority to low priority. so எஸ்டரோட மெக்கானிசம் ஜஸ்ட் ஒரு தடவை புரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா?
கிளியரா? ஓகேவா? ஓகே, இப்போ எஸ்டரிஃபிகேஷன்ல ரெண்டே ரெண்டு ஸ்டெப் தான் இங்க நடந்திருக்கு. ஒன்னு நியூக்ளியோஃபிலிக் அடிஷன். ஓகே, ஒன்னு நியூக்ளியோஃபிலிக் அடிஷன், ரெண்டாவது லாஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் H+. பட் ஜஸ்ட் ஸ்டெப்பை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மெக்கானிசம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட்லாம் சொல்ல மாட்டேன், மேபி வரலாம். ஓகேவா? Dekana, cross aldol and canizaro, we will see Dakana. Don't worry. Fine. அது தனியா நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும், கவலைப்படாதீங்க. அது மெக்கானிசம்ஸ்ல வரக்கு சான்ஸ் கம்மி, நேமிங் ரியாக்ஷன்ல வரக்கான சான்ஸ் தான் அதிகம். ஸோ அதான் அங்கே தான் நம்ம பார்ப்போம். இஸ் தட் கிளியர்? ஓகே, ஸ்ரீசக்தி மெக்கானிசம்ஸ் இப்போ நம்ம முடிச்சிட்டோம். நம்ம அமைன்ஸில் மட்டும் அசைலேஷன் ஆல்கேலேஷன் மிச்சம் இருக்கு. அது நான் ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுத்துட்டு தான் உங்களுக்கு சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ எஸ், நவ் யூ கைஸ் கேன் டேக் அ பிரேக். சரியா? எல்லாரும் பிரேக் போயிட்டு வந்துருங்க. அண்ட் 1 minute. என்னாச்சு? ஸோ 15 minutes பிரேக் முடிச்சுட்டு சீக்கிரமா வந்துருங்க. சரியா? கண்ணா இப்ப கேக்குதா? anytime music treat. So please take your break and be back on time.
Okay, so shall we start? ஆரம்பிக்கலாமா? Yes, ஆரம்பிக்கலாமா? Shall we start? Are you guys ready? Mechanisms நம்ம பார்த்துட்டோம். Mechanismsல importantaன steps என்னென்னங்கறத பார்த்துட்டோம். So what is next rakana? What next? What next? அடுத்ததா என்ன பார்க்கணும்? Okay, 1 minute. 1 minute, 1 minute. என்னாச்சு இதுக்கு? Okay. அடுத்ததா நம்ம நேமிங் ரியாக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம். So are you guys ready for the naming reactions? டோட்டலா எத்தனை நேமிங் ரியாக்ஷன்ஸ் இருக்கு கண்ணா? டோட்டலா எத்தனை நேமிங் ரியாக்ஷன்ஸ் இருக்கு? ரீசனிங் क्वेश्चंसும் நம்ம பார்ப்போம். Please don't worry about that. எல்லா விதமான क्वेश्चंसையும் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். சரியா? From top to bottom எல்லா விதமான क्वेश्चंसையும் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். I'm not going to give you like okay pa இது மட்டும் தான் important questions இது மட்டும் படிச்சா போதும்லாம் சொல்ல போறது இல்ல. We are going to learn in and out of what is happening. சரியா? So first haloalkanes and haloarenes ல இருந்தே ஆரம்பிக்கலாம். Haloalkanes and haloarenes ல உள்ள naming reaction ரொம்ப ரொம்ப importantஆன ஒரு naming reaction என்ன? Can you tell me? Halo alkanes and haloarenes ல உள்ள ரொம்பவே முக்கியமான நேமிங் ரியாக்ஷன்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் நேமிங் ரியாக்ஷன் என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நேமிங் ரியாக்ஷன் தர்ஷு வெரி குட் வெரி குட். சோ ஃபர்ஸ்ட் நேமிங் ரியாக்ஷன் வந்து நம்மளோட Sandmeyer's reaction. கரெக்ட்டா? Sandmeyer's reaction. இந்த Sandmeyer's reactionல நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு primary amine. Okay? ஒரு primary amine. I'll show it to you. ஒரு primary 1 degree amine நம்ம cold aqueous what aqueous mineral acid ல வந்து mix பண்ண போறோம். கரெக்ட்டா? ஒரு cold aqueous mineral acid ல வந்துட்டு mix பண்ண போறோம். and அதுக்கு அப்புறமா அத sodium nitrate கூட react பண்ண வைக்க போறோம். கரெக்ட்டா? சோ ஃபர்ஸ்ட் ஒரு 1 டிகிரி அமைன cold aqueous mineral acid கூட react பண்ண விட்டு sodium nitrate கூட NaNO3 கூட react பண்ண விட போறோம். இதுதான் நம்ம ரியாக்ஷன். கரெக்ட்டா? கரெக்ட்டா? சோ இங்க இப்படி react பண்றது மூலமா ஃபைனல் ப்ராடக்ட் என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம். What is the final product formed akana? What is the final product formed? இங்க ஃபைனல் ப்ராடக்ட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு ஃபைனல் ப்ராடக்ட்டா இங்க என்ன கிடைக்கும்? குளோரோபென்சீனா? நோ குளோரோபென்சீன் இல்ல. வேற என்ன கிடைக்கும்? full screen தெரியல. 1 minute rakana. Let me see. ஓகே, இப்போ full screen தெரியும்னு நினைக்கிறேன். salt produce ஆகுமா?
குளோரோபென்சீன் கூட இன்னொருத்தனும் ப்ரொடியூஸ் ஆவான். ஞாபகம் இருக்கா? if you are using CuCl2 குளோரோபென்சீன் ப்ரொடியூஸ் ஆவான். இதுவே CuBr2 யூஸ் பண்ணா புரோமோபென்சீன் ப்ரொடியூஸ் ஆவான். ஸோ இந்த ரியாக்ஷனை பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் 1 டிகிரி அமைன்ஸ் எடுத்துக்கிறோம். நான் இங்க உங்களுக்கு ரியாக்ஷனுக்காக அனிலினை எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த கொஸ்டின் அனிலின் பேஸ் கொஸ்டினா தான் நிறைய தடவை வந்திருக்கு. சரியா? ஸோ ஐ எம் கோயிங் டு டேக் அனிலின். அனிலின்கான ஃபார்முலா என்ன ரக்கனா? வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் அனிலின்? இதுதான் அனிலினோட ஃபார்முலா. இப்போ அனிலினை நான் என்ன பண்ண போறேன்? ஃபர்ஸ்ட் அனிலின் நான் NaNO3 and HCl in the presence of 273 to 278. ஓகேவா? கொஞ்சம் கோல்டான, ரொம்ப கோல்டுன்னு இல்லை, கொஞ்சம் கோல்டான 273 to 278 கெல்வின்ல வைக்க போறேன். இப்படி வச்சேன்னா என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? வாட் வில் ஐ கெட் ரக்கனா? சொல்லுங்க. இப்படி வச்சேன்னா எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? இங்க ஹைட்ரஜனை, இங்குள்ள ஹைட்ரஜனை இந்த குளோரின் ரீப்ளேஸ் பண்ணுமா? கரெக்டா? இங்குள்ள ஹைட்ரஜனை இந்த குளோரின் ரீப்ளேஸ் பண்ணுமா? ரீப்ளேஸ் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? you get N2Cl மைனஸ். கரெக்டா? இங்க N2ங்கிறது பிளஸ், Cl மைனஸ் நெகட்டிவ். அதுக்கப்புறமா இதைத்தான் நம்ம பென்சின் டயோசோனியம் குளோரைடுன்னு சொல்றோம். இந்த பென்சின் டயோசோனியம் குளோரைடை நம்ம ரெண்டு விதமா ரியாக்ட் பண்ண வைக்கலாம். ஒன்னு இன் பிரசன்ஸ் ஆஃப் காப்பர் குளோரைட், ரெண்டாவது இன் பிரசன்ஸ் ஆஃப் காப்பர் புரோமைட். இப்போ காப்பர் குளோரைட் கூட ரியாக்ட் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் என்ன வரும்? காப்பர் குளோரைட் கூட ரியாக்ட் பண்ணுச்சுன்னா இந்த மாலிகுலை ரிமூவ் பண்ணிட்டு you get chlorine here, or இந்த மாலிகுலை ரிமூவ் பண்ணிட்டு you get bromine here. கரெக்டா? அப்போ உங்களுக்கு ஃபைனல் ப்ராடக்ட் அப்படிங்கிறது either chlorobenzene or bromobenzene தான் இருக்கும். either chlorobenzene or bromobenzene உங்களுக்கான ஃபைனல் ப்ராடக்டா இருக்கும். கிளியரா? எஸ். அடுத்ததா ரெண்டாவதா நம்ம பார்க்கக்கூடிய ரியாக்ஷன் தான் நம்மளோட ஃபிங்கல்ஸ்டெயின் ரியாக்ஷன். ஃபிங்கல்ஸ்டெயின் ரியாக்ஷன். சோ ஃபிங்கல்ஸ்டெயின் ரியாக்ஷன்ல என்ன நடக்கும் கனா? what happens ஃபிங்கல்ஸ்டெயின் ரியாக்ஷன்ல யாரை யூஸ் பண்ணுவோம்? நம்ம ஃபிங்கல்ஸ்டெயின் ரியாக்ஷன்ல ஆல்கைல் அயோடைடை ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ப்ராடக்ட் வந்து ஆல்கைல் அயோடைட். பட் இந்த ரியாக்ஷன்ல யாரையெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? இந்த ரியாக்ஷன்ல யாரையெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ரியாக்ஷன்ல யாரையெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப ஈஸி. யூ கேன் டேக் எனி ஆல்கைல் குளோரைட் ஆர் புரோமைட். நான் இங்க ஆல்கைல் புரோமைடு எடுத்துக்கிறேன். இந்த ஆல்கைல் புரோமைடை சோடியம் அயோடைட் கூட ரியாக்ட் பண்ண விடுறேன். ரியாக்ட் பண்ண விடும்போது ensure you use anhydrous acetone and heat this. heat பண்ணும்போது obviously இந்த bromine remove பண்ணிட்டு இந்த iodine அங்க போய் உட்கார்ந்துரும். and that is how you get the product of CH3CH2I. So CH3CH2I is the final answer. Clear? Ma'am, one doubt. There are two Sandmeyer's reaction. ஷீசக்தி ஆக்சுவலா சாண்ட்மேயர் ரியாக்ஷன் ஹாலோ ஆல்கேன்ஸ்லயும் அமைன்ஸ்லயும் இருக்குதா. பட் கொஞ்சம் ஒத்து பாருங்க, ரெண்டு இடத்துலயுமே நீங்க எதைத்தான் யூஸ் பண்றீங்க? யூ ஆர் யூசிங் பென்சின் டயோசோனியம் சால்ட். ஸோ ரியாக்ஷன் ஒண்ணுதான். ஓகே, ரியாக்ஷன் ஒண்ணுதான். இத ஹாலோ ஆல்கேன்ஸ் சாப்டர்லயும் கேட்டிருக்காங்க, உங்க அமைன்ஸ் சாப்டர்லயும் கேட்டிருக்காங்க. ரியாக்ஷன் இஸ் சேம்.
ஸோ தர்ஷினி ட்ரை அசிட்டோனை தான் நான் இங்கே அன்ஹைட்ரஸ் அசிட்டோன்னு சொல்லியிருக்கேன். அன்ஹைட்ரஸ்னாலும் ட்ரைனாலும் ஒன்று தான், அங்கே வாட்டர் மாலிகுல் இருக்காதுன்னு அர்த்தம். கிளியரா புரிஞ்சுச்சா? அன்ஹைட்ரஸ்னாலும் ட்ரைனாலும் ஒன்று தான். Got it? Clear? Okay ராகனா. So இப்போ இங்க இந்த இடத்துல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இது மெயின் ப்ராடக்ட்னா NABRO இல்ல NaCl வாட் எவர் இட் இஸ், அந்த சப் ப்ராடக்ட் வந்துட்டு precipitate ஃபார்ம் ஆகும். ஏன் அங்க precipitate ஃபார்ம் ஆகுது கண்ணா? if in case NABRO NaCl by product form ஆச்சுனா it will form as a precipitate and இந்த reaction ஒரு ரூலை ஃபாலோ பண்ணுது. அது என்ன ரூல் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த reaction ஒரு ரூலை ஃபாலோ பண்ணும், அது என்ன ரூல் கமெண்ட்ல சொல்லுங்க. what is the rule kana? what is the rule? what is the rule? what is the rule rakana? கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஓகே, நல்ல கேள்வி GAF. டீஹைட்ரேட்டிங் அப்படின்னா சி ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ் திங், உங்களுக்கு ரெண்டு விதமான ரியாக்ஷன் இருக்கு. ஒன்று டீஹைட்ரேட்டிங், இன்னொன்று ட்ரை. இப்போ நீங்க ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட்ல இருந்து வாட்டரை ரிமூவ் பண்ணீங்கன்னா அந்த ப்ராசஸ்க்கு பேரு ட்ரை. பட் இதுவே பொதுவா ஒரு காம்பவுண்ட்ல இருந்து நீங்க வாட்டரை ரிமூவ் பண்ணீங்கன்னா அது டீஹைட்ரேட்டிங். ஓகே, ஸோ ஆர்கானிக் காம்பவுண்டா இருந்தா அதை ட்ரையிங்னு சொல்லுவாங்க. பட் பொதுவாகவே ரெண்டுமே ஒன்று தான். இட் இஸ் நாட் தட் லைக் இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஆர் ஒன் another. ஓகே, இஸ் தட் கிளியர்? சரி, ஃபிங்கல்ஸ்டைன் எந்த ரூலை ஃபாலோ பண்ணுது? SN1 ஒரு ரூலை ஃபாலோ பண்ணுது. க்ளூ தரேன், ஈக்லிபிரியம் சாப்டர்ல அவனை பத்தி படிச்சிருப்பீங்க. ஈக்லிபிரியம் சாப்டர்ல அந்த ஒருத்தனை பத்தி படிச்சிருப்பீங்க. ரிமெம்பர், ஃபிங்கல்ஸ்டைனோட ஃபார்வர்ட் ரியாக்ஷன் will always follow லே-சாட்லியர்ஸ் பிரின்சிபல். லே-சாட்லியர்ஸ் பிரின்சிபலா அது கண்டிப்பா ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட். ஓகே, ரைட். அடுத்ததா ஃபிங்கல்ஸ்டைன் முடிச்ச கையோட நம்ம எதை பார்க்கணும்? நம்மளோட ஸ்வாட்ஸ் ரியாக்ஷனை தான் நம்ம கவனிக்கணும். ஸ்வாட்ஸ் ரியாக்ஷன்ல என்ன கிடைக்குது? ஸ்வாட்ஸ் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் ஹாலோ ஆல்கேனை தான் ப்ரொடியூஸ் பண்றோம், ஸ்பெசிபிக்லி ஃப்ளூரோ ஆல்கேனை ப்ரொடியூஸ் பண்றோம். ஸோ ப்ராடக்ட் வந்துட்டு ஃப்ளூரோ ஆல்கேன். ஃப்ளூரோ ஆல்கேனை யார்கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணலாம்? கமெண்ட்ல சொல்லுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க. ஃப்ளூரோ ஆல்கேனை யார்கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணலாம்? ஃப்ரம் குளோரோ ஆர் ப்ரோமோ ஆல்கேன். எய்தர் குளோரோ ஆர் ப்ரோமோ ஆல்கேன்ல இருந்து ஃப்ளூரோ ஆல்கேனை உங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். கிளியரா? புரிஞ்சுச்சா? எஸ். ஓகே, இப்போ இந்த ப்ராசஸ் நடக்கணும்னா உங்களுக்கு ஒரு ரியேஜென்ட் தேவைப்படுவான். அவன் தான் நம்மளோட மெட்டாலிக் ஃப்ளூரைட். நீங்க என்ன மெட்டாலிக் ஃப்ளூரைடு வேணாலும் போடலாம், ரியாக்ஷன்லயும் என்ன மெட்டாலிக் ஃப்ளூரைட் வேணாலும் கொடுக்கலாம். லைக் AgF H2 AgF, அப்புறம்
Hg2F2 இந்த மாதிரி எந்த விதமான மெட்டாலிக் ஃப்ளூரைடை வேணாலும் தந்து கேட்கலாம். சரியா? பிகாஸ் ப்ரீவியஸ் இயர்ல அப்படி கேட்டிருக்காங்க. ரைட், இப்போ என்னதான் இங்க நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க ஃப்ளூரோ ஆல்கேனை ப்ரொடியூஸ் பண்ணும். எங்க இருந்து? குளோரோ ஆர் ப்ரோமோ ஆல்கேன்ல இருந்து. சோ டக்குன்னு அந்த ரியாக்ஷன் எழுதுங்க. CH3Br plus AgF. இங்க என்ன நடக்கும்? AgF fluorine bromine replace பண்ணும். You get CH3 fluorine plus AgBr. இப்போ இந்த ரியாக்ஷன் நடக்கணும்னா நடுவுல யாராச்சும் தேவையா? தேவையில்லை. ஜஸ்ட் இந்த ரியாக்ஷன் மட்டும் தன்னைத்தானே நடத்தும். ஓகேவா? கிளியரா? அடுத்ததாக நாலாவதா நம்ம போகக்கூடிய ரியாக்ஷன் தான் வுட்ஸ் ரியாக்ஷன். வுட்ஸ் ரியாக்ஷன்ல என்னக்கா நடக்கும்? வாட் ஹேப்பன்ஸ் இன் வுட்ஸ் ரியாக்ஷன்? சொல்லுங்க. பிரகதீஷ், நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஐ தாட் ராக்கனா. சொல்லுங்க. வுட்ஸ் ரியாக்ஷன்ல என்ன நடக்கும்? சொல்லுங்க. சி, நான் மெட்டீரியலை பார்க்காம கூட நடத்திடலாம். பிகாஸ் ஐ ஹாவ் 11+ years of experience. இங்க நிறைய பேருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸே இல்லை. சரியா? பட் ஃப்ளோவை நான் ஒரு பேப்பர்ல எழுதி வச்சிருக்கேன். ஸோ அதை பார்த்து தான் ஓகே நெக்ஸ்ட் இதை தான் கொடுக்கணும், நெக்ஸ்ட் இதை தான் கொடுக்கணும் அப்படின்னு அதை பார்த்து தான் என்னால் சொல்ல முடியும். ஏனோ தானோன்னு என்னால் சொல்ல முடியாது. I have not prepared PPT for this. நான் PPTலாம் வச்சு எடுக்கல. நான் பிளெயினாக ரஃபாக எடுக்கிறேன். ஸோ அதனால தான் I have a material here. Double carbon chain. கரெக்டா? வுட்ஸ் ரியாக்ஷன்ல ஓகே. ஸோ இங்க என்ன நடக்குது? ஆக்சுவலா ஒரு ஆல்கைல் ஹாலைட். அந்த ஆல்கைல் ஹாலைட் யார் கூட ரியாக்ட் பண்ணுது? அந்த ஆல்கைல் ஹாலைட் யார் கூட ரியாக்ட் பண்ணுது? கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம். ஒரு ஆல்கைல் ஹாலைட் சோடியம் கூட ரியாக்ட் பண்ணுது. இந்த பிரசன்ஸ் ஆஃப் ட்ரை ஈத்தர். கரெக்டா? ட்ரை ஈத்தர். அப்படி ரியாக்ட் பண்றதுனால உங்களுக்கு என்ன கிடைக்குது? ஒரு ஆல்கைல் ஹாலைட் சோடியம் கூட இந்த பிரசன்ஸ் ஆஃப் ட்ரை ஈத்தர் ரியாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஆல்கேன் ப்ரொடியூஸ் ஆகுது. அண்ட் இந்த ஒரு ரியாக்ஷன் தான் வுட்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். சரியா? சோ இப்போ இந்த ரியாக்ஷனை பத்தி நம்ம பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். லெட்ஸ் சே யூ ஹேவ் 2CH3 bromine. 2CH3 bromine plus 2 sodium in the presence of dry ether. In the presence of dry ether. இப்போ இங்க என்ன நடக்கும்? இங்க என்ன நடக்கும்? இங்க இருக்கக்கூடிய சோடியமும் புரோமைனும் ரியாக்ட் ஆகி சோடியம் புரோமைட தந்துரும். அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய ரெண்டு CH3 என்ன பண்ணும்? They will connect with each other. அப்போ you get CH3 bond CH3 plus 2 NaBr. கிளியரா? புரிஞ்சுச்சா? ஓகே. அடுத்ததா அஞ்சாவதா நம்ம பார்க்கக்கூடிய ரியாக்ஷன்ங்கிறது வுட்ஸ் fatigue reaction. Woods fatigue reaction. இந்த Woods fatigue reactionல என்ன நடக்கும் கண்ணா? Woods fatigue reactionல என்ன நடக்கும்? Come on, I want answer from your end. I want answer from your end. Woods fatigueல என்ன நடக்கும்? நீங்க ஒரு அரைல் ஹாலைட, let's say இதுதான் உங்களோட ஒரு அரைல் ஹாலைட்னு வச்சுக்கோங்க. இந்த அரைல் ஹாலைட சோடியம் கூடவும் ஒரு ஆல்கைல் ஹாலைடு கூடவும் லெட்ஸ் சே வச்சு you are going to heat in the presence of dry ether.
அப்படி பண்ணீங்கன்னா இங்க என்ன நடக்கும்? வெரி வெரி ஈஸி. இந்த குளோரினும் சோடியமும் எல்லாம் சேர்ந்து 2 NaCl மாறும். மாறுச்சுன்னா மிச்சம் என்ன இருக்கும்? மிச்சம் உங்களுக்கு இந்த ஒரு மாலிகுல் அண்ட் இந்த ஒரு ஆல்கைல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அது ரெண்டும் ஒன்று சேர்ந்தா இவனோட பேர் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரியா? இது ஃபார்ம் ஆகும். What is the name of this molecule, Rakana? What is the name of this molecule? Satyajit, it is okay if you keep halogens as X, but I would say preferably ஏதாவது ஒரு ஹாலஜனை யூஸ் பண்ணுங்க. மோஸ்ட்லி fluorine and iodine இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ்ல யூஸ் பண்ண முடியாது. ஸோ chlorine and bromine யூஸ் பண்ணுங்க. சரியா? Toluene, very good, very good. Darshu, claret, very good Rakana. Kanimodi, super Rakana. Wonderful. Jenny, Darshini, very good. அடுத்ததா நம்ம Woods பார்த்தாச்சு, Woods Fittig பார்த்தாச்சு. அடுத்ததா நம்ம Fittig reaction தான் பார்க்கணும். So Fittig reactionல என்ன நடக்கும் கடா? What happens in Fittig reaction? Fittig reactionல 2 அரைல் குரூப்பை நீங்க எடுத்துப்பீங்க. இந்த 2 அரைல் குரூப்பை 2 சோடியம் கூட in presence of dry ether react பண்ண விடுவீங்க. அப்படி ரியாக்ட் பண்ண விடும்போ இந்த குளோரினும் சோடியமும் ஒன்று சேர்ந்து ஆர் குளோரின் அண்ட் சோடியம் அண்ட் ஹாலஜன் ஒன்று சேர்ந்து சோடியம் ஹாலைடா வெளியில வந்துடும். மிச்சம் இருக்கக்கூடியது உங்களோட அந்த 2 பென்சின் ரிங் ஸ்ட்ரக்சர்ஸ் மட்டும்தான். அந்த 2 ரிங்ஸும் ஒன்னா சேர்ந்து கரெக்டா? இப்போ இங்க 2 ரிங்ஸ் ஒன்னா சேர்ந்திருக்கு பாத்தீங்களா? இதோட பேர் என்ன? இதுக்கு பேர் தான் டைஃபினைல். and this diphenyl is the actual product. So இப்போ நீங்க மெயினா பண்ண வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? Woods reaction, Woods Fittig reaction and Fittig reactionல என்ன நடக்குதுங்கறத புரிஞ்சுக்கணும். Woods reactionஐ பொறுத்தவரை remember Woods reactionஐ பொறுத்தவரை நீங்க 2 alkyl halide சோடியம் கூட ரியாக்ட் பண்ணி உங்களோட ஆல்கேனை ப்ரொடியூஸ் பண்றீங்க. பட் Woods Fittigல வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா 2 அரைல் ஹாலைடை ரியாக்ட் பண்ண வச்சு நீங்க ஃபினைல் குரூப்பை ப்ரொடியூஸ் பண்றீங்க, டைஃபினைலை ப்ரொடியூஸ் பண்றீங்க. பட் இதுவே Woods Fittigல எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு அரைல் ஹாலைடையும் ஒரு ஆல்கைல் ஹாலைடையும் ஒன்னா சேர்த்து அங்க இருக்கக்கூடிய ஹாலஜனை ரிமூவ் பண்ணி ஜஸ்ட் ஒரு அரைல் அண்ட் ஆல்கைல் ஸ்ட்ரக்சர் ஒன்னு சேர்ந்த டொலுவின் மாதிரியான ப்ராடக்டை கொடுக்குறீங்க. புரிஞ்சுச்சா? பைஃபினைல் சொல்லலாம் கண்ணா, பைஃபினைல் சொல்லலாம். தட் இஸ் வாட் ஐ செட் ஹியர். நான் இங்க எழுதுனதே டைஃபினைலா, டையும் சொல்லலாம் பையும் சொல்லலாம். இட்ஸ் ஓகே, ஃபைன், இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். அடுத்ததுக்கு போகலாமா? ரைட். சோ அடுத்ததாக நம்ம இப்போ பார்க்கக்கூடிய ஒரு ரியாக்ஷன் சொல்றது இட் இஸ் Friedel-Crafts reaction. Friedel-Crafts reactionல 2 விதமான ரியாக்ஷன் இருக்கு. என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. Meanwhile I'll let you know the reaction. So Friedel-Craftsல 2 விதமான ரியாக்ஷன் இருக்கு. ஒன்னு alkylation, இன்னொன்னு acylation. ஒன்னு alkylation, இன்னொன்னு acylation. இப்போ alkylationல என்ன நடக்கும்? நீங்க ஒரு குளோரோபென்சீனை எடுத்துப்பீங்க. அந்த குளோரோபென்சீனை ஒரு ஆல்கைல் பென்சின் கூட ரியாக்ட் பண்ண விட போறீங்க. CH3Cl. இது எந்த மாதிரியான ஒரு ரியேஜென்ட் இருக்கக்கூடிய இடத்துல ரியாக்ட் ஆகும்? either AlCl3 or
any forms of chlorine based molecule. சரியா? I'll take AlCl3, நீங்க FeCl3 கூட எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு மெட்டாலிக் chlorine based molecule எடுத்துக்கோங்க. சரியா? அந்த molecule இருக்கக்கூடிய இடத்துல you are going to make this react. அப்படி react பண்றச்சே என்ன நடக்குது? அப்படி react பண்றச்சே என்ன நடக்குது கண்ணா? இங்க இருக்கக்கூடிய chlorine group remove ஆயிட்டு இந்த CH3 நம்மளோட இந்த chlorobenzene கூட attach ஆகுது. அது attach ஆகுதுன்னா அதனால ரெண்டு பொசிஷன்ல தான் attach ஆக முடியும். CH3 plus ஐயா minus ஐயா? CH3 plus ஐயா minus ஐயா? கமெண்ட்ல சொல்லுங்க. CH3 plus ஐயா minus ஐயா? கமெண்ட்ல சொல்லுங்க. CH3 plus ஐயா minus ஐயா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. plus I, very good. அப்ப plus ஐய நீங்க இங்க place பண்ண போறீங்கன்னா அது எந்தெந்த பொசிஷன்ல போய் அட்டாக் பண்ணும்? either ortho or para. ortho or para பொசிஷன்ல போய் அட்டாக் பண்ணும். கரெக்ட்டா? minus I மெட்டா, plus I ortho or para. இப்போ plus I ortho or para பொசிஷனுக்கு போறதுக்குனால you might either have this kind of a molecule or this kind of a molecule. Chlorinum CH3 opposite இருக்கிற மாதிரி கூட வரலாம். சரியா? கிளியரா? ஓகே. அடுத்ததா அசைலேஷன். இங்க ஆல்கைலேஷன்ல ஒரு ஆல்கைல் குரூப்பை குளோரோபென்சீன் கூட ஆட் பண்றீங்க. அப்ப அசைலேஷன்ல என்ன பண்ணுவீங்க? அசைலேஷன்ல குளோரோபென்சீன் கூட யார ஆட் பண்ணுவீங்க? அசிட்டைல் குரூப் ஆட் பண்ணுவீங்க. CH3 C double bond O Cl. கரெக்ட்டா? இத once again in the presence of anhydrous AlCl3 ரியாக்ட் பண்ண விடுறீங்க. அப்படி ரியாக்ட் பண்ண விடும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இங்க இருக்கக்கூடிய குளோரின் ரிமூவ் ஆயிட்டு இந்த குரூப் எய்தர் ஆர்த்தோ ஆர் பாரா பொசிஷன்ல போய் கனெக்ட் ஆகும். அதனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் குளோரின் இங்க CH சாரி C 1 minute தப்பா எழுதிட்டேன். C double bond O CH3. அப்படி இல்லைனா Cl இங்க கீழே CH3 C double bond. சரியா? சோ இந்த மாதிரி either ortho or para பொசிஷன்ல உங்க மாலிகுல் அட்டாக் ஆகுற மாதிரி இருக்கும். Is that clear? ஓகே. இப்போ ஹாலோ ஆல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரைன்ஸ்ல இருக்கக்கூடிய 7 நேமிங் ரியாக்ஷன்ஸை பார்த்துட்டோம். மாசா ரொம்ப நேரமா என்னடா இது படிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். I'll show you one thing. இப்போ நம்ம எல்லாரும் படிச்சுட்டே தான் இருக்கோம். சரியா? நம்ம எல்லாரும் படிச்சுக்கிட்டே தான் இருக்கோம். நீங்க எங்க எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. நானும் படிக்க போறேன்னு நம்ம வடிவேல் சார் நான் ஜெயிலுக்கு போறேன்னு சொன்ன மாதிரி பண்ணாம ஸ்ட்ராட்டஜிக்கலா மூவ் பண்ணணும். அந்த மூவ்மெண்ட்டை தான் நம்ம இங்க பண்ணிட்டு இருக்கோம். I can see a lot of students are there from the starting of the reaction. Starting of the session. I can see a lot of students who have come and gone, who is talking, சும்மா வந்து பேசிட்டு போறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. பட் எல்லாத்தையும் நான் சொல்ல வேண்டிய விஷயம், டிகனா, this is your life, this is your future. யாரும் சும்மா கிளாஸ் 12th என்னடா இது கிளாஸ் 12த்லாம் என்ன லைஃப்ங்கிறது இன்னும் பெருசு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் சொன்னவங்க அவங்க கிளாஸ் 12th முடிச்சுட்டு வந்து தான் பேசுறாங்க. சரியா? ஸோ அதனால தயவு செஞ்சு உங்க பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோங்க. இன்னைக்கும் நாளைக்கும் மட்டும் தான் நம்மளால கெமிஸ்ட்ரி படிக்க முடியும். சரியா? ஸோ மேக்சிமம் கெமிஸ்ட்ரியை படிச்சு யூட்டிலைஸ் பண்ண பாருங்க. இப்போ வரைக்கும் நம்ம படிச்ச மெத்தட் உங்களுக்கு ஓகேவா இருக்கா?
Is it okay or not? What else can be done? What else can be done? Get them in coach la நம்ம பாப்போம் கண்ணா. Don't worry. Dow's process நம்ம மெக்கானிசம்ல பார்த்தோமே. Yes. Clear தானே போயிட்டு இருக்கு. There is no doubts here na. அப்படி ஏதாச்சும் டவுட் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லெட் மீ நோ. உங்களுக்கு எங்கே பிரச்சனை வருது, எங்கே நீங்கள் டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுறீங்க, எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுங்கள். ஐ எம் ஹியர் டு ஹெல்ப் யூ அவுட். நான் இங்கே இருக்கிறது உங்களை படிக்க வைக்கிறதுக்காக மட்டும்தான். சரியா? சும்மா நானும் படிக்கிறேன்னு சொல்லிட்டு போய் புக்கை புரட்டி போடாமல் ஸ்டார்ட் ஸ்டடிங் ஸ்ட்ராட்டஜிக்கலி. அதைத்தான் நம்ம இங்கே பண்ணுறோம். நான் இதை தனியாக நோட்ஸாக எழுதியிருக்கேன் கண்ணா. I'll show it to you. சரியா? This is the notes. As you can see, இதான் நான் எழுதுன நோட்ஸ். ஓகே, ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணி உங்களுக்காக நோட்ஸ் இங்கே கொண்டு வந்திருக்கேன். ஸோ அந்த நோட்ஸை நான் வந்து செஷன் முடிச்சுட்டு டெலிகிராமில் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை யூஸ் பண்ணிக்கோங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. சரியா? இன்னும் 2 நாள் தான் மக்களே. ஓகே, படிச்சிடலாம்ல. Shanti Murugan, Dekana, I'll tell you one time frame. இன்னைக்கு இப்போ டைம் 7 மணி ஆச்சு. கரெக்டா? இன்னைக்கு எக்ஸாக்டா ஒரு நைட்டு 9 or 10 o'clock வரைக்கும் இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நான் இன்னைக்கு முடிச்சிருவேன். கம்ப்ளீட்டா உங்களுக்கு முடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நாளைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? நாளைக்கு இதெல்லாம் திருப்பி ரிவைஸ் பண்ணிட்டு நம்ம பிசிக்கல் இன்ஆர்கானிக்கா பார்க்குற மாதிரி இருக்கும். ஐ நோ இன்ஆர்கானிக் இஸ் அ ஸ்கோரிங் பார்ட். அதில் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் உங்களுக்கு குழப்புற மாதிரி இருக்கும். மற்றபடி இட் இஸ் வெரி வெரி பஃபரிங்கா. கலாப்ரியா, நம்ம ஆக்சுவலாக சாப்டர் வைஸ் போலக்கனா நம்ம எல்லா மெக்கானிசம்ஸும் கவர் பண்ணிட்டோம். நேமிங் ரியாக்ஷன்ஸில் ஹாலஜன் சாப்டர் முடிச்சாச்சு. இன்னும் 4 more chapters to go. இனி அடுத்ததா ஏபிசி கன்வர்ஷன்ஸ் வரப்போகுது. I'll show you the listing. 1 minute. ரியாக்ஷன் மெக்கானிசம்ஸ் முடிச்சிட்டோம்னா அடுத்தது இப்போ நேமிங் ரியாக்ஷன்ஸ் போயிட்டு இருக்கு. அடுத்ததா நான் ஆர்கானிக் ரிஏஜென்ட்ஸை பற்றி சொல்ல போகிறேன். என்னென்ன டிஸ்டிங்விஷ் டெஸ்ட் எல்லாம் இருக்கு அதை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா ரீசன்ட் பேஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் இதையெல்லாம் ஞாபகத்துக்கான ஃப்ளோ சார்ட்டை வச்சு ஒரு குவிக் ரிவிஷன் பார்த்துட்டு ஃபைனலாக we will go with ஆர்கானிக் கன்வர்ஷன், அந்த அசிடிக் பேசிக் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கிற ஏரியா, அப்புறம் இந்த ஏபிசி கன்வர்ஷன் இருக்குல்ல, ஏ கண்டுபிடி, பி கண்டுபிடி, சி கண்டுபிடி, அந்த ஏரியா பார்ப்போம். அதுக்கப்புறமா we will go with physical properties, common name, IUPAC nomenclature, so on and so forth. Hi Pavitra, welcome. நந்தகுமார், ஷார்ட் PDF நீங்க ஃபுல்லா கவர் பண்ணியிருக்கீங்க, which is happy to hear. பட் அது கூடவே சேர்த்து தயவு செஞ்சு நம்மளோட இந்த கிளாஸஸையும் கொஞ்சம் கவனிங்க. வெறும் அந்த 10 கொஸ்டின் 20 கொஸ்டின் 30 கொஸ்டினை மட்டும் பார்த்தரலாம், அதை மட்டும் பார்த்துட்டு மார்க் வாங்கிடலான்னு நினைக்காதீங்க. ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். அதெல்லாம் ஜஸ்ட் சப்ளிமெண்ட்ரிஸ் மட்டும்தான். சரியா? மெயின் கான்செப்ட் இந்த மாதிரி செஷன்ஸ்ல தான் உங்களுக்கு கிடைக்கும். இங்க லைவ்ல இருக்கீங்க, அங்க வீடியோ வந்தது எப்படி? எந்த வீடியோ வந்துச்சு? இனி எனக்கே தெரியாம ஏதாச்சும் வீடியோ வந்துச்சா? ஐ ஆம் இன் லைவ் ஒன்லி டாக்கனா. that is already a recorded video. ஓகே நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. சோ நீங்க இந்த வீடியோ பத்தி தானே பேசுறீங்க. which one? நம்ம சேனலுக்குள்ள போனீங்கன்னா லைக்கை தட்டி விடாதவங்க லைக்கை தட்டி விடுங்க பார்ப்போம்.
இந்த சிபிஎஸ்இ லீக் பற்றி பேசுகிறீங்களா? இஸ் இட் ஸோ? ஆமாம் தான் நினைக்கிறேன். டெக்கனா இந்த வீடியோ பார்க்காதவங்க தயவு செஞ்சு போய் பாருங்கள். திஸ் ஒன் ஒரு நாளே கிட்டத்தட்ட 55,000 பேர் பார்த்துருக்காங்க. இந்த வீடியோவை நம்ம இன்னமும் ஷேர் பண்ணோம். அப்போ தான் நம்மளோட அந்த பப்ளிக் லிட்டிகேஷன் ஃபைல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் சிபிஎஸ்இ மேலே போட்டிருக்கிற அந்த கேஸ் எல்லாருக்கும் தெரிய வரும். வில் கெட் அ லாட் ஆஃப் சப்போர்ட் அண்ட் வி வில் ரைஸ் த வாய்ஸ் அகெயின்ஸ்ட் இட். ஓகே, ஸோ அதனால் பாருங்கள், மேக்ஸிமம் அதை ஷேர் பண்ண பாருங்கள். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம் ஜெனி, டோன்ட் வரி. இவ்வளோ நேரம் கண்டினியூஸாக பார்த்துட்டு இருந்தோம்ல, டேக் 1 or 2 minutes ஆஃப் பிரேக். செட் 2 வாஸ் ஆல்சோ டிஃபிகல்ட். அதை பற்றியும் நாங்கள் பேசியிருக்கோம். லைக் நாட் இன் திஸ் வீடியோ, பிகாஸ் வீடியோவில் ஒரு எக்ஸாம்பிளுக்காக 1ஐயும் 3ஐயும் எடுத்திருந்தேன். செட் 2 வாஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். குமார் சொல்லுங்க. குமார், நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நேமிங் ரியாக்ஷன்ஸ், ஏபிசி கன்வர்ஷன்ஸ், மெக்கானிசம்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இன்ஆர்கானிக் ரியாக்ஷனில் ட்ரெண்ட்ஸு, அப்புறம் சிஎஃப்டி, விபிடி இது நல்லா படிச்சுக்கோங்க. ஃபிசிக்கலில் வந்துட்டு எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி ஃபுல்லாக பார்த்தா 9 மார்க்ஸ் வந்துடும். அண்ட் அது இல்லாமல் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் நர்ன்ஸ் ஈக்குவேஷன் கன்ஃபார்மாக ஒரு கொஷின் வரும். அதே மாதிரி கெமிக்கல் கைனெட்டிக்ஸில் அந்த ஆர்டர், ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், 0 ஆர்டர், அதுலேருந்து ஒரு கொஷின் வரும். ஸோ அதை ரெண்டுத்தையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் மிச்சதெல்லாம் இஃப் இட் இஸ் பாசிபிள் ஃபார் யூ, இன்னைக்கு நைட்டு வரைக்கும் இந்த மேரத்தான் போயிட்டுருக்கும். நாளைக்கு காலங்காத்தாலையும் நமக்கு மேரத்தான் இருக்குது. ஸோ அந்த மேரத்தானுக்கு வந்தீங்கன்னா ஐ வில் என்ஷூர் தட் த என்டையர் கான்செப்ட்ஸ் ஆர் கவர்ட். ஓகேவா? ரைட்டா? ஸோ கைஸ், shall we continue? ஓகே, ரைட். இப்போ அடுத்ததா 1 minute. எங்க போயிட்டான்? இப்போ நம்ம ஹாலோஅல்கீன்ஸ் அண்ட் ஹாலோஅரைன்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா நேமிங் ரியாக்ஷன்ஸும் பார்த்துட்டோம். அடுத்ததா இந்த சாப்டர் பார்க்கணும், ஆல்கஹால், ஃபீனால்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ். கரெக்டா? அடுத்ததா ஆல்கஹால், ஃபீனால் அண்ட் ஈத்தர் அப்படிங்கிற சாப்டர் இருந்து தான் நம்ம பேசணும். ஸோ ஆல்கஹால், ஃபீனால், ஈத்தர்ஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட்ங்கிறது என்ன? ஹவ் யூ ஹர்ட் அபவுட் திஸ் ஹைட்ரோபோரேஷன் ரியாக்ஷன், ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்? இதோ இப்போ அவங்களோட நேமிங் ரியாக்ஷன்ஸ் தான் எடுத்துட்டு இருக்கேன் கண்ணா. ஆக்சுவலி ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன் ரியாக்ஷனை நீங்க நல்லா பார்த்து வச்சுக்கணும். Just try to understand what is there in that reaction. சரியா? So இந்த ரியாக்ஷன்ல என்ன நடக்குது? உங்களோட டைபோரேன் யார் கூட ரியாக்ட் பண்ண போகுது? ஆல்கீன் கூட ரியாக்ட் பண்ண போகுது. சரியா? ரைட்டா? So I'll just write one random alkene. ஓகே, இந்த ஆல்கீனை யாரு கூட ரியாக்ட் பண்ண விட போறீங்க? டைபோரேன் கூட ரியாக்ட் பண்ண விட போறீங்க. டைபோரேனோட ஃபார்முலா என்ன? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டைபோரேனோட ஃபார்முலா என்ன? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கல்பு டே கண்ணா, இன்னும் யாராச்சும் படிக்கலைனா இப்போ நான் சொல்றது இதுதான். இந்த வீடியோவை ஆச்சு 2xல வச்சு பாருங்க. சரியா? இந்த வீடியோவை 2xலயாச்சும் வச்சு பாருங்க. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ஃபுல் மார்க் 33 எடுத்துடலாம். ஓகேவா? ரைட்டா? ஸோ அந்த மாதிரி தான் நான் இந்த செஷனையே வச்சிருக்கேன். ஹை வெயிட்டேஜ் பார்த்துட்டு தான் லோ வெயிட்டேஜ்க்கு போகிறோம். சரியா? ஸோ ப்ளீஸ் என்ஷூர் தட் யூ லிசன் டு த கிளாஸா. இப்போ இதை டைபோரேன் கூட ரியாக்ட் பண்ண விடுறேன், which is H2B4. டைபோரேன் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா என்ன நடக்கும்? இந்த போரேன் மாலிகுல் நம்மளோட டபுள் பாண்டை வலிச்சு அங்க போய் கனெக்ட் ஆக பார்க்கும். எப்படி கனெக்ட் ஆகும்?
இங்க என்ன ரூலை ஃபாலோ பண்றோம்? இங்க ஏதாச்சும் ஒரு ரூலை ஃபாலோ பண்றோமா? கமெண்ட்ல சொல்லுங்க. சாரி. ஓகே, ரைட். H2B2H4. H2B2H4. இல்ல முன்னாடி H2 போடுறதுக்கு மறந்துட்டேன். பிகாஸ் அந்த பாண்ட் பிரேக்கேஜ் காமிக்கிறதுக்காக எழுதி இருக்கணும், போட விட்டுட்டேன். So shall we start? ரிப்ளை பண்ணுங்க மேம். தர்ஷன், இந்த வீடியோவை மட்டும் பார்த்து 90+ வாங்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஐ எம் நாட் கோயிங் டு கிவ் யூ ஃபால்ஸ் ஹோப். பட் இன்னைக்கும் நாளைக்கும் மேரத்தான்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லா போர்ஷனையும் நான் கவர் பண்ணி தந்துடுவேன். ஓகே, ஐ வில் என்ஷூர் தட் ஆல் த போர்ஷன்ஸ் ஆர் கவர்ட். கண்ணா, ஓகே, ரைட். வாங்க வாங்க வாங்க. டே கண்ணா, கொஞ்சம் கிளாஸ் எடுக்கும்போது பேசாம இருங்க. ஃபோக்கஸ் ஆன் த கிளாஸ். எனக்கு இது படிச்சா போதுமா அது படிச்சா போதுமான்னு கேட்காம இருக்கிறத படிங்கடா. கிளாஸை பாருங்கடா. கிளாஸை பார்த்தாவே மார்க் வாங்கிடலாம். சரியா? ரைட்டா? ஸோ வாங்க 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 கிளாஸ்க்குள்ள போகலாம். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் ஹியர்? உங்களோட டைபோரேன் டைரக்டா இது கூட ரியாக்ட் ஆச்சுன்னா உங்க டைபோரேன் இந்த டபுள் பாண்டை உடைச்சு உங்களோட CH2 மாலிகுல் கூட போய் அட்டாச் ஆகும். எப்படி அட்டாச் ஆகும்? இட் வில் பி அட்டாச் சம்வாட் லைக் திஸ். CH2 CH2 Br. கரெக்டா? கரெக்டா? இஸ் இட் சோ? இஸ் இட் சோ? எஸ். அடுத்ததான் நான் இந்த என்ன பண்றேன், திருப்பி அந்த ஒரு மாலிகுல் கூட ரியாக்ட் பண்ண விடுறேன். So I am going to add CH3. I am going to add CH3 CH double bond CH2. சரியா? இதை வச்சு நான் அதை ஆட் பண்ண போறேன். ஆட் பண்ண என்னடா கிடைக்கும்? What happens here? உங்களோட ரெண்டு மாலிகுலும் இங்க BH கூட கனெக்ட் ஆகணும். கனெக்ட் ஆச்சுன்னா you will get CH3, இந்த CH3 CH2 CH2, இங்கேயும் அதே தான் இருக்கு. So twice BH. கிளியரா? கிளியரா? எஸ். இப்போ அடுத்ததா என்ன பண்ணலாம்? இங்க ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டு தான் நான் இந்த மாலிகுலை ஆட் பண்ணியிருக்கேன். திருப்பி ஒன்று ஆட் பண்ணலாமா? திருப்பி நான் என்ன பண்றேன்? CH3 CH டபுள் பாண்ட் CH2 ஆட் பண்றேன். அப்ப என்ன நடக்கும்? இங்க போரோ குரூப்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகி திருப்பி இந்த மாலிகுலை ஆட் பண்ணுவோம். which means CH3 CH2 CH2 thrice bro. ப்ரொடியூஸ் ஆயிருச்சா? கரெக்டா? இப்ப அடுத்ததா என்ன பண்ணணும்? What happened? 1 minute rakana. Just give me 1 minute. I'm so sorry. ஒரே நிமிஷம். Okay. So இப்போ இதுக்கு அடுத்ததா என்ன ஸ்டெப் கண்ணா வரும்? Please let me know in the comment section. இது வரைக்கும் நம்ம எல்லாம் பண்ணிட்டோம். They cannot trust the process. சரியா? கொஞ்சமாச்சு ட்ரஸ்ட் பண்ணுங்க. I will ensure that everything is covered, but allow me to go in the flow. Right? நான் full portion cover பண்றேன்னு சொன்னேனா full portion கண்டிப்பா கவர் பண்ணுவேன். Just give me some time to move on with the flow so that I can give you the prioritized topics first. புரியுதா? Is that clear?
Okay, just 1 minute. One minute. இது நமக்குனே சரி பண்றானுங்க போல. Anyways, am I audible now? Am I audible now? Am I audible now? Voice is very low. இப்போ audible ஆ? டிக்கனா நான் இப்பவும் சொல்றது இதுதான். என்னால உங்களோட பதட்டத்தை புரிஞ்சுக்க முடியுது. பட் டென்ஷன் ஆயிட்டு இருக்காதீங்க. லெட் மீ ஃபினிஷ் த போர்ஷன் இன் அ ஃப்ளோ. நான் இங்க கொடுக்கக்கூடிய ஃப்ளோ அப்படிங்கிறது ஹை ப்ரையாரிட்டி கான்செப்ட் பேஸ் பண்ணி வருது. சரியா? நான் எல்லா போர்ஷனையும் கவர் பண்ணுவேன். பட் புக்ல இருக்கிற மாதிரி கவர் பண்ண மாட்டேன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் கவர் பண்றேன். சரியா? ஸோ கொஞ்சம் நம்பிக்கை வச்சு பாருங்கடா டே. ஐ ஹாவ் 11+ years of experience. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். ட்ரஸ்ட் த ப்ராசஸ். ஓகே ரைட். சரி, இப்போ அடுத்ததா என்ன பண்ணுவீங்க? யூ ஹேவ் திஸ் ஃபைனல் மாலிகுல். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? வாட் ஹேப்பன்ஸ் இன் ஹைட்ரோபாரேஷன்? இப்படி கொஞ்சம் கொஞ்சமா போரோஹைட்ரன்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டீங்க. இப்போ போரான் மட்டும்தான் இருக்கு. அடுத்ததா என்ன பண்ணலாம்? இந்த போரானை ரிமூவ் பண்ணணுமா? கரெக்டா? அப்ப அதுக்கு இதை ஹைட்ரலைஸ் பண்ணலாமா? So what I am going to do? I am going to add water in the presence of H2O2, hydrogen peroxide. அப்ப என்ன ஆகும்? இங்க actually you will get CH3, CH2, CH2OH, 3 CH3, CH2, CH2OH கிடைக்கிற மாதிரி இருக்கும். Along with 3 BOH. சாரி, 3 வராது, 1 தான் வரும். Along with BOH thrice. Clear? இப்போ உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய end product என்ன? ப்ரோபனோல். ஸோ ப்ரோபனோலை எங்கேருந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க? ஆல்கீன் ஸ்ட்ரக்சர்லேருந்து. எந்த ப்ராசஸ் வழி? யூசிங் ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன் மெத்தட். கிளியர்? இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. இங்க நான் என்ன ரூலை ஃபாலோ பண்ணியிருக்கேன்? Can anyone tell me? Very good ரக்கனா. சரி, அடுத்ததா கோல்ப்ஸ் ரியாக்ஷனுக்கு போலாமா? கோல்ப்ஸ் ரியாக்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். கோல்ப்ஸ் ரைமர் டைமர் இந்த ரெண்டுத்துல ஒன்று வரதுக்கான சான்சஸ் அதிகம். மேபி ரெண்டுமே வரதுக்கான சான்சஸ் இருக்கலாம். ஸோ அதனால யூ கைஸ் ஹாவ் டு பி ரியலி கிளியர் வித் வாட் யூ ஹாவ் டு லேர்ன். ரைட்? ஸோ அடுத்ததா நான் என்ன பண்றேன்? கோல்ப்ஸ் சிந்தசிஸ் தான் சொல்லி தர போறேன். So if you talk about Kolb's synthesis, என்ன நடக்கும் இங்க? Kolb's synthesisல என்ன நடக்கும் இங்க? What happens here? நீங்க ஃபீனால ஒரு பேஸ் கூட in a more reactive area வைக்க போறீங்க. அதாவது you have your phenol. இந்த ஃபீனால நீங்க NaOH கூட ரியாக்ட் பண்ண வைக்க போறீங்க. அப்படி ரியாக்ட் பண்ண வைக்கும்போது என்ன நடக்கும்? இந்த ஹைட்ரஜனை சோடியம் ரீப்ளேஸ் பண்ணுமா? கரெக்டா? இந்த ஹைட்ரஜனை சோடியம் ரீப்ளேஸ் பண்ணுமா? ரைட். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? ஃபீனால்ல இருந்து சோடியம் ஃபீனாக்சைடு கிடைக்கும். திஸ் இஸ் our first step. ஃபீனால்ல இருந்து சோடியம் ஃபீனாக்சைடு கிடைக்கும். அடுத்ததா நம்ம என்ன பண்ணுவோம்? கோல்ப் சிந்தசிஸ்ல கார்பன் டை ஆக்சைடை யூஸ் பண்ணுவோம். கார்பன் டை ஆக்சைடை யூஸ் பண்ணதும் இந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணும்? உங்களோட மாலிகுல அங்க சோடியத்தை ரிமூவ் பண்ணி OH ரியாக்ட் பண்ண விடும். சிமிலர்லி
இந்த கார்பன் டை ஆக்சைடு சோடியத்து கூட சேர்ந்து COO Na குரூப்பை ரிமூவ் பண்ணும். இப்போ எனக்கு சோடியத்தை ரிமூவ் பண்ணும். நான் என்ன பண்ணலாம்? எனக்கு சோடியத்தை ரிமூவ் பண்ணும். நான் என்ன பண்ணலாம்? What can I do? What can I do? இங்க இருக்கக்கூடிய சோடியத்தை ரிமூவ் பண்ணும், ஹைட்ரஜனை ஆட் பண்ணும். என்ன பண்ணலாம்? புரோட்டனேஷன் ப்ராசஸ்க்கு போலாமா? Shall we go with protonation process? அப்போ உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். இவனோட பேர் என்ன? இவனோட பேர் என்ன சொல்லுங்க. ஆப்வியஸ்லி கார்பாக்சிலிக் ஆசிடும் வந்திருக்கு, OHம் வந்திருக்கு. அப்போ உங்களோட ஃபங்க்ஷனல் குரூப் கார்பாக்சிலிக் ஆசிட் தான், சப்ஸ்டிட்யூயன்ட் தான் OH. அப்போ இவனோட பேர் என்ன? 2 ஹைட்ராக்சி பென்சாயிக் ஆசிட். ஓகே, இவனுக்கு இன்னொரு பேர் இருக்கு, சாலிசிலிக் ஆசிட். ஸோ சாலிசிலிக் ஆசிட்னும் சொல்லலாம், 2 ஹைட்ராக்சி பென்சாயிக் ஆசிட்னும் சொல்லலாம். கிளியரா? புரிஞ்சுச்சா? வெரி குட், வெரி குட், வெரி குட் ரக்கனா. அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடியது ரைமர் டைமண்ட் ரியாக்ஷன் ஆர் இத RT ரியாக்ஷன் எழுதிக்கலாம். நம்மளோட ரைமர் டைமண்ட் ரியாக்ஷன்ல என்ன இருக்கும்? once again you take phenol, இங்கேயும் அதே phenol தான். இந்த phenol யார் கூட ரியாக்ட் பண்ண விடுறோம்? we are going to make this phenol react in the presence of CH3Cl, chloroform and aqueous NaOH. அப்படி ரியாக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? இந்த மாலிகுலோட ஹைட்ரஜனை இந்த சோடியம் ரிமூவ் பண்ணும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 1 minute. ஹைட்ரஜனுக்கு பதிலா சோடியம் போய் ரியாக்ட் ஆகும். சிமிலர்லி இங்க இருக்கக்கூடிய மாலிகுல் ஆர்த்தோ பொசிஷன்ல கனெக்ட் ஆக பார்க்கும். அப்போ உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? you get a product of ONA and CH2Cl. கரெக்டா? இதோட உங்க ரியாக்ஷன் முடிஞ்சிருச்சா? சாரி, CHCl2. இதோட உங்க ரியாக்ஷன் முடிஞ்சிருச்சா? கிடையாது. இவன் அன்ஸ்டேபிளா இருக்கான், பார்த்தாவே தெரியுது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இவனை ஸ்டெபிலைஸ் பண்ணணும். ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக திருப்பி நான் என்ன பண்றேன்? NaOH கூட ரியாக்ட் பண்ண வைக்கிறேன். ரியாக்ட் பண்ண விட்டா என்ன கிடைக்கும்? you will get ONA, கரெக்டா? and CHO. இப்போ இங்க எனக்கு சோடியம் இருக்கக்கூடாது. அப்ப நான் என்ன பண்ணலாம்? இந்த ரியாக்ஷனை திருப்பி புரோட்டனேட் பண்ணலாமா? இந்த சோடியம்க்கு பதிலா எனக்கு ஹைட்ரஜன் வேணும். அப்ப இந்த ரியாக்ஷனை புரோட்டனேட் பண்ணலாமா? கரெக்டா? OH CH. அப்படி புரோட்டனேட் பண்ணீங்கன்னா ஃபைனலா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் இது. இவனோட பேரு இதுதான் ஃபங்க்ஷனல் குரூப் 1, 2. ஸோ அதனால செகண்ட் பொசிஷன்ல ஹைட்ராக்சியை வச்சிருக்கக்கூடிய பென்சால்டிஹைட் அப்படின்னு இவனை சொல்லலாம். ஆர் இவனுக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன? இவனுக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன? சாலிசில் ஆல்டிஹைட். ஓகேவா? இஸ் தட் கிளியர்? வெரி குட், வெரி குட், வெரி குட் எவ்ரிவன். சரி, இங்க ஒரு எலக்ட்ரோஃபைல் இருக்கு. யாரு? ஏன்னா 1 மார்க் கொஸ்டின்ல இது கேட்டிருக்காங்க. ரைமர் டைமண்ட் ரியாக்ஷன்ல ஒரு எலக்ட்ரோஃபைல் இருக்கு. அது யாரு? அது யாரு சொல்லுங்க. ரைமர் டைமண்ட் ரியாக்ஷன்ல ஒரு எலக்ட்ரோஃபைல் இருக்கு. அது யாரு? இப்ப இங்க பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க.
இவனை ரிமூவ் பண்ணிட்டு தானே லைக் இவனை தானே நம்ம இங்க யூஸ் பண்றோம். கரெக்டா? இவனை தானே இங்க அட்டாச் பண்றோம். அப்போ இவன் தான் நம்மளோட எலக்ட்ரோஃபிலிக் ஆர் எலக்ட்ரோஃபைல். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா ஒரு தடவை ப்ரீவியஸ் இயர் क्वेश्चनல இது கேட்டிருக்காங்க. டைக்ளோரோ கார்பனை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். கிளியரா? டைக்ளோரோ கார்பின். Is that clear? Okay, so அடுத்ததா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன? அடுத்ததா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வில்லியம்சன்ஸ் சிந்தசிஸ். பார்த்தலாமா? வில்லியம்சன் சிந்தசிஸ். வில்லியம்சன் சிந்தசிஸ்ல என்ன நடக்கும்? either symmetric or unsymmetric ஈட்டரை இவனை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணலாம். கரெக்டா? so either symmetric or unsymmetric ஈட்டரை இவனை வச்சு நம்மளால ப்ரொடியூஸ் பண்ணலாம். ரைட். இப்போ இவனை எப்படி நம்ம இங்க ப்ரொடியூஸ் பண்ணுவோம்? யாரை ரியாக்டன்ட்டா யூஸ் பண்ணுவோம்? கமெண்ட்ல சொல்லுங்க. இவனை எப்படி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுவோம்? யாரை ரியாக்டன்ட்டா இங்க நம்ம யூஸ் பண்ணுவோம்? கமெண்ட்ல சொல்லுங்க. யாரை இங்க ரியாக்டன்ட்டா யூஸ் பண்ணுவோம்? கமெண்ட்ல சொல்லுங்க. any updates? யார் இங்க ரியாக்டன்ட்டா யூஸ் பண்ணுவோம்டா கண்ணா? குவிக்கா சொல்லுங்க பாப்போம். ஓகே, நம்ம இங்க எடுத்துக்கக்கூடிய ரியாக்டன்ட் பார்க்க இப்படிதான் இருக்கா? இவன் யாருன்னு நீங்க சொல்லணும். ஓகேவா? ரைட். இவனை நம்ம என்ன பண்றோம்? வெரி குட். பிரைமரி ஆல்கைல் ஹாலைட் தான் எடுத்துக்க முடியுமா? பிரைமரி ஆல்கைல் ஹாலைட் தான் இங்க எடுத்துக்க முடியுமா? அப்ப இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் எடுத்துக்க முடியாதா? சரி, இங்க இருந்து என்ன மாதிரியான क्वेश्चन கேட்பாங்கறத நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். ரியாக்டன்ட்டா நம்ம யாரை யூஸ் பண்றோம்? பிரைமரி ஆல்கைல் ஹாலைடை யூஸ் பண்றோம். ஏன் செகண்டரி और टर्शियरी alkyl halides யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம்? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன் செகண்டரி और टर्शियरी alkyl halides யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம்? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. what is the reason டாக்கனா? ஏன் யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம்? Sam Johan, very good Kana. Secondary or tertiary alkyl halide use பண்ணீங்கனா அங்க it will lead to elimination. நமக்கு elimination நடக்க வேணும். கரெக்ட்டா? அதனால தான் we go with primary alkyl halides. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். டைரக்ட் क्वेश्चन கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்கக்கூடிய பாயிண்ட். so please note it down. okay, இப்போ வில்லியம்சன் சிந்தசிஸ் எப்படி நடக்குதுங்கிறத நம்ம பார்த்தலாம். நான் என்ன பண்றேன்? I take CH3ONA. கரெக்டா? சோடியம் மீத்தாக்சைடு. இதை எது கூட ரியாக்ட் பண்ண விடுறேன்? சொல்லுங்க. ஆர் ஈவன் கொஞ்சம் டஃபா கூட இருக்கலாம். இவனை டெர்ஷியரியா கூட எடுத்துக்கலாம். so I am using
ஓகே, இந்த மாதிரி ஒரு மாலிகுலை யூஸ் பண்றேன். இதை யார் கூட ரியாக்ட் பண்ண விட போறேன்? CH3 Br. அப்படி ரியாக்ட் பண்ணும்போது என்ன நடக்கும்? இது ரெண்டும் ரியாக்ட் பண்ணும்போது என்ன நடக்கும்? கம் ஆன் கைஸ். இங்க ஆக்சிஜன் இருக்கு, லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்ப ஆக்சிஜன் என்ன பண்ணும்? மெத்தில் குரூப், பாசிட்டிவ் குரூப் நோக்கி அதை அட்டாக் பண்ண பார்க்கும். எப்படியாச்சும் அது கூட கனெக்ட் பண்ண பார்க்கும். கரெக்டா? இஸ் இட் கரெக்ட் so far? ரைட். அப்போ இங்க என்ன நடக்கும்? கார்பன் CH3 இங்க ஆக்சிஜன் CH3. புரிஞ்சுச்சா? இது கூட பை ப்ராடக்டா மிச்சம் இருந்த சோடியமும் புரோமைனும் வெளிவந்து சோடியம் புரோமைடா ரியாக்ட் ஆகும். கிளியர்? ஸோ நிறைய இடத்துல இந்த ஆக்சிஜன் தான் உங்களோட நியூக்ளியோஃபைலா ஆக்ட் ஆகுது. தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க. இஃப் யூ நோ திஸ் கான்செப்ட் யூ கேன் யூஸ் இட் எனிவேர் இன் த ரியாக்ஷன். கிளியர்? ஓகே, ஸோ இப்போ ஒரு குவிக் ரீகேப் ஆஃப் நேமிங் ரியாக்ஷன்ஸ் நான் கொடுக்க போறேன். Have a quick recap of these naming reactions. Okay. So first நம்ம என்ன படிச்சோம்? Sandmeyer's reaction படிச்சோம். Sandmeyer reactionல 1 degree amines cold aqueous mineral acidல react பண்ண விடும்போ in presence of NaNO2. Correct? Not 3. NaNO2. அப்போ உங்களுக்கு டிசைட் ப்ராடக்ட் குளோரோபென்சீன் ஆர் புரோமோபென்சீன் உருவாகுது. இந்த சாண்ட்மேயர்ஸை நீங்க அமைன் சாப்டர்லையும் படிச்சிருப்பீங்க, இங்கேயும் படிச்சிருப்பீங்க. ரெண்டும் சேம் கான்செப்ட், சேம் ரியாக்ஷன் தான். ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு வரி. ரைட்? ஓகே. அடுத்ததா ஃபிங்கல்ஸ்டெயின் ரியாக்ஷன். ஃபிங்கல்ஸ்டெயின் ரியாக்ஷன்ல நம்ம என்ன பண்ண போறோம்? நம்மளோட ஆல்கைல் அயோடைட்ல அந்த ஹாலைட் குரூப்பை வந்துட்டு alkyl iodide produce பண்ண போறோம் by substituting the halide group in the molecule. So இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம்? anhydrous acetone ஹீட் பண்ணோம்னா டிசைட் ப்ராடக்ட் வருது. ஃபிங்கல்ஸ்டெயினை பொறுத்தவரை ஃபிங்கல்ஸ்டெயினோட ஃபார்வர்ட் ரியாக்ஷன் லீ சார்ட்லியஸ் பிரின்சிபலை பேஸ் பண்ணி இருக்கும். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்ததா ஸ்வாட்ச் ரியாக்ஷன். ஸ்வாட்ச் ரியாக்ஷன்ல என்ன நடக்கும்? நம்ம ஃப்ளூரோ ஆல்கேன்ஸை உருவாக்க போறோம் ஃப்ரம் chloro and bromo alkenes. இங்க என்ன பண்ண போறோம்? CH3Br AgF கூட ரியாக்ட் பண்ண வைக்க போறோம். இங்க fluorine bromine replace பண்ணி you get your methyl fluoride along with AgBr. இங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், என்ன மெட்டாலிக் ஃப்ளூரைடு வேணாலும் क्वेश्चनல கொடுக்கலாம். AgF, Hg2F2 இந்த மாதிரி என்ன மெட்டாலிக் ஃப்ளூரைடு வேணாலும் இங்க கொடுக்கலாம். கீப் a note on it. அதுக்கப்புறமா வூட்ஸ் ரியாக்ஷனை பொறுத்தவரை ஆல்கைல் ஹாலைட் சோடியம் கூட இன் பிரசன்ஸ் ஆஃப் ட்ரை ஈத்தர் ஆல்கேனை ப்ரொடியூஸ் பண்ணும். வூட்ஸ் ரியாக்ஷன்ல என்ன நடக்கும்? இந்த புரோமினும் சோடியமும் ஒன்று சேர்ந்து சோடியம் புரோமைடா வெளிவந்துடும். அப்ப அந்த ரெண்டு ஆல்கைல் குரூப்பும் ஒன்று சேர்ந்து ஆல்கேனை ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்ததாக ஃபிடிக்ஸ் ரியாக்ஷன்ல அதே மாதிரி தான். எப்படி ஓட்ஸ்ல ஆல்கைல் குரூப் எடுத்தீங்களோ ஃபிடிக்ல அரைல் குரூப் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அரைல் குளோரைடை எடுத்துப்பீங்க. இந்த அரைல் குளோரைடை சோடியம் கூட ட்ரை ஈத்தர்ல ரியாக்ட் பண்ண வைக்கும்போ இவங்க ரெண்டு பேரும் சரி NeCl பிரிஞ்சிருவாங்க. மிச்சம் இந்த அரைல் குரூப்ஸ் மட்டும் ஒன்னா சேர்ந்து டைஃபினைல் ஆர் பைஃபினைல் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அடுத்ததாக ஓட்ஸ் ஃபிடிக் ரியாக்ஷன். இப்போ ஓட்ஸ்ல ஆல்கைல் ஹாலைட்ஸை யூஸ் பண்ணீங்க, ஃபிடிக்ல அரைல் ஹாலைடை யூஸ் பண்ணீங்க. அப்போ ஓட்ஸ் ஃபிடிக்ல ஒரு ஆல்கைல் ஹாலைடையும் ஒரு அரைல் ஹாலைடையும் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அங்க அரைல் ஹாலைட் குரூப் அண்ட் ஆல்கைல் ஹாலைட் குரூப் ஒன்னா சேர்ந்துடும். அடுத்ததா ஃபிடிக்ஸ் ரியாக்ஷன் பார்த்தாச்சு. ஃப்ரில்கிராஃப்ஸ்ல அல்கைலேஷன் அண்ட் அசைலேஷன். ஃப்ரில்கிராஃப்ஸ் அல்கைலேஷன்ல ஒரு ஆல்கைல் குரூப்பை நம்மளோட குளோரோபென்சீனோட ஆர்த்தோ ஆர் பேரா பொசிஷன்ல அட்டாச் பண்றதுக்காக we use AlCl3. எனவே அசைலேஷன் கேட்டாங்கன்னா அசைலேஷன் ப்ராசஸ்ல அசிட்டைல் குளோரைட் யூஸ் பண்றோம். அசிட்டைல் குரூப்பை குளோரோபென்சீனோட ஆர்த்தோ ஆர் பேரா பொசிஷன்ல அட்டாச் பண்றோம். Is that clear?
இது வரைக்கும் கிளியர் தானே? When life started? It started by 4 o'clock, Anna. It started by 4 o'clock. அடுத்ததா ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன்ல என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ஹைட்ரோபோரேஷன் மெத்தட்ல வழி போரோஹைட்ரினை உங்க மாலிகுல ஆட் பண்ணி கொஞ்சமா you will try to form a structure where there is no hydrogen along with boron. அதுக்கப்புறமா அங்க ஆன்டி மார்கோனிகாவ்ஸ் ரூலை யூஸ் பண்ணி போரானை தூக்கி OH அங்க போட்டு ஆல்கஹாலை ப்ரொடியூஸ் பண்ணிடும். சரியா? திஸ் இஸ் அ குட் மெக்கானிசம். அடுத்ததா கோல்ட் சிந்தசிஸ்ல என்ன பண்ணுவோம்? ஒரு ஃபீனால் எடுத்துப்போம், NaOH ரியாக்ட் பண்ண விடுவோம், சோடியம் ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிடும். திருப்பி இந்த மாலிகுலை எடுத்துப்போம், கார்பன் டை ஆக்சைடு கூட ரியாக்ட் பண்ண விடுவோம். இங்க சோடியமை ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் பண்ணுது. அட் த சேம் டைம் இங்க கார்பன் டை ஆக்சைடு ஆர்த்தோ பொசிஷன்ல போய் COO NA அட்டாச் ஆயிருது. மேம் இந்த ஹைட்ரஜன் எங்கிருந்து மேம் வந்துச்சுன்னு கேட்காதீங்க. இட் அக்கர்ஸ் இட் இஸ் ரிமூவ் ஃப்ரம் திஸ் பாண்ட். ஏன்னா உங்களுக்கு தெரியும் இங்க யாரும் இல்லைன்னா ஹைட்ரஜன் தான் இருக்கும். அதை ரிமூவ் பண்ணிட்டு அதை தான் அப்படிக்கா போட்டிருக்கும். சரியா? ஸோ இவனோட பேரு 2-ஹைட்ராக்சி பென்சாயிக் ஆசிட் ஆர் சாலிசிலிக் ஆசிட். அடுத்ததாக ரேமர்-டைமர் ரியாக்ஷன்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? நம்மளோட ஃபீனால CH3Cl கூட அக்வஸ் NaOH ரியாக்ட் பண்ண விடுறோம். இந்த NaOH இருக்கிற சோடியம் ஹைட்ரஜன் ரிப்ளேஸ் பண்ணுது. சிமிலர்லி இந்த CH3Cl என்ன பண்ணுது? ஆர்த்தோ பொசிஷன்ல மாலிகுல் கூட அட்டாச் ஆக பார்க்குது. இதுல CCl2 is our electrophile and அடுத்ததுல when we are adding once again an ounce of sodium hydroxide அந்த மாலிகுல் ஆல்டிஹைடா மாறிது. அண்ட் இதை நீங்க ஹைட்ரலைஸ் பண்ணீங்கன்னா சோடியம்க்கு பதிலா ஹைட்ரஜன் ஆட் பண்ண புரோட்டனேட்டோ ஹைட்ரலைஸே பண்ணீங்கன்னா you get salicyl aldehyde or 2-hydroxy benzaldehyde. இது வரைக்கும் கிளியரா? அஸ்வின் லக்ஷ்மி எஸ் கண்ணா, எனக்கு 2-3 நாளாக கண்டினியூஸாக லைவ் எடுக்கணும்ல, ஸோ வாய்ஸ் கொஞ்சம் போயிருக்கு. அதனால தான் என்னால் ரொம்ப கட்டி கிளாஸ் எடுக்க முடியல. பட் இருந்தாலும் ஐ வில் கிவ் மை ஹார்ட் அண்ட் சோல் ஃபார் திஸ் கிளாஸ். ஆல் கிளியர்? பக்கா? அடுத்ததுக்கு போகலாம்னா let me know a fire in the comment section. அடுத்ததுக்கு போகலாம் மேம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு ஃபயரை கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. லெட் மீ see. அடுத்ததுக்கு போகலான்னு நினைச்சா மட்டும் ஃபயரை கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. ஃபயரை கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. நாளைக்கு மார்னிங் 5 o'clock திருப்பி ஒரு கிளாஸ் இருக்கு கண்ணா. ஃபுல் ரிவிஷன் NCERT வச்சு தான் படிக்க போகிறோம். பட் கொஷின்ஸும் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். சரியா? எனக்கு தெரிஞ்ச கம்பீட்டன்சி பேஸ் கொஷின் அந்த பேரா கொடுத்து எழுதுகிற கொஷின்லாம் நீங்கள் எழுதிடுவீங்க. தட் இஸ் வெரி வெரி ஈஸி. நீங்கள் எங்கே மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும்னா யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் ஆர்கானிக்கில் ABC கன்வர்ஷன்ஸ், ரியேஜன்ஸ் அதெல்லாம் தான். சரியா? அதெல்லாம் இன்னைக்கு முடிச்சிடலாம். Okay, legal team. 1 minute. Legal team, நான் இதை நோட் பண்ணி வச்சுக்கிறேன். And don't worry, I'll ask what can be done from our end to the team. ஓகேவா? டீமில் நான் கேட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். ஏன்னா நம்பிக்கை பேட்ச் இஸ் சம்திங் விச் ஐ எம் கோயிங் டு லுக் ஆஃப்டர். சரியா? நான் தான் அதை பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ என்ன ஏதுங்கிற விவரத்தை நான் கேட்டுட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? ரைட்டா? Shall we move on with the next part, Rakana? கண்டிப்பா சரி. தட் இஸ் ஆல் ஐ வாண்ட்.
சரியா? சோ அடுத்ததா நம்ம ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட்க்கு தான் போறோம். அங்க நிறைய நேமிங் ரியாக்ஷன்ஸ் இருக்கு. பட் நேமிங் ரியாக்ஷன்ஸோட நான் உங்களுக்கு ட்ரிக்கையும் சொல்லி தருவேன். சரியா? ஆல்டிஹைட் கீட்டோன்ல இருந்து கன்ஃபார்மா நேமிங் ரியாக்ஷன் வரும். எட்டாட் ரியாக்ஷனா இஸ் லைக் எட்டாட் ரோஸ்மன்லாம் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். ஸோ அதனால கவலைப்படாதீங்க. I'll teach you in a way that you will, எப்படி வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மைண்ட் செட் உங்களுக்கு வந்துடும். அந்த மாதிரி நீங்க படிக்க போறீங்க. டுமாரோ ஸ்கெடியூல், நாளைக்கு மார்னிங் 5 o'clock I have planned to give you guys மெகா ரிவிஷன். ஸோ அது எத்தனை மணிக்கு முடியும்னு எனக்கு தெரியாது. அண்ட் இனிமேல் ஃபுல் ரிவிஷன் தான். சரியா? ரிவிஷன் காலையில் என்சிஆர்டி வச்சு ரிவைஸ் பண்ணுவோம். என்சிஆர்டி ஒன்ஸ் அகெயின் இப்போ ஆர்கானிக் நான் சொல்லித்தரேன்ல, மார்னிங் திருப்பி நான் ஆர்கானிக் தான் இருப்பேன். ஆனால் என்சிஆர்டி லைன் பை லைன் வச்சு சொல்லி தருவேன். I'll teach you. ஓகே, நம்ம இதெல்லாம் படிச்சிருக்கோம், இதில் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இட் இஸ் நாட் லைக் ஃப்ரம் ஸ்க்ராச் I'll be teaching, பட் நான் உங்களுக்கு இதெல்லாம் விஷயம், இந்த ஏரியா இம்பார்ட்டன்ட், இங்கேருந்து இவ்வளோ தடவை கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்னா I'll give you stats and I will teach you. சரியா? அதை முடிச்சதுக்கு அப்புறமா I'll give you guys some 3-4 hours of gap. அந்த கேப்பில் நீங்கள் ஃபுல்லாக ஓகே என்னவெல்லாம் படிச்சிருக்கீங்களோ அதை ஃபுல்லாக ஒரு தடவை ரீகேப்சுவேட் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். அதை நீங்கள் பண்ணதுக்கு அப்புறமா திருப்பி நம்ம என்ன பண்ணுவோம், திருப்பி வில் டூ ஒன் ஃபுல் ரிவிஷன். PYQs, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின், மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸை நம்ம பண்ணுவோம். பண்ணிட்டு வில் ஜஸ்ட் ஹாவ் அ சில் பில். அண்ட் அடுத்த நாள் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு பெரிய சம்பவம் இருக்குது, அதையும் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, அது நான் இன்னைக்கு சொல்லலை, நம்ம நாளைக்கு அதை பார்க்கலாம். Are you a left-hander? ஆமா பூர்வா. எஸ் டாக்கனா. Okay, shall we go with aldehyde, ketones and carboxylic acid? ஆரம்பிக்கலாமா? So இப்போ aldehydes ketones chapter தான் நம்ம பார்க்க போறோம். அதுல first பார்க்க வேண்டிய ஒரு question, preparation of aldehydes ல வர Rosenmund reaction. Preparation of aldehyde ல வர Rosenmund reaction. எனக்கு சொல்லுங்க, Rosenmund reactionல யாரு reactant? Rosenmund reactionல யாரு reactant? ஒரு ஆசியன் குரூப்போ இல்ல ஒரு ஆசிட் குளோரைட் குரூப்போ reactant எடுத்துப்போம். கரெக்டா? let's say I will take ஒரு பென்சைல் குளோரைட். சும்மா எடுத்து பார்ப்போமே. இப்போ இத நான் ரியாக்ட் பண்ண வைக்க போறேன். ரோஸ்மண்ட் ரியாக்ஷனுக்கான ட்ரிக் இதுதான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இட் இஸ் பாஸ் பெட் ரெட் ரோஸ். ஓகே, பாஸ் பெட் ரெட் ரோஸ். பாஸ்பெட் ரெட் ரோஸ். இதில் பாஸ்ங்கிறது பேரியம் சல்ஃபேட். ஸோ இங்கே நீங்கள் பேரியம் சல்ஃபேட்டை யூஸ் பண்ணுவீங்க. பெட்டுங்கிறது பெலேடியம். ஸோ யூ வில் யூஸ் பெலேடியம். தென் ரெட்னா ரிடக்ஷன் நடக்குது. ஸோ ஹைட்ரஜன் ஆட் பண்ணுவீங்க. ரோஸ்ங்கிறது ரோஸ்மண்ட் ரியாக்ஷன். So phosphate red rose, you will understand that boss is for barium sulfate, pet is for palladium, red is for hydrogen reduction and rose is for Rosenmund reaction. இப்போ இங்க என்ன நடக்குது, இத பண்றதுனால உங்களோட இந்த குளோரினை ரிமூவ் பண்ணி ஹைட்ரஜன் ஆட் பண்றீங்க and finally you will get CHO. புரிஞ்சுச்சா? பென்சால்டிஹைட் இப்படி தான் உருவாக்குறோம். போஸ்பெட்ரோஸ் your dialogue. Yes dakana, bospet red rose. Bospet red rose. Okay va? Right. ரெண்டாவதா என்ன ரியாக்ஷன் பாப்போம். இத முடிச்ச கையோட அடுத்ததா எதை பாப்போம்? We will be learning about Stephen's reaction. Correct? We'll be talking about Stephen's reaction. இங்க என்ன நடக்கும்? We'll take nitriles group, RCN எடுத்துப்போம். RCN will react with SnCl2.
I think வேணாம் இப்படி எழுதியே காமிச்சிடுறேன். and HCl to give RCHO. கரெக்டா கரெக்டா? இது ஆக்சுவலாக ஒரு 2-step ப்ராசஸ். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இம்மெயின் ப்ரொடியூஸ் ஆகும், அதுக்கப்புறமா அதை ஹைட்ரலைஸ் பண்ணும்போதா யூ வில் கெட் ஆல்டிஹைட். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இதற்கான ட்ரிக்கு தான் Stepson is very clever. Stepson is very clever. இங்க Stepson அப்படிங்கிறது எசென்சியலை குறிக்கும், clever அப்படிங்கிறது HCl குறிக்கும். சரியா? so Stepson is very clever. also ஸ்டெப்புங்கிறது ஸ்டீஃபனையும் குறிக்கும். ஓகேவா? so Stepson is very clever. yes, SnCl2, clever, HCl, Cl, Cl, then step, Stephen's reaction. புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? அகிலன்ஸ் ப்ளீஸ் டோன்ட் வரி ராக்கனா. 2 நாள் நம்ம கையில் இருக்குது, 48 hours நம்ம கையில் இருக்குது, அட்லீஸ்ட் 30 hours ஆச்சு நம்ம கையில் இருக்குது. கண்டிப்பாக நம்மளால் மார்க் வாங்கலாம். ப்ளீஸ் என்ஷூர் தட் யூ ஆர் ரெகுலர் வித் த கிளாஸ். ஓகே, அடுத்ததா அஃப்ரா. அஃப்ரா, உங்களோட அந்த நம்பிக்கை பேட்ச்க்கான வென் யூ ஹேவிங் எனி queries எனக்கு கமெண்ட் செக்ஷன்லேயோ, கமெண்ட்டில் வேணாம், டெலகிராமில் ஆர் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் அனுப்புங்க. நான் அதை அப்படியே நம்ம டீமுக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணிடுவேன், அவங்க டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. சரியா? ஸோ கவலைப்படாதீங்க, பார்த்துக்கலாம். ரைட், ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன் நம்ம பார்த்துட்டோம். 3ஆவதா நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ரியாக்ஷன் இது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ரியாக்ஷன். அதுவும் நீட் எக்ஸாம்ல எல்லாம் 5-6 தடவை அந்த கொஸ்டினை கேட்டிருப்பான். போர்டுக்கு சொல்லவே வேணாம். அந்த ரியாக்ஷன் யாரு? வெரி குட், வெரி குட். தர்ஷு, அனிதா, அஃப்ரா. பிகாஸ் எனக்கு இங்கே for the past 1-2 days I have no time. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரிப்பரேஷன்லேயே மூழ்கி இருக்கேனே சொல்லாமே. ஸோ அதனால தான். பட் ப்ளீஸ் ஷேர் வித் மீ, நான் கண்டிப்பாக டீமுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன். எட்டார்ட் ரியாக்ஷன். ஸோ எட்டார்ட் ரியாக்ஷனில் என்ன நடக்கும் கண்ணா? எட்டார்ட் ரியாக்ஷனில் என்ன நடக்கும்? யூ வில் டேக் டொலுவின். கரெக்டா? டொலுவினை நீங்கள் இன் பிரசன்ஸ் ஆஃப் என்ன? இன் பிரசன்ஸ் ஆஃப் குரோமைல் குளோரைட். கரெக்டா? இன் பிரசன்ஸ் ஆஃப் குரோமைல் குளோரைட் which is CrO2, Cl2 and CS2 ரியாக்ட் பண்ண விடுவீங்க. ரியாக்ட் பண்ண விடும்போது becomes benzaldehyde. இப்போ இதுக்கு என்ன ட்ரிக் மேம் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, the trick is 80 Pata Crow Club. The trick is 80 Pata Crow Club. Etard reaction means chromyl chloride. 80 Pata Crow Club. Etard reaction means chromyl chloride. In the CR and club. இதை வச்சே சொல்லிடலாம். Clear? Yes, yes, Ganga. We are going to cover only organic now. Later on, we'll cover later. அடுத்ததா நம்ம என்ன பார்க்க போறோம்? ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு ரியாக்ஷன் which is Wiedemann Koch reaction. Wiedemann Koch reactionல என்ன நடக்கும்? Wiedemann Koch reactionல என்ன நடக்கும்? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. either benzene or அதோட derivatives toluene மாதிரியான காம்பனன்ட்ஸை நீங்க எடுத்துக்கலாம். சரியா? அந்த மாதிரியான ஒரு மாலிகுல in presence of HCl, AlCl or AuCl, whatever is fine. ஓகேவா? CO plus HCl in presence of AlCl3, right?
or CuCl2, right? CuCl. react பண்ண விட்டோம்னா அப்ப உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? you will get benzaldehyde. கரெக்ட்டா? கரெக்ட்டா? இதுதான் நம்மளோட Wiedemann-Koch reaction. and Wiedemann-Koch reaction கான trick என்ன? getter ben வந்துட்டு benzene for ben, getter exam clear பண்ணிட்டானு ஹையா கோச்சுக்கிட்டான். ஹையா கோச்சுக்கிட்டான். கரெக்டா? இதுல ben is for benzene, getter is for Wiedemann-Koch reaction, exam clearங்கிறது HCl, AlCl3, CuCl இதுக்கெல்லாம் வந்துரும். பண்ணதுனால ஹையா கோச்சுக்கிட்டா ஹை இஸ் ஃபார் HCl. இதை யூஸ் பண்ணி நீங்க ஈஸியா Wiedemann-Koch reactionல என்னென்ன reagents யூஸ் பண்றோங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். Bama Venkat, what I am trying to say here is, okay, what I am trying to say here is, நான் உங்களுக்கு எல்லா important portions, எல்லா portionsையும் cover பண்ணி தந்துருவேன். சரியா? But it is up to you whether you are revising the concepts or not. எனக்கு நீங்க எல்லாரும் மேம் நான் நீங்க சொன்ன மாதிரி கிளாஸ் ஃபுல்லா அட்டெண்ட் பண்ண, கிளாஸ் முடிச்சுட்டு ரிவைஸ் பண்ண அப்படின்னு சொன்னீங்கன்னா for sure you can get marks. ஓகே, நான் ப்ராமிஸ் பண்ண மார்க்கை உங்களால வாங்க முடியும். Friedel-Crafts acylation முடிச்சாச்சுக்கண்ணா. It is already done. Please check the previous, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி rewind பண்ணி பாருங்க. But if you want once again, I will say it once again. If you want it, I will say it. சொல்லட்டுமா? So, Friedel-Crafts acylation பத்தி சொல்லணும்னா, it is already said, but இருந்தாலும் இங்க கேட்டதுனால நான் சொல்றேன். Friedel-Crafts acylationல என்ன பண்ணுவோம்? நம்மளோட பென்சீனை எடுத்துப்போம். இது கூட யாரை ரியாக்ட் பண்ண விடுவோம்? யாரை ரியாக்ட் பண்ண விடுவோம்? or you can write it as C6H5. கரெக்ட்டா? கரெக்ட்டா? COCl. இப்போ இது ரெண்டும் in presence of AlCl3 and HCl react பண்ணுது or HCl remove பண்றோம். remove பண்ணும்போது என்ன நடக்கும்? இந்த குளோரினும் போயிடும், அங்க ஒரு ஹைட்ரஜனும் போயிடும். அப்ப அந்த ஹைட்ரஜன்ல இது போய் கரெக்டா அட்டாச் ஆயிக்கும். ரைட்டா? ரைட்டா? அப்ப you will get C double bond O and here you have one more benzene. benzene size குட்டியா போட்டேன்னு நினைக்காதீங்க, இதுவும் பென்சீன் தான். Is that clear? Is that clear? Thank you. Thank you, Bama. Thank you so much, my dear. அடுத்ததா நம்ம tolerance test and Fellings test குள்ள தான் போறோம். So, சொல்லுங்க tolerance testல என்ன நடக்கும்? tolerance test. Okay? So, tolerance testக்கு நம்ம ஒரு ஸ்டோரி வச்சிருந்தோம். அம்மா நைட்டு சில்வர் வாங்குன்னு கூவி கூவி தொல்லை பண்ணாங்க. அம்மா நைட்டு சில்வர் வாங்குன்னு கூவி கூவி தொல்லை பண்ணாங்க. இதுல அம்மா நைட்டு சில்வர் இத மட்டும் எடுத்தீங்கன்னா this is your ammoniacal silver nitrate. கரெக்ட்டா? கோவி தொல்லை பண்ணிருக்காங்க. கோவி is none other than COOH. தொல்லை is for tolerance reagent. Clear? Yes, Rama. Very good, Rakana. Very good that you have remembered it.
Very good, very good. Right. இப்போ tolerance testக்கான basic reagents எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ட்ரிக் சொல்லிட்டேன். அடுத்ததா நம்ம என்ன பண்ணணும்? இந்த tolerance reagent எதுக்காக யூஸ் பண்றோம்ங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். கரெக்ட்டா? tolerance reagent யூஸ் பண்ணும்போது என்னடா நடக்கும்? உங்களோட ஆல்டிஹைட இந்த அமோனியாக்கல் சில்வர் நைட்ரேட் கூட ரியாக்ட் பண்ண விடுறீங்க. அமோனியாக்கல் சில்வர் நைட்ரேட் கூட ரியாக்ட் பண்ண விடுறீங்க. So it will be like AgNH3, correct? AgNH3 plus in a basic medium. இத மூணுத்தையும் ரியாக்ட் பண்ண விட்டீங்கன்னா on heating this will become RCOO minus, correct? This will become RCOO minus 2Ag. இது precipitate form ஆகும். கூடவே வாட்டரும் அமோனியாவும் உருவாகும். கரெக்ட்டா? கரெக்ட்டா? எங்க இந்த Ag precipitate ஆனதுனால அந்த ப்ராடக்ட் பார்க்க அந்த டெஸ்ட் டியூப்ல என்னமோ மிரர் மாதிரி இருக்குமா, ஷைனிங்கா இருக்கும். அப்படிதான் நீங்க if this product is come then உங்களோட அந்த reactant வந்துட்டு aldehyde அப்படின்னு எடுத்துப்பீங்க. It is like a test to confirm whether it is aldehyde or ketone. சரியா? கிளியரா? பயோமாலிகுல்ஸ் இம்பார்ட்டன்ட் தான், பட் அதை விட இம்பார்ட்டன்ட் ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ். ஏன் பயோமாலிகுல்ஸ் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக நினைக்கிறீங்களா? சைக்கலாஜிக்கலி நினைக்கிறீங்கன்னா அதில் அந்த ஸ்ட்ரக்சர் டயக்ராம்ஸ் அதெல்லாம் வருது. அதனால சைக்கலாஜிக்கலி வி திங்க் தட் எஸ் தட் இஸ் தட் இஸ் வெரி டிஃபிகல்ட் அண்ட் ஆல். பட் உண்மையிலேயே சொல்லணும்னா ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ், எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான சாப்டர்ஸ். கிளியரா? எஸ், ஓகே. அடுத்ததா நம்ம ஃபெல்லிங்ஸ் டெஸ்ட் பத்தி தான் பேச போறோம். சோ ஃபெல்லிங்ஸ் டெஸ்ட்ல என்னதான் நடக்கும் கடா? வாட் ஹேப்பன்ஸ் இன் ஃபெல்லிங்ஸ் டெஸ்ட்? ஃபெல்லிங்ஸ் டெஸ்ட்ல ரெண்டு விதமான சொல்யூஷன் உங்களுக்கு இருக்கு. ஃபெல்லிங்ஸ் சொல்யூஷன் A which is aqueous copper sulfate and ஃபெல்லிங் சொல்யூஷன் B. ஃபெல்லிங் சொல்யூஷன் B ரோச்சல் சால்ட்னும் சொல்லுவோம், இல்ல சோடியம் பொட்டாசியம் டார்டரேட் அப்படினும் சொல்லுவோம். சரியா? சோ இது ரோச்சல் சால்ட்னும் சொல்லலாம், இல்ல சோடியம் பொட்டாசியம் டார்டரேட் அப்படினும் சொல்லலாம். இப்போ இத ரெண்டுத்தையும் ஈக்குவல் அமௌண்ட்ஸ்ல எடுத்துக்கோங்க. ஈக்குவல் அமௌண்ட்ஸ்ல எடுத்து அத ஆல்டிஹைட் கூட ரியாக்ட் பண்ண விட்டீங்கன்னா என்ன கலர் சேஞ்ச் நடக்கும் கண்ணா? என்ன கலர் சேஞ்ச் நடக்கும்? from copper to plus இருக்கிறதுனால from blue this will change red. ப்ளூல இருந்து ரெட்டா சேஞ்ச் ஆகும். அப்படி அது ப்ளூல இருந்து ரெட்டா சேஞ்ச் ஆச்சுன்னா அங்க ஆல்டிஹைட் இருக்கு. ப்ளூ கலர்ல இருந்துச்சுன்னா அது ஆல்டிஹைட் கிடையாது. this is how you have to understand. புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? ஓகே. இது இல்லாம அங்க ஹாலோஃபார்ம் டெஸ்ட் இருக்கு, அது ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. ஹாலோஃபார்ம்ல வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு கண்ணா. I'll say you. ஹாலோஃபார்ம் டெஸ்ட் நீங்க எடுக்கிற டைம்ல இந்த ரியாக்ஷனை ஃபர்ஸ்ட் யாரு தருவாங்கங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் who will give this reaction டகனா? யாராச்சும் சொல்ல முடியுமா? யாராச்சும் சொல்ல முடியுமா? not all aldehydes are லைவ் ஓடிட்டு தானே இருக்கு, சுத்தலல. guys, is live okay? is live fine? கமெண்ட்ல சொல்லுங்க. எஸ், ஒழுங்கா தான் இருக்கு. ஓகே ஓகே ஓகேடா கண்ணா. சரி, இப்போ இந்த ரியாக்ஷன்ல என்ன நடக்கும்ங்கறத நம்ம பார்க்கலாம். ஆல்வேஸ் ரிமெம்பர் ஹாலோஃபார்ம் ரியாக்ஷனை either அசிட்டால்டிஹைட் வழியாவோ இல்ல மெத்தில் கீட்டோன் வழியாவோ தான் அப்ரோச் பண்ண முடியும். காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸை இங்க யூஸ் பண்ண முடியாது. ஆல்சோ
அவங்கள நம்ம என்ன பண்றோம், இந்த reactants you are going to heat with sodium hyperiodate. ஓகேவா, சோடியம் ஹைபியோடேட் கூட ரியாக்ட் பண்ண வைக்கிறீங்க, which is none other than iodine and NaOH. சரியா, அப்படி ரியாக்ட் பண்ண வைக்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி ரியாக்ட் பண்ண வைக்கும்போது உங்களுக்கு yellow கலர்ல ஒரு precipitate கிடைக்குது. yellow கலர்ல ஒரு precipitate கிடைக்குது. and இந்த precipitate நம்ம என்னன்னு சொல்றோம், what is this precipitate called akana? கமெண்ட்ல சொல்லுங்க, what is this precipitate called? what is this precipitate called? lead iodide. ஜெனி ஸ்பெஷலாக நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு ஜெனி டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா உங்கள் எமோஜிஸை பார்க்கும்போது எனக்கு தோணுது, ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் ஜஸ்ட் அன் எக்ஸாம். இது வெறும் ஒரு எக்ஸாம் தான். திஸ் இஸ் நாட் கோயிங் டு டிசைட் யூ. அதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. அதுக்குன்னு படிக்காமல் உட்காரணும்னு நான் சொல்லலை. ஏன்னா நம்ம பசங்களுக்கு என்ன சேலஞ்ச் வந்தாலும் அந்த சேலஞ்சை நீங்கள் அக்செப்ட் பண்ணணும். சரியா? ஸோ தயவு செஞ்சு இதை ஒரு காம்படிஷனாக மட்டும் பாருங்க. இதை நினைச்சு பயந்து ஸ்ட்ரெஸ் ஆகி நைட்லாம் தூங்காமலாம் இருக்காதீங்க. எனக்கு எல்லாரும் நைட்டு நல்லா தூங்கணும். ஏன்னா நைட்டு நீங்கள் தூங்கினாதான் இங்கே நான் சொல்லித்தர விஷயங்கள்லாம் உங்கள் மனசில் பதியும். 6 hours of sleep is mandatory. ரைட்டா? நல்லா தூங்குங்க, நல்லா தண்ணி குடிங்க. அண்ட் ரிமெம்பர், யூ ஹாவ் டன் யுவர் ஜாப் ஜெனி. ஓகே, படிக்க வேண்டிய விஷயத்த நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் சூப்பராக எழுதுவீங்க. இன்ஃபேக்ட் பை காட்ஸ் கிரேஸ் ஐ வுட் ரியலி ப்ரே ஃபார் ஆல் ஆஃப் யூ. நீங்கள் எல்லாரும் இந்த லைவை பார்த்துருக்கிற எல்லாரும் உண்மையிலேயே ரொம்ப நல்லா எழுதுவீங்க. சரியா? ஸோ மனசார சொல்கிறேன், நீங்கள் நல்லா எழுதுவீங்க. எக்ஸாம் பேப்பர் உங்களுக்கு ஈஸியாக வரும். சூப்பராக எழுதி நீங்களே வந்து சொல்லுவீங்க, மேம் நான் நல்லா எழுதியிருக்கேன் மேம் அப்படின்னு. ஸோ டோன்ட் வரிடாக்கண்ணா, பேனிக்லாம் எடுத்துக்க வேணாம். இட்ஸ் ஜஸ்ட் அன் எக்ஸாம். இட் இஸ் நாட் இட் இஸ் நாட் சம்திங் பிக். பட் யூ ஷுட் நாட் நெக்லெக்ட் இட் பிகாஸ் இட் இஸ் த டர்னிங் பாயிண்ட் ஆஃப் யுவர் லைஃப். It is not the life, it is the turning point of your life. ஸ்ரீசக்தி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் மைண்ட்லேயே எடுத்துக்காதீங்க. ரிலேட்டிவ்ஸ் விட எனிமீஸே பெட்டர்னு நான் சொல்லிடுவேன். ஏன்னா அட்லீஸ்ட் எனிமியை பார்த்தாவாச்சும் ஓகே இவன் என் எதிரிடா அப்படின்னு தெரியும். பட் ரிலேட்டிவ்ஸ் கூடவே இருந்து குழி பறிப்பாங்க நிறைய பேர். ஸோ நான் எல்லாரையும் சொல்லப்பா, உண்மையிலேயே ஒரு சில ஜீவன்கள் அப்படி இருக்குது, எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ அதனால் அவங்களெல்லாம் மைண்ட்லேயே எடுத்துக்காதீங்க. வாட் எவர் தே சேவ் லீவ், வாட் எவர் தே டூ லீவ், ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ப்ரிப்பரேஷன். ஓகே, ஸோ காட் பிளஸ் யூ ஆல் ஆஃப் யூ. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கும். கண்டிப்பாக கண்ணா. சரி வாங்க, லேர்ன். யூ டோன்ட் ஹாவ் டு வரி. எந்த சாப்டரா இருந்தாலும் நான் சொல்லித்தரேன். ஈவன் நவ் இப்போ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆயிருக்கா? வெறும் புக்கில் மட்டும் லைன் பை லைன் வாசிக்காம இந்த மாதிரி படிக்கும்போது கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகுதா? ஓகே, இதெல்லாம் தான் கான்செப்ட் போல, இதெல்லாம் தான் நான் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு புரியுதா, தெரியுதா? இதுதான் நமக்கு வேணும். சரியா? ஓகேவா? ரைட். ஸோ இங்க yellow precipitate of iodoform ப்ரொடியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் மெயினா இங்க கார்பாக்சிலிக் ஆசிடோட சால்ட் வித் 1 carbon less அதுவுமே ப்ரொடியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். சரியா?
clear just இந்த points மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். Okay, all right. அடுத்ததாக நம்ம Clemmensen reaction குள்ள போறோம். So Clemmensen reaction இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க கண்ணா? Clemmensen reaction இந்த மாதிரியான reaction. Clemmensen இது oxidation or reduction or what kind of reaction is this? What kind of reaction is this? Commentல சொல்லுங்க. What kind of reaction is this? இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. நேமிங் ரியாக்ஷன் முடிச்சிட்டோம்னா முடிச்சிருச்சு. To form alkane, ஷியரா பார்த்தரலாமா? Shall we? Okay. Clemmensen reaction is actually a reduction process. இதுல உங்க aldehyde நீங்க reduce பண்ண போறீங்க. சரியா? So aldehyde or ketone anything you can take. நான் இங்க உங்களுக்கு ஒரு aldehyde எடுத்துக்கிறேன். Clemmensen reactionல நீங்க எதை யூஸ் பண்ணுவீங்க? மேம் reagent மறந்துருச்சு மேம் நினைச்சீங்கன்னா just remember this word. High rate cleanser. High rate cleanser. இதுல ஹைங்கிறது எதை குறிக்கும்? HCl குறிக்கும். cleanser அப்படிங்கிறதுல clen அப்படிங்கிறது பேரை குறிக்கும். zar அப்படிங்கிறது zinc குறிக்கும். Also high also remembers mercury. சரியா? So இப்படி ஞாபகம் வெச்சுக்கோங்க. All right. இப்போ இங்க என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்டா கண்ணா? What product do you get here? Can you please tell me what product do you get here? What product do you get here? சொல்லுங்க. Will you get propane? இங்க என்ன நடக்கும்? We will remove this. அப்போ obviously உங்களுக்கு ஒரு ஆல்கேனும் ஒரு வாட்டர் மாலிகுலும் ப்ரொடியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். சரியா? ஒரு ஆல்கேனும் ஒரு வாட்டர் மாலிகுலும் இங்க ப்ரொடியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அடுத்ததாக நெக்ஸ்ட் 10வது நேமிங் ரியாக்ஷன் இன் திஸ் சாப்டர் Wolff-Kishner ரியாக்ஷன். நான் இப்பவும் சொல்றேன் ஆல்டிஹைட் கீட்டோன்ல இருந்து ஒன்னாச்சு நேமிங் ரியாக்ஷன் கன்ஃபார்மா 100% வரும். இது வரைக்கும் ட்ரெண்ட்ஸ் பார்த்தப்போ 2-3 வந்திருக்கு. ஸோ அதனால ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட். இப்போ Wolff-Kishner ரியாக்ஷனை பத்தி சொல்லணும்னா இட் இஸ் வெரி வெரி ஈஸிடா. நீங்க ரியாக்ஷன் மெக்கானிசம் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க வேணாம். ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் திஸ் கான்செப்ட் இஸ். இங்க கிஷ்னர்ங்கிற ஒரே ஒரு வார்த்தையை எடுத்துக்கோங்க. KISHNER. இங்க கிஷ்னர்ல கேங்கிறது நீங்க யூஸ் பண்ற KOH ரியேஜென்ட்டை பொறுக்கும். ஹெச்ங்கிறது ஹைட்ரஜன் NH2 குறிக்கும். ஈங்கிறது எத்திலைன் கிளைகாலை குறிக்கும். அப்போ இந்த ஸ்டெப்ல நீங்க ஆக்சுவலா என்ன பண்றீங்க? This Wolff-Kishner is a 2-step process. அந்த 2-step processல first நீங்க யூஸ் பண்ணக்கூடிய reagent அப்படிங்கிறது NH2 ஹைட்ரின், செகண்டா எத்திலின் கிளைகால் அண்ட் KOH. இதை யூஸ் பண்ணா என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் கண்ணா? இது யூஸ் பண்ணா என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? ஆல்டிஹைடா இது ஆல்கஹாலா மாத்தி தரும். சாரி, ஆல்டிஹைடா இது உங்களோட ஆல்கேன் குரூப்பா மாத்தி தரும். அண்ட் அதுக்கு தான் இந்த ரியேஜென்ட்ஸை யூஸ் பண்றீங்க. சரியா? கிளியரா? ஓகே. சோ அடுத்ததா நம்ம ஆல்டால் கண்டென்சேஷன் தான் பார்க்க போறோம். ஆல்டால் கண்டென்சேஷன் ஆல்ரெடி பார்த்தாச்சுல, பட் அதுல என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் சொல்லுங்க. நீங்க one quick question. aldol condensationல alpha hydroxy aldehyde alpha hydroxy ketone யூஸ் பண்ணுவீங்களா இல்ல beta hydroxy யூஸ் பண்ணுவீங்களா? Will you use alpha hydroxy or
பீட்டா ஹைட்ராக்சி. கமெண்ட்ல சொல்லுங்க. will you use alpha hydroxy or beta hydroxy? கமெண்ட்ல சொல்லுங்க. சத்யஜித் நேமிங் ரியாக்ஷன் முடிச்சிட்டு பிரேக் கொடுக்கலாம். still I have how many naming reactions left? okay, ஓகே. ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ் சாப்டர் முடிச்சதுக்கு அப்புறமா அமைன்ஸ்ல கொஞ்சோண்டு ரியாக்ஷன்ஸ் தான் இருக்கு. ஐ ஃபீல் தட் we have to complete that and then wind up this session. ஓகேவா? Is that clear? Is that clear? ஏவா? Very good Jenny. That's the spirit. That's the spirit Rakana. பிரேக்கே வேணாம் மேம், நீங்கள் நடத்துங்க. ஏன்னா எக்ஸாம் நாளைக்கு பிரேக் விட்டு நீங்கள் என்ன பண்ண போறீங்க? எக்ஸாம் நாளை கழிச்சு எழுதிட்டு வந்ததுக்கு அப்புறமா யூ வில் பி ஃபீலிங் லைக் ஐயோ படிச்சிருக்கலாமே அப்படின்னு. ஸோ தயவு செஞ்சு ஃபோக்கஸ் ஆன் த கிளாஸ், ஃபோக்கஸ் ஆன் த கிளாஸ். இப்போ ஆல்ஃபா ஹைட்ராக்சி, பீட்டா ஹைட்ராக்சி எது கரெக்டான ஆன்சர்? ஆல்டால் கண்டென்சேஷன்ல you will not use alpha hydroxy, you will use only beta hydroxy groups. ஓகேவா? பீட்டா ஹைட்ராக்சி தான் ஆல்டால் கூட ரிலேட் ஆயிருக்கு. ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட். மற்றபடி ஆல்டால் கண்டென்சேஷனை பத்தி நான் முழுமையா சொல்லி கொடுத்துருக்கேன். ரைட். ஸோ அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடியது கிராஸ் ஆல்டால் கண்டென்சேஷன். டேக்கனா கிராஸ் ஆல்டால் கண்டென்சேஷன்ல என்ன நடக்கும்? What happens in cross aldol condensation? சொல்லுங்க சொல்லுங்க. see same aldehyde groups க்கு நடுவுல எக்ஸாம்பிள் propanaldehyde propanaldehyde, butanaldehyde butanaldehyde, benzenaldehyde benzenaldehyde, இப்படி சேம் benzenaldehyde வராது, பட் ஸ்டில் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். ஸோ இந்த மாதிரி propanaldehyde propanaldehyde, butanaldehyde butanaldehyde, இந்த மாதிரி சேம் ஆல்டிஹைட்ஸ் நடுவுல கண்டென்சேஷன் நடந்துச்சுன்னா அது ஆல்டால். கிராஸ் ஆல்டால்னா என்ன? கிராஸ், ஹைபிரிடு, பிரீடு, ஞாபகம் இருக்கா? இந்த டாக்ஸ்ல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஆல்டிஹைட்ஸ்க்கு நடுவுல, டிஃப்ரெண்ட் ஆல்டிஹைட்ஸ்க்கு நடுவுல ஆர் டிஃப்ரெண்ட் கீட்டோன்ஸ்க்கு நடுவுல நடக்கக்கூடிய கண்டென்சேஷன் தான் இது. சரியா? இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் சொல்லுங்க பாப்போம். இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் சொல்லுங்க பாப்போம். எஸ். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்? we are going to use two different aldehyde family here. சரியா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் இவனை எடுத்துக்கிறேன். செகண்டா or simple சொல்லணும்னா I will take CH3CHO, second CH3CH2CO CHO. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? in this reaction நம்ம OH ரிமூவ் பண்ணுவோம். எங்க இருந்து OH ரிமூவ் பண்ணலாம் சொல்லுங்க? எங்க இந்த OH ரிமூவ் பண்ணலாம்? வெரி குட், வெரி குட். இங்க இந்த OH ரிமூவ் பண்ணலாம். ரிமூவ் பண்ணா இவனுங்களை சேர்த்து வச்சு பார்க்கலாமா? ரிமூவ் பண்ணா இவனுங்களை இப்ப சேர்த்து வச்சு பார்க்கலாமா? you will get CH3, correct? C, CH3, CH2, CHO. இங்க எங்கேயாச்சும் உங்களுக்கு இடிக்குதா? what happened here? இங்க ஒரு இடத்துல நமக்கு NaOH வச்சு ஹீட் பண்றீங்க. வெரி குட். வேற இங்க ஒரு விஷயத்தை நான் பண்ணல, கவனிச்சீங்களா? வெரி குட், வெரி குட் ரக்கனா. ஸோ நம்ம ஆக்சுவலா இங்க என்ன பண்ணல? NaOH யூஸ் பண்ணல. அப்புறம் எப்படி ரியாக்ஷன் நடக்கும்? வெரி குட். ஸோ நான் என்ன பண்றேன்? CH3 CHO CH3 CH2 CHO கூட ரியாக்ட் பண்ண விடுறேன் in the presence of
dilute NaOH and இதை நான் ஹீட் பண்ண போறேன். இப்போ இது பண்ணேன்னா இங்க என்ன நடக்கும்? What happens? இங்க உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் உருவாகும். என்ன ப்ராடக்ட் உருவாகும்? சொல்லுங்க. என்ன ப்ராடக்ட் உருவாகணும்? அகிலன்ஸ் ப்ளீஸ் தயவு செஞ்சு டோன்ட் வரி அபவுட் எனிதிங். 2 நாள் தான் இருக்குனாலும் 2 நாளுக்கு நம்ம கிளாஸ்க்கு வாங்க. அட்லீஸ்ட் யூ வில் கெட் அ வெரி வெரி குட் மார்க்ஸ். ஓகே, இவ்வளோ நாள் நீங்கள் வரல, இன்னைக்கு மார்னிங் கிளாஸ் வரல, ஈவினிங் கிளாஸ் வரல, அட்லீஸ்ட் இப்போலேருந்தாச்சும் ட்ரை டு ஸ்டார்ட். ஃபார் ஷுர் யூ வில் கெட் மார்க்ஸ் டாக்கனா. ஐ எம் டெல்லிங் யூ, ஃபார் ஷுர் யூ வில் கெட் மார்க்ஸ். ஆல்கீன் ப்ரொடியூஸ் ஆகுமா? கண்டென்சேஷன் ரியாக்ஷன்ல எப்படி ஆல்கீன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும்? This should condense, கரெக்டா? எப்படி கேனிசாரோல எப்படி ஆல்டால்ல 2 ஆல்டிஹைட் கண்டென்ஸ் ஆகி ஒரு ஆல்டிஹைடை தருமோ, அதே மாதிரி இங்கேயும் 2ம் கண்டென்ஸ் ஆகி 1 தரணும்ல, கரெக்டா? So what could be the answer? சொல்லுங்க, what could be the answer? What could be the answer? சொல்லுங்க. ஆல்டிஹைட் தான் ப்ரொடியூஸ் ஆகும். என்ன ஆன்சர் ப்ரொடியூஸ் ஆகும்? இதை ரிமூவ் பண்ணிட்டோம்னா, ஓகே, யூ கேன் ஆட் ஹைட்ரஜன், யூ வில் கெட் CH3 CH2 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 CH2. சரியா? ஆல்டிஹைட் ப்ரொடியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அடுத்ததாக நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ரியாக்ஷன் கேனிசாரோ ரியாக்ஷன். ஸோ கேனிசாரோ ரியாக்ஷன்ல என்ன நடக்கும் கணா? இப்போ ஆல்டால் கண்டென்சேஷன், கிராஸ் ஆல்டால் கண்டென்சேஷனுக்கெல்லாம் மினிமம் ஒரு ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஆச்சு இருக்கணும். பட் கேனிசாரை பொறுத்தவரை உன்ட்ட ஆல்ஃபா ஹைட்ரஜனே வேணாம், நான் உன்ட்ட தகுதியே கேட்கல, தகுதி இல்லாமவா, ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லாமவா, நான் உன்னை வச்சு ஏதாவது ப்ராடக்ட் உருவாக்குறேன்னு ஆல்ஃபா ஹைட்ரஜனே இல்லாத ஒருத்தங்களை யூஸ் பண்றாங்க. எக்ஸாம்பிள் ஃபார்மால்டிஹைட் அண்ட் பென்சால்டிஹைட். ஓகேவா? ஃபார்மால்டிஹைட் அண்ட் பென்சால்டிஹைட். ஸோ இப்போ இங்க என்னதான் நடக்குது? என்னதான் நடக்குது? உங்களோட 2 ஃபார்மால்டிஹைட்ஸ் ஒன்று சேர்ந்து ரியாக்ட் ஆகுது. அப்படி ரியாக்ட் ஆகும்போது உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் தரும் டாக்கனா? யூ வில் கெட் 1 ஆல்கஹால் அண்ட் அந்த ஆல்கஹால் கூட யாரு கிடைப்பா? சொல்லுங்க. எஸ், நீங்க இங்க எந்த ரியேஜென்ட்ஸை யூஸ் பண்றீங்களோ, இங்க லெட்ஸ் சே ஸ்ட்ராங் KOH NaOH வாட் எவர் யூ யூஸ், அதோட லெட்ஸ் சே இந்த இடத்துல KOH யூஸ் பண்றதுனால பொட்டாசியம் ஃபார்மேட் அப்படிங்கிற கார்பாக்சிலேட் டெரிவேட்டிவ் உங்களுக்கு கிடைக்கும். இங்க KOH யூஸ் பண்ணா பொட்டாசியம் ஃபார்மேட் கிடைக்கும், NaOH யூஸ் பண்ணா சோடியம் ஃபார்மேட் கிடைக்கும். சரியா? ஸோ நம்ம யாரை யூஸ் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்ட் வரும். பட் ஆல்கஹால் இங்க கண்டிப்பா உருவாகும். ஆல்கஹாலும் ஒரு கார்பாக்சிலேட் பேஸும் இங்க உருவாக்குற மாதிரி இருக்கும். கிளியரா? இது வரைக்கும் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? இல்ல? ஓகே, அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடியது கோல்ஸ் எலக்ட்ரோலிசிஸ். கோல்ஸ் எலக்ட்ரோலிசிஸ்க்கு இன்னொரு பேரும் இருக்கு, அது என்ன? கோல்ஸ் எலக்ட்ரோலிசிஸ்க்கு இன்னொரு பேரும் இருக்கு, அது என்ன? டிகனா, ஐ நோ என் வாய்ஸ் இப்போ மைட் சவுண்ட் அ லிட்டில் பட் டிஃப்ரெண்ட். ஏன்னா தொண்டை கட்டியிருக்கு, நிறைய செஷன்ஸ் வச்சோம் இல்லையா, ஸோ அதனால வாய்ஸ் கொஞ்சம் மாறி இருக்கு. ஐ வில் ரெக்கவர் இட் ஃப்ரம் மோஸ்ட் ப்ராபப்ளி இன்னைக்கு போய் எல்லாம் சரி பண்ணிடுவேன், வாய்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிடுவேன்.
பட் ஸ்டில் you make sure that you are focusing on the class. சரியா? எங்கேயாச்சும் டவுட் வந்துச்சுன்னா கேளுங்க. என்ன டவுட் வந்தாலும் கேளுங்க. I am here to help you out. எனக்கு இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஃபுல்லா கவர் பண்றோம். ஓகே அனன்யா மாஸ் 1 minute Kanna, just give me 1 minute. ஓகே ஸோ ஹரிஷ் ஆதித்யா டிகனா உங்களுக்கு இந்த அக்கௌண்ட் மட்டும்தான் இருக்கா இல்லை வேற ஏதாவது அக்கௌண்ட் இருக்காடா? ஹரிஷ் இருக்கு இங்கல. ஹரிஷ் ஆதித்யா இந்த அக்கௌண்ட் மட்டும்தான் இருக்கா இல்லை வேற ஏதாவது அக்கௌண்ட் இருக்காடா கண்ணா? அட என்ன ஆள சத்தமே கேட்க. திஸ் அக்கௌண்ட் தான் மேம். ஓகே ஏன் கேட்குறேன்னா I'll show you one thing. Okay, I'll just show you one thing. ஒரே ஒரு நிமிஷம். இல்லை சீரியஸ்லி நம்ம பசங்க பேரை யூஸ் பண்ணுற அளவுக்கு இந்த ஸ்பேமர்ஸ் ஆரம்பிச்சிட்டானுங்கன்னா ஐ ஹாவ் டு ஷோ யூ கைஸ்னா. அதனால்தான் நான் இப்போவே காமிக்கிறேன். Just give me a minute. இங்க பாருங்களேன், ஹரிஷ் ஆதித்யாவோட பேரு தான். சரியா? இன்னைக்கு போட்ட வீடியோல ஹரிஷ் ஆதித்யாவோட பேர்ல ஜஸ்ட் இந்த அக்கௌண்ட் 6 hours பிஃபோர் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, 6 hours பிஃபோர் தான் ஓப்பனே பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேம் உங்களை நம்பி தான் இந்த பிடிஎஃப் மட்டும் படிச்சுட்டு போகிறேன், வரலன்னா பார்த்துக்கோங்க அப்படின்னு எல்லா வீடியோஸ்லையும். இதில் காமெடியான விஷயம் என்னென்னா ஃபிசிக்ஸ் வீடியோஸில் வரைக்கும் போட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி நான் சொல்ல வேண்டிய விஷயம், ஏன்னா நான் இல்லை ஹரிஷ் எனக்கு தெரியும், நீங்கள் இல்லைன்னு எனக்கு 100% தெரியும். சரியா? பட் நான் இதை காமிக்கணும்ல, இந்த லெவலுக்கு இறங்கிட்டாங்கடாக்கண்ணா. புது 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 அக்கௌண்ட்லாம் கிரியேட் பண்ணி, அதுவும் பாருங்க 6 மணி நேரம் தான். இதுக்காகவே ஒரு டீம் வச்சு செலவு பண்ணி பண்றானுங்க போல. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய இன்னும் ஸ்பேம் மெசேஜஸ் வரும். பட் வாட் ஐ வாண்ட் டு சே யூ கைஸ் இஸ், நீங்களும் யோசிக்கணும். ஓகே, ஏன் மேமோட கிளாஸ்ல மட்டும் மற்ற டீச்சர்ஸ் கிளாஸ்ல இந்த மாதிரி ஸ்பேம் மெசேஜஸ் வர மாட்டேங்குது, ஏன் மேமோட கிளாஸ்ல மட்டும் வருது? which means ma'am is doing something right. அது மற்றவங்களை மற்ற டீச்சர்ஸை பாதிக்குது.
ஓகேவா? இதை நீங்க புரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் நான் இது காமிச்சேன். அண்ட் ஹரீஷ் உங்க பேரை யூஸ் பண்ணியிருக்காங்க, டோன்ட் வரி, இதுக்கு பேக் எண்ட்ல நம்ம டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் உங்களுக்கே இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம எவ்வளோ இதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், ஸ்பேமஸை அடிச்சு தட்டிட்டு இருக்கோங்கன்னு. ஓகே, ஸோ எல்லாரும் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஸ்பேமர்ஸ் எதையாச்சும் சொல்றானுங்கன்னு நினைச்சு நம்பி, ஓகே, நம்பி வீண் போயிடாதீங்க. இதே ஸ்பேமர் நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. இதே பேர் போட்டு நம்ம ஹரிஷோடது 4468 இங்க 777 இதே பேர் போட்டு கெமிஸ்ட்ரி எக்ஸாம் முடிஞ்சிருக்காது, அதுக்கு முன்னாடியே வந்து மேம் எதுவுமே வரல மேம், நீங்க சொன்னதுனால நான் ஃபெயில் ஆயிட்டேன் மேம், அப்படி மேம் இப்படி மேம்னு சொல்லிட்டு மெசேஜ் போடுவாங்க பாருங்க. ஓகே, நீங்க தானா ஹரீஷ்? உங்களை ஸ்பேம் லிஸ்ட்ல கொண்டு போய் போட்டிருக்காங்க ஹரீஷ். சீரியஸ்லி நீங்க தானே ஸ்டார்டிங்ல சொன்னீங்க நான் இல்லை அப்படின்னு, அதனால தான் இவங்களை ஸ்பேமர் டேட்டால போடுங்கன்னு சொல்லிட்டு பேக் எண்ட்ல சர்ச் பண்ண சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். டோன்ட் வரி, ஐ வில் ஜஸ்ட் அப்டேட் தம். பட் டேக்கண்ணா இந்த மாதிரிலாம் மெசேஜ் போடாத, சரியா? அக்கௌண்ட் பிளாக் ஆயிருச்சு. ஓகே 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 ஓகே, டோன்ட் வரி கண்ணா, ஐ வில் டேக் ஓவர். இல்ல ஏன் சொல்றேன்னா, இதே கான்செப்ட் பிசிக்ஸ் எக்ஸாமுக்கும் நடந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்டோட பேர் போட்டு, அதுல ஃபன்னியான விஷயம் என்னன்னா, எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தலைவர் வந்துட்டு மேம் உங்க வீடியோ மட்டும்தான் பாக்குறேன் மேம், இந்த கொஸ்டின் மட்டும்தான் படிக்கிறேன் மேம், இது வரலன்னா அவ்வளோதான் மேம் அப்படின்லாம் சொல்லி ஐ ஹேட் அ மெசேஜ் ஃபார் பிசிக்ஸ் ஆஸ் வெல். பட் ஆனால் அதுல கஷ்டமான விஷயம் என்னன்னா, பிசிக்ஸ் எக்ஸாம் Feb 28, Feb 21 தான் மெசேஜே போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க திருப்பி போடுறதுக்குள்ள we have locked them. ஸோ அதனால தான் ஐ வாண்டட் டு சே திஸ். டேய் ஏதாச்சும் இந்த மாதிரி சொன்னா என்கிட்ட வந்து சொல்லுங்கண்ணா டேய், ஆர் எல்ஸ் பேக் இன் டீம் வில் திங்க் திஸ் ஆஸ் ஸ்பேமர் அண்ட் தே வில் இப்படி சொல்றதுக்குள்ள தூக்கிடுவாங்க. ஓகேவா? சரி, கிளாஸ் கண்டினியூ பண்ணலாமா? கிளாஸ் கண்டினியூ பண்ணலாமா? இல்ல ஹரீஷ் கவலைப்படாதீங்க, எனக்கு கால் வந்துச்சு, அதனால தான் நான் உங்கள்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணேன். என்கிட்ட ஒரு ஃபோல்டரே இருக்கு, சரிங்களா? ஒரு ஃபோல்டர் ஃபுல்லா ஸ்பேம் மெசேஜஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு, அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்பேமரும் எந்த லொக்கேஷன்லேருந்து கால் பண்ணியிருக்காங்க, யார் அந்த நம்பர் யார் கூட ரிலேட்டடாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரே இருக்குது. ஸோ ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆஃப்டர் ஆர் எக்ஸாம் அதை நம்ம ரிவீல் பண்ணுவோம். அந்த வீடியோ பயங்கர வைரலாக போகுது, சரியா? இல்லை ஹரீஷ், உங்களை அந்த லிஸ்டிங்லேருந்து தூக்க சொல்லிடுறேன். இன்ஃபேக்ட் பார்த்துட்டு இருப்பாங்க, நம்ம டீம் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ தே வில் டேக் இட் ஆஃப், நீங்கள் கவலைப்படாதீங்க. ஓகே சார், தமிழ்நாடு. ஓகே ரிலாக்ஸேஷன் வீடியோ. ஆமாம், டேக்கனா தமிழ்நாடு செட் CBSE கொஷின் பேப்பர், லாஸ்ட் 10 இயர்ஸ்க்கான கொஷின் பேப்பர் பார்த்தா it is very very good. You will try to understand the type of question which is asked. Okay, hi Purnima. ஓகே ராகனா. சரி, இப்போ தன்யா இதை மட்டும் படிச்சா போதுமான்னு கேட்டா, இதுதான் உங்க புக்ல இருக்கு, வேற எதுவும் இல்லை. புக்ல இருக்கிற மொத்தமா நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப இதை மட்டும் நீங்க படிச்சா போதும். தட் இஸ் ஹவு திங்ஸ் ஒர்க். ஓகேவா?
அபிஷேக் உங்களை பிளாக் பண்ண சான்ஸ் இல்லையே, நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஸோ நான் இன்னைக்கு போய் செக் பண்ணி பார்க்கணும் இவனுங்க எத்தனை பேரை பிளாக் பண்ணியிருக்காங்கன்னு. ஏன்னா ஸ்பேமர்ஸ் ஆர் வெரி வெரி ஹைடாக்கண்ணா. ஒரு எனக்கெல்லாம் டேட்டா எடுத்து பார்த்தப்போ அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா இவனுங்க நம்ம கண்ணு முன்னாடியே சிரிச்சிட்டு இருந்தவங்களாம் ஸ்பேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களேங்கிற மாதிரி இருந்துச்சு. லைக் டீச்சர் சைடில் சொல்கிறேன். ஸோ இன் அண்ட் அவுட் த கம்பெனி தெர் ஹாஸ் பீன் அ லாட் ஆஃப் மெசேஜஸ் ஸ்பேமிங் கம்மிங் அப். ஸோ அதனால தான் இந்த ஒரு ஸ்டெப்ஸையே எடுக்க ஆரம்பிச்சேன் தான். கவலைப்படாதீங்க, யாருக்காச்சும் பிளாக் ஆயிருந்துச்சுன்னா நான் பார்த்துக்கிறேன். சரி, கமான் கமான் கமான், லெட் அஸ் ஸ்டார்ட் த செஷன். ஹாய் ப்ளூ மூன். அடுத்ததா கோல்ப்ஸ் எலக்ட்ரோலிசிஸ் தான் நம்ம பார்க்க போறோம். சோ கோல்ப்ஸ் எலக்ட்ரோலிசிஸ் ஓட இன்னொரு பெயர் என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. கோல்ப்ஸ் எலக்ட்ரோலிசிஸ் ஓட இன்னொரு பெயர் என்ன? ஹாய் பாமா, ஹாய் நிஷி, சொல்லுங்க. இன்னொரு பெயர் என்ன? இன்னொரு பெயர் வச்சும் क्वेश्चन கேட்பாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் நோட் இட் டவுன். சோ அத எலக்ட்ரோலிட்டிக் டீகார்பாக்சிலேஷன் அப்படினும் சொல்லுவாங்க. சரியா? சோ எலக்ட்ரோலிட்டிக் டீகார்பாக்சிலேஷன் அப்படினும் சொல்லுவாங்க. இங்க என்ன பண்ணுவாங்க? வெரி ஈஸி. யூ வில் டேக் சோடியம் அசிட்டேட். சரியா? இந்த சோடியம் அசிட்டேட்டை கொஞ்சம் வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணுவோம்? வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணி எலக்ட்ரோலிசிஸ்ல வைப்போம். அந்த எலக்ட்ரோலைட்டிக் செல்லில் நம்ம எலக்ட்ரோலைட்டா இதை யூஸ் பண்ணுவோம். இதை எலக்ட்ரோலைட்டா யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? வாய்ஸ் இல்லையா? வாய்ஸ் இல்லையா? ஒன் மினிட். வாய்ஸ் இல்லையா? எலக்ட்ரோலிசிஸ்ல வைப்போம். அந்த எலக்ட்ரோலைட்டிக் செல்லில் நம்ம எலக்ட்ரோலைட்டா இதை இல்லையா? இருக்கு இருக்கு இருக்குடாக்கண்ணா. வாய்ஸ் இருக்கு, வாய்ஸ் இருக்கு. ஓகே ஓகே ஷெடி யாசின், ஷோர் ஷோர் ஷோர். இன்ஆர்கானிக் மோஸ்ட்லி இன்னைக்கு ஆர் நாளைக்கு, எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஆர்கானிக் மட்டும் பார்க்கறது தான் நல்லது. ஸோ நாளைக்கு we will start it. ஓகே, ஸோ இப்போ இங்க என்ன பண்றோம்டாக்கண்ணா, இதை எலக்ட்ரோலைஸ் பண்றோம். எலக்ட்ரோலைஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? எலக்ட்ரோலைஸ் பண்ணா we will get CH3 along with carbon dioxide along with hydrogen and sodium. கரெக்டா? கரெக்டா? இங்க நீங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், கேத்தோட்ல யாரு எவால்வ் ஆகுறா, ஆனோட்ல யாரு எவால்வ் ஆகுறா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கேத்தோட்ல யாரு எவால்வ் ஆகுறா? கேத்தோட்ல யாரு எவால்வ் ஆகுறா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கேத்தோட்ல யார் எவால்வ் ஆகுறா? ஆர் யூ தேர்? மேம் இங்கதான் இருக்கேன். ஹாய் பாவனா, ஹாய் ஹாய் கண்ணா. இது உங்களுக்கான ஹோம்வொர்க். கேத்தோட்ல ஆனோட்ல யார் எவால்வ் ஆவான்னு கண்டுபிடிச்சிட்டு வந்தோம், புக்கில் இருக்கு. சரியா? கமெண்ட்ல எனக்கு இதை சொல்றீங்க. இப்போ சொல்ல வேணாம், செஷன் முடிச்சதுக்கு அப்புறமா சொல்றீங்க. திஸ் வில் பி யோர் ஹோம்வொர்க் அண்ட் ஐ ரியலி வாண்ட் யூ கைஸ் டு லுக் இன் டு யோர் புக் ஃபார் திஸ். அடுத்ததாக ஃபைனலா ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃபைனல் நேமிங் ரியாக்ஷன் என்ன? யாராச்சும் கமெண்ட்ல சொல்ல முடியுமா? ஃபைனலா இருக்கக்கூடிய 15th நேமிங் ரியாக்ஷன் ஃப்ரம் ஆல்டிஹைட் கீட்டோன் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் என்ன? அந்த 15th நேமிங் ரியாக்ஷன் என்னடாக்கண்ணா? வெரி குட் வெரி குட் தர்ஷு
Very good, Rakana. It is obviously Helmholtz-Zelensky reaction. இப்போ இந்த Helmholtz-Zelensky reactionல என்ன பண்ணுவாங்க? ஒன்றும் இல்லை, உங்களோட கார்பாக்சிலிக் ஆசிடை எடுத்துப்பாங்க. இந்த கார்பாக்சிலிக் ஆசிடை யார் ஆட் பண்ண போறாங்க? They are going to add any halogen in presence of red phosphorus. கரெக்டா? Any halogen in presence of red phosphorus. once add பண்ணதுக்கு அப்புறமா அதை ஹைட்ரலைஸும் பண்ண போறாங்க. செகண்ட் ஸ்டெப்ல ஹைட்ரலைஸும் பண்ண போறாங்க. அப்படி ஹைட்ரலைஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? we will get alpha, நமக்கு கிடைக்க போறது ஆல்பா பொசிஷன்ல ஹாலஜனை வச்சிருக்கக்கூடிய ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட். கிளியரா? கிளியரா? ஸோ ஆல்பா பொசிஷன்ல ஹாலஜனை வச்சிருக்கக்கூடிய கார்பாக்சிலிக் ஆசிட் தான். ஆல்ரைட்? நேமிங் ரியாக்ஷன் இட் டிபெண்ட்ஸ் ஆக்கணா. ஒரு சாப்டர்லேருந்தே ரெண்டு ரியாக்ஷன் கூட வரலாம் இந்த ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ்லேருந்தே. ஸோ அதனால் வி கேன் நாட் ஃபிக்ஸ் த மார்க். இவ்வளோ தான் வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 8 மார்க் தான் வந்துச்சு. ஒரு சில வருஷத்துலலாம் லைக் நியர்லி 12-13 மார்க்ஸ் கேம் ஃப்ரம் திஸ் நேமிங் ரியாக்ஷன். ஸோ நம்மளால் இவ்வளோ தான் வரும்னு சொல்லவே முடியாது. ஓகேவா? அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய சாப்டர் அமைன்ஸ். அமைன்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ரியாக்ஷன் அமோனோலைசிஸ் ஆஃப் ஆல்கைல் ஹாலைட்ஸ். அமோனோலைசிஸ் ஆஃப் ஆல்கைல் ஹாலைட்ஸ். இதோட பேர் என்னக்கண்ணா? இதுல என்ன நடக்கும்? What happens here? இங்க என்ன நடக்கும்? இங்க என்ன நடக்கும்? சொல்லுங்க. ஓகே, இன்னும் ஒரு 7 ரியாக்ஷன் இருக்கு. சரிங்களா? there are just 7 reactions and ammonolysis அதுக்குள்ள முடிஞ்சிடும். ஓகே, பாவனா நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. மேம் ஒரு வீடியோவில் ஒரு பிடிஎஃப் படித்தா போதும்னு சொல்கிறீங்க, பட் அப்புறம் எதுக்கு மேம் ஃபுல் போர்ஷன் எடுக்கிறீங்க? அப்போ ஃபுல் போர்ஷன் எடுக்க வேணாமா? இல்லை சீரியஸாக கேட்குறேன்டாக்கண்ணா. நான் உங்களுக்கு இந்த ஏரியாஸ்லேருந்து இவ்வளோ மார்க்ஸ் வரும் தான் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவில், அந்த பிடிஎஃப்ல. பட் அதை நான் சொல்லித்தர வேண்டியது என்னோட கடமை. கரெக்டா? எஸ்பெஷலி எல்லா போர்ஷனையும் சொல்லித்தர வேண்டியது என்னோட கடமை. ஆஸ் அ டீச்சர் ஐ ஹாவ் டு டூ இட். ரைட்? என்னால் எப்படி இதை மட்டும் படிங்க, இதை மட்டும் படிங்க, என்னமோ சப்ஜெக்டே தெரியாத மாதிரி இதை மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. கரெக்ட் தானே? ஸோ தட் இஸ் வை ஐ எம் டேக்கிங் கிளாஸ். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் இட் நவ். ஓகே, இங்க என்ன நடக்கும்? இங்க என்ன நடக்கும்? உங்கள்கிட்ட அமோனியா இருக்கும் அலாங் வித் ஆல்கைல் ஹாலைட். அமோனியாவும் ஆல்கைல் ஹாலைடும் இருக்கு. இவங்க 2 பேரும் ரியாக்ட் பண்ணும்போது என்ன நடக்கும்? இந்த ஹாலைடை இந்த அமோனோ குரூப் ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபைனலா உங்களுக்கு ஆர் one minute. I'll show you the steps as well, so that if in case mechanism கேட்டானா அதுக்கும் நீங்க ப்ரிப்பேர்டா இருக்கணும். சரியா? ஸோ இவங்க 2 பேரும் ரியாக்ட் பண்றாங்களா? ரியாக்ட் பண்றதுனால என்ன ஆகும்? RNH3X இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் உருவாகும். அடுத்ததா என்ன நடக்கும்? சொல்லுங்க. நான் இதை திருப்பி ஒரு NH3 கூட ரியாக்ட் பண்ண விட்டேன்னா you will get RNH3. கரெக்டா? RNH2. அட RNH2 along with hydrogen halide.
இப்போ எனக்கு ஒரு குவிக் क्वेश्चन, இந்த அமோனோலைசிஸ் process வழி எந்த அமைன்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும்? 1 டிகிரியா, 2 டிகிரியா, 3 டிகிரியா? கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா ஸ்ரீசக்தி, அடுத்ததா நம்ம ரியேஜென்ட்ஸ் தான் பார்க்க போறோம் கண்ணா. so for sure we will cover it, you don't have to worry. கண்டிப்பா கண்டிப்பா அஃப்ரா, டோன்ட் வரி. எக்ஸஸ்னா பிரைமரி. ஓகே, எனி டைம் பவனா. சாம் ஜோஹன், என்னோட பிளான் ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் முடிக்கணுங்கிறது. பட் நாளைக்கு மார்னிங் உங்களுக்கு 5 o'clock நம்மளோட கிளாஸ் இருக்கும். ஸோ நடுவில் ஐ ஷுட் கிவ் அட்லீஸ்ட் 7 to 8 hours ஆஃப் கேப் ஃபார் யூ கைஸ். ஸோ தட் இந்த கிளாஸை நீங்கள் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணணும். தட் வில் டேக் அரவுண்ட் 1 hour ஆஃப் டைம். அண்ட் ஆஃப்டர் தட் நீங்கள் தூங்கணும். தூங்கிட்டு 6 மணி நேரம் கழித்து எழுந்திரிக்கணும். சரியா? ஸோ தட் இஸ் வை ஐம் கிவிங் யூ தட் டைம். மீன்வெல் அதுக்குள்ளே என்னோட வாய்ஸையும் நான் சரி பண்ணிட்டு வந்துடுவேன். ஸோ அந்த எனர்ஜியோட திருப்பி நம்ம கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். சரியா? ஓகேவா? ரைட்டா? பிரைமரி தானா? ஆக்சுவலி அமோனோலைசிஸ் ப்ராசஸ் வழி இப்போ உங்களுக்கு பிரைமரி கிடைச்சிருக்கு. நான் திருப்பி இதை ரியாக்ட் பண்ண விட்டேன் அப்படின்னா, ஒரு ஆல்கைல் ஹேலைட் கூட ரியாக்ட் பண்ண விட்டேன்னா எனக்கு செகண்டரி கிடைக்கும். திருப்பி ஒரு ஆல்கைல் ஹேலைட் கூட ரியாக்ட் பண்ண விட்டேன்னா எனக்கு டெர்ஷியரி கிடைக்கும். திருப்பி ஒரு ஆல்கைல் ஹேலைட் கூட ரியாக்ட் பண்ணி விட்டேன்னா அப்படியே ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். விச் மீன்ஸ் பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரின்னு சொல்லிட்டு எல்லா விதமான ஆல்கைல் ஹேலைட்ஸையும் அமைன்ஸையும் இங்கேருந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். கிளியரா? புரிஞ்சிச்சுங்களா? இந்த மாதிரி டைரக்டா கேட்பாங்களா? டைரக்டாவும் இன்டைரக்டாவும் கூட கேட்பாங்க. யூ ஷுட் பி ரெடி ஃபார் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங். ரைட்? அடுத்த क्वेश्चन, அடுத்த கான்செப்ட், கேப்ரியல் தாலமைட் சிந்தசிஸ். ஒன் குவிக் क्वेश्चन, கேப்ரியல் தாலமைட் சிந்தசிஸோட எண்ட் ப்ராடக்ட் 1 டிகிரியா, 2 டிகிரியா, 3 டிகிரி அமைன்ஸா? கேப்ரியல் தாலமைடோட எண்ட் ப்ராடக்ட் என்னவா இருக்கும்? சொல்லுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க. மாமா கண்டிப்பா நான் சொல்லித்தரேன், நீங்க கவலையே படாதீங்க. சரியா? சாம் ஜோஹன், முடிஞ்சா இன்னைக்கே ஆரம்பிச்சிருவோம், இல்லைன்னா நாளைக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? ரைட்டா? இல்ல டெக்கனா, கேப்ரியல் தாலமைடை பத்தி பேசுறேன். ஆல்வேஸ் ரிமெம்பர், இன் கேஸ் ஆஃப் கேப்ரியல் தாலமைட் சிந்தசிஸ் உங்களுக்கு 1 டிகிரி அமைன் மட்டும் தான் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தாலிமைடை நீங்க வரைஞ்சுக்கணும். சரியா? ரிமெம்பர், திஸ் இஸ் தாலிமைட். தாலிமைடோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? ஒரு பென்சின் ரிங், அதோட 2 எண்ட்லையும் உங்களுக்கு கார்பனைல் குரூப்ஸ் இருக்கும். இங்கேயும் ஒரு கார்பனைல், இங்கேயும் ஒரு கார்பனைல். இந்த 2 கார்பனைலையும் ஒரு அமைன், அதாவது NH குரூப் கூட கனெக்ட் பண்ணி விட்டுருப்பீங்க. இப்போ இந்த கேப்ரியல் தாலமைடை நான் என்ன பண்றேன்? KOH கூட ரியாக்ட் பண்ண விடுறேன். ஆல்கஹாலிக் KOH கூட. அப்போ இந்த ஆல்கஹாலிக் KOH கூட ரியாக்ட் பண்ணும்போது அது என்ன பண்ணும்? It will become potassium தாலிமைட். இதை பெருசா வரைய முடியாது. ஸோ ஐ எம் டெல்லிங் யூ, பொட்டாசியம் தாலிமைடா மாறும். கரெக்டா? இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலா இந்த பொட்டாசியம் வந்துடும். இட் வில் பிகம் பொட்டாசியம் தாலிமைட். ரைட்? இதுக்கப்புறமா அடுத்த ஸ்டெப் என்ன? You will make it react with an alkyl halide. ஒரு alkyl halide கூட நீங்க இதை ரியாக்ட் பண்ண விடுவீங்க. கரெக்டா? Yes. So you will make it react with an alkyl halide. அப்படி alkyl halide கூட ரியாக்ட் பண்ண விடும்போ you will get
ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஐ டோன்ட் வாண்ட் யூ டு ட்ரா தட் காம்ப்ளெக்ஸ் அண்ட் ஆல். பட் ஃபைனலாக தெரிஞ்சுக்கோங்க, இதிலேருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் 1 degree amine which is RNH2 along with sodium thalamate. ஓகேவா? along with sodium thalamate. டயக்ராம் வரைஞ்சு போடணுங்கிற அவசியம் இல்லை. பட் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு திஸ் பில்ட்ஸ் அப், எங்கே வந்து யாரை வந்து சப்ஸ்டியூட் பண்ணும் அப்படிங்கிறத மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. கிளியரா? ஓகே, அடுத்ததா ஹாஃப்மேன் bromamide degradation. Hoffman bromamide degradation என்ன நடக்கும் கண்ணா? What happens here? What happens here? நீங்க ஒரு primary amine இங்க create பண்ண போறீங்க. அந்த step is you will take amide, ஏதாவது ஒரு amine எடுத்துக்கோங்க, amide எடுத்துக்கோங்க. அந்த amide bromine கூடவும் ஒரு பேஸ், அதாவது NaOH மாதிரியான ஒரு பேஸ் கூடவும் ரியாக்ட் பண்ண விடுறீங்க. அப்போ ரியாக்ட் பண்ண விடும்போது என்ன கிடைக்கும்? இங்க இருந்து இந்த கார்பனைல் குரூப் ரிமூவ் ஆகி you will get amine group along with Na2CO3 along with your bromine. ஓகேவா? bromine வந்து சோடியம் bromide கூட சேர்ந்து சோடியம் bromide இருக்கும். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? எஸ். அடுத்ததா ரொம்ப முக்கியமான ஒரு டெஸ்ட், கார்பைல் அமீன் டெஸ்ட். ஸோ கார்பைல் அமீன் டெஸ்ட்ல என்னடா கண்ணா பண்ணுவோம்? எதுக்காக கார்பைல் அமீன் டெஸ்ட்டை இங்க யூஸ் பண்றாங்க சொல்லுங்க. கார்பைல் அமீன் ரியாக்ஷன் என்ன ப்ராடக்ட்டை தரும்? கார்பைல் அமீன் ரியாக்ஷன்ல உங்க அமைனை CH Cl3 கூடவும் குளோரோஃபார்ம் கூடவும் KOH கூடவும் ரியாக்ட் பண்ண விடுறீங்க. ரியாக்ட் பண்ண விடும்போ உங்களோட அமைன் என்னவாக மாறும்? சயனைட் குரூப்பா, ஸ்பெசிஃபிக்கா ஐசோ சயனைட் குரூப்பா மாறும். பிளஸ் KCl பிளஸ் H2. இப்போ இந்த கார்பைல் அமைன் டெஸ்ட்டை எதுக்காக யூஸ் பண்றாங்க? கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சரை சொல்லுங்க. கார்பைல் அமீன் டெஸ்ட் எதுக்காக யூஸ் பண்றாங்க? It will end by 10 o'clock Satyajit. It will end by 10 o'clock. It will end by 10 o'clock. ஓகேவா? And எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், டெலிகிராம்ல I am going to give you my handwritten notes. அதுல இந்த நேமிங் ரியாக்ஷன்ஸ், reagent, what not, whatever you want எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கும். Test for primary amine. Very good, very good. And the primary aminங்கிறத ஸ்மெல் வச்சும் சொல்ல முடியும். எப்படி? What kind of smell will you get in this test? இந்த டெஸ்ட்ல எந்த மாதிரியான ஒரு ஸ்மெல் வரும்? You will get foul smell. கரெக்டா? பிரைமரி அமீனை கண்டுபிடிக்கிறதுக்கான டெஸ்ட். கிளியரா? Foul smell, foul smell. ஓகே, அடுத்ததா ஃபைனலா ரியாக்ஷன் வித் ஹின்ஸ்பர்க் ரியேஜென்ட். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல? ஹின்ஸ்பர்க் ரியேஜென்ட். ஹின்ஸ்பர்க் ரியேஜென்ட் கூட ரியாக்ட் பண்ணும்போது எனக்கு நடக்கும்? ஹின்ஸ்பர்க் ரியேஜென்ட் கூட ரியாக்ட் பண்ணும்போது என்ன நடக்கும்? ரிமெம்பர், ஹின்ஸ்பர்க் ரியேஜென்ட் கூட 1 degree அமைன் ரியாக்ட் பண்ணுச்சுன்னா, ஹின்ஸ்பர்க் ரியேஜென்ட் கூட 1 degree அமைன் ரியாக்ட் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். அந்த ப்ராடக்ட் வாட்டர்ல சால்யுபிளா, ஆல்கைலைல சால்யுபிளான்னு கேட்டீங்கன்னா, எஸ், இட் இஸ் சால்யுபிள் இன் ஆல்கலை. பட் இதுவே நீங்க 2 degree அமைன இந்த ஹின்ஸ்பர்க் ரியேஜென்ட் கூட ரியாக்ட் பண்ண விடுறீங்க. அங்க உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. அந்த ப்ராடக்ட் ஆல்கேன்ல
soluble அப்படின்னு கேட்டிங்கன்னா insoluble in alkali அப்படின்னு நான் சொல்றேன். ஏன் என்ன டிஃபரன்ஸ், ஏன் இந்த டிஃபரன்ஸ் வருது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதுவே 3 டிகிரி அமைனா இருந்தா சுத்தம், அங்க ரியாக்ஷனே நடக்காது. ஸோ அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஜோயல் தயவு செஞ்சு பயப்பட வேணாம், கொஸ்டின் பேப்பர் ஈஸியா தான் இருக்கும். நம்ம ஃபுல்லா கான்செப்டை ரிவைஸ் பண்ணிக்கலாம், சூப்பரா படிச்சுட்டு மார்க்ஸ் காட்டலாம். சரியா? கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல, பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யோர் ப்ரிப்பரேஷன். ஓகேவா? எஸ், 3 டிகிரிக்கு நோ ரியாக்ஷன், ரியாக்ஷன் இல்லைனா ப்ராடக்ட்டும் இல்லை. ஓகே, இப்போ அடுத்ததா என்ன என்ன ரியாக்ஷன் பாக்கி இருக்கு கண்ணா? அடுத்ததா என்ன ரியாக்ஷன் பாக்கி இருக்கு கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம். DNF பிளாக் எலிமெண்ட்ஸ் கண்டிப்பா நான் டீச் பண்ணுவேன், கவலையப்படாதீங்க, கண்டிப்பா நான் டீச் பண்ணுவேன். ஓகே, சோ அடுத்ததா ரெண்டு ரியாக்ஷன் தான் இருக்கு. கெட்டமன் ரியாக்ஷன், அப்புறம் கப்ளிங் ரியாக்ஷன். இந்த ரெண்டு ரியாக்ஷனையும் யூ ஹாவ் டு ரிவைஸ். சரியா? இந்த ரெண்டு ரியாக்ஷனும் எப்படி வந்திருக்கு, ஏன் வந்திருக்கு, என்ன ஸ்டெப் வந்திருக்குங்கிறத நீங்க இப்ப நான் பிரேக் தரேன், அந்த பிரேக்ல ரிவைஸ் பண்ணிட்டு வந்துருவீங்களா? For sure தேஜஸ்வின். எனக்கு நீங்க ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு வரணும். I'm going to give you guys a short little break. So break முடிச்சிட்டு நான் இத ரெண்டுத்தையும் சொல்லிட்டு டைரக்டா reagentsக்கு போற மாதிரி இருக்கும். Is that okay கண்ணா? ஓகே, ஜெனியை நான் பிளாக் பண்ணலையே பை த வே. டி கண்ணா நான் பிளாக்கே பண்ணலையடா. ஓகே, so go for your break and be back on time. இங்க அந்த break okay, 15 minutes of break ஓடுது, break எடுத்துட்டு வந்துருங்க.
Yes. Hi, hello, வணக்கம் champions. I hope my audio videos all clear, perfect and picture perfect. So நான் பேசுறது தெளிவா கிளியரா கேக்குதா? ஆமாவா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம இந்த போர்டு எக்ஸாம்ல ஜெயிச்சு காட்டுவோம். ஸோ கொஞ்சம் தண்ணி எல்லாம் குடிச்சு டின்னர்லாம் சாப்பிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ shall we start? Shall we start, ரக்கனா? இங்க எனக்கு கமெண்ட் தெரிய மாட்டேங்குதே. எல்லாரும் வந்துட்டீங்களா? ஆஹா, யுவன் நாட் ஹியரிங்கா? தயவு செஞ்சு ராத்திரி உட்கார்ந்து கொஸ்டினை சால்வ் பண்ணலான்னு நினைக்காதீங்க, சரியா? ஐம் சீரியஸ்லி டெல்லிங் யூ, தயவு செஞ்சு அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. I've seen a lot of students doing that mistake. You please don't do that. Okay வா? You please don't do that. நல்ல தூக்கம் வேணும். நீங்க படிச்சது மைண்ட்ல இருக்கணும்னா நல்ல தூக்கம் வேணும். ஸோ 6 hours கண்டிப்பா தூங்கியே ஆகணும். ஓகேவா? ஹாய் கங்கா. நான் உண்மையிலேயே சொல்றேன், see, still you have one day. still உங்க கையில ஒரு நாள் இருக்கு. இந்த ஒரு நாளை பயந்து நடுங்கி ஐயோ நான் படிக்கல ஏன் யோசிச்சுட்டு இருந்து வேஸ்ட் பண்றதை விட ஈஸியா படிச்சு மார்க் வாங்க பாருங்க. ஓகேவா? ஈஸியா படிச்சு மார்க் வாங்க பாருங்க. பிகாஸ் trust me, that is all is going to make you a topper in this exam. சரியா? 1 minute ரக்கனா, நான் ஒரு விஷயம் மட்டும் எடுத்துக்கிறேன். 1 minute. ஓகேவா? So please ensure that you guys give your maximum effort. நம்ம போடுறோம், கண்டிப்பா ரிசல்ட் எடுக்கிறோம். No matter what happens, நம்ம கண்டிப்பா ஜெயிச்சு காட்டுறோம். So how many of you are having that mindset? See, இன்னும் ஒரு நாள் நேரம் இருக்கு, ஒரு நாள் நம்ம கையில இருக்கு. ஏன் நம்மனால ஜெயிக்க முடியாதா? நமக்கும் திறமை இருக்கு, நமக்கும் அதே மூளைதான் இருக்கு, நம்மனால கண்டிப்பா ஜெயிக்க முடியும். Keep that faith in your mind. முதல்ல உங்களை நீங்க நம்புங்க, பயந்து நடுங்காதீங்க. ரிசல்ட் தைரியமா படிக்கிறவங்களுக்கு தான் வரும். ஸோ அந்த தைரியம் உங்கள்கிட்ட இருக்கணும், சரியா? சீக்கிரமா படிச்சா படிக்காம தூங்க மாதிரி தோணுது. டோன்ட் வரி, நான் தான் இங்க சொல்லித்தரேன்ல. ஸோ இங்க நம்ம போர்ஷன்ஸ் கவர் பண்ணிடுவோம். நீங்க அதை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணா போதும், சரியா? வாவ் மேம், கமெண்ட்ல அப்சல்யூட். என்னாச்சு? அன்பில் ஆரா உங்களோட அக்கௌண்ட் தெரியுது கண்ணா. அன்பில் அனு ஆரா உங்களோட அக்கௌண்ட் தெரியுது. இட் இஸ் நாட் தட் இட் ஹஸ் பீன் சம்திங் ஆர் த அதர். சரி, ஓகே, செஷன் ஆரம்பிக்கலாமா? Shall we restart this session? வாங்க. So இப்போ நம்ம கெட்டமின் ரியாக்ஷன் அண்ட் கப்ளிங் ரியாக்ஷன் மட்டும் பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம். ஞாபகம் இருக்கா? கெட்டமின் ரியாக்ஷன் அப்புறம் கப்ளிங் ரியாக்ஷன் மட்டும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கெட்டமின் ரியாக்ஷன்ல இருந்தே ஆரம்பிக்கலாமே. ஃபர்ஸ்ட் கெட்டமின் ரியாக்ஷன்ல இருந்தே ஆரம்பிக்கலாமே. ஸோ கெட்டமின் ரியாக்ஷன் எதை பேஸ் பண்ண ரியாக்ஷன் கண்ணா? கெட்டமின் ரியாக்ஷன்ல நீங்க யாரை யூஸ் பண்ணுவீங்க? ஞாபகம் இருக்கா? அமைன்ஸ்ல படிச்சிருந்தோம். யாரை யூஸ் பண்ணுவோம்? நம்மளோட பென்சின் டயசோனியம் சால்ட். ஸோ பென்சின் டயசோனியம் சால்ட்டை இங்க வரைஞ்சுக்கோங்க. ஓகே,
ஃபைன். இப்போ இந்த பென்சீன் டயசோனியம் சால்ட் யாரு கூட ரியாக்ட் பண்ண போகுது? எய்தர் காப்பர் வித் HCl or காப்பர் வித் HBr கூட ரியாக்ட் பண்ண போகுது. அப்படி ரியாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் தரும்? It will give you first optionல chlorobenzene, second optionல bromobenzene. அப்ப என்ன நடந்திருக்கு? இந்த N2Cl க்கு பதிலா இந்த குளோரினோ புரோமினோ அங்க போய் உட்கார்ந்திருக்கு. அப்ப இந்த N2Cl எங்க போச்சு? ரொம்ப சிம்பிள். உங்களோட N2 காத்தா நைட்ரஜனா பறந்து போச்சு. whereas உங்க குளோரின் and bromine CuCl2 ஆகும், or sorry CuCl ஆகும், CuBr ஆகும் வந்துருச்சு. புரிஞ்சுச்சா? கிளியரா? ரைட். ஃபைனலா கப்ளிங் ரியாக்ஷன் குள்ள போலாமா? அப்பப்பப்பப்பா, இந்த கப்ளிங் ரியாக்ஷன்ல தான் நிறைய பசங்களுக்கு கன்ஃபியூஷனே இருக்கும். எப்படி மேம் அது அப்படி வரும்? எப்படி மேம் இதை இப்படி பண்றது? எப்படி மேம் இது கேன்சர் கண்டுபிடிக்கிறது? எக்கச்சக்கமான டவுட் இருக்கும். ஸோ அதையெல்லாம் நான் உங்களுக்கு கிளியர் பண்ண போறேன். அண்ட் அனன்யா ஒரு அக்கௌண்ட் பிளாக் ஆயிருக்கா? ஏன் இப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியல அக்கா. ஈவன் நவ் இந்த பிரேக்ல கூட நான் கூப்பிட்டு சொன்னேன், இது பாருங்க நிறையா சரி விடுங்க, நான் செக் பண்ணி பார்க்குறேன். எனக்கு லைவ் வரைக்கும் டைம் தாங்க, நான் செக் பண்ணிவிட்டு லைவ் முடித்ததும் ஐ அன்பிளாக். சரியா? ரைட்டா? ஏன்னா எனக்கு ஐ ஹாவ் டு செக் த ஸ்டாட்ஸ். இப்போ பார்த்தோம்னா டைம் வேஸ்ட் ஆயிடும். ஸோ அதனால அனன்யா, இஃப் யூ ஆர் தேர் வித் எனி அதர் அக்கௌண்ட், தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் கண்டிப்பா இந்த செஷன் முடிச்சுட்டு மாத்தி தந்துடுறேன். சரியா? ரைட். இப்போ கப்ளிங் ரியாக்ஷனை பத்தி தான் பேச போறோம். கப்ளிங் ரியாக்ஷன்ல என்ன நடக்கும்? கப்ளிங் ரியாக்ஷன்ல என்ன நடக்கும்? ஓ, அது பார்க்குறேன். வாட்? என்ன பார்க்குறீங்க? ரைட். இப்போ நீங்க என்ன பண்றீங்க? உங்களோட பென்சின் டயோசோனியம் சால்ட்டை எடுத்துக்கிறீங்க. சரியா? இதுதான் உங்களோட பென்சின் டயோசோனியம் சால்ட். இந்த பென்சின் டயோசோனியம் சால்ட் கூட நம்ம தலைவன் ஃபீனால் இருக்கான்ல, நம்ம ஃபீனாலை எடுத்துக்கிறீங்க. சரியா? நம்ம தலைவன் ஃபீனாலை எடுத்துக்கிறீங்க. இவங்க ரெண்டு பேரையும் ரியாக்ட் பண்ண வைக்கிறீங்க. இதுல OH ரிமூவ் பண்றீங்க. OH ரிமூவ் பண்ணா என்னப்பா ஆகும்? OH ரிமூவ் பண்ணா என்ன ஆகும்? நான் இங்க இருந்து OH ரிமூவ் பண்றேன் ஆர் ஹைட்ரஜனை ரிமூவ் பண்றேன். எனக்கு என்ன ஆகும்? எஸ், இந்த ஒரு ஹைட்ரஜன், இந்த ஒரு ஆக்சிஜன் ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எஸ், OH தானே. H2 ரிமூவ் பண்ணேன்னா obviously at the end எனக்கு என்ன கிடைக்கும்? at the end எனக்கு என்ன கிடைக்கும்? I will get இங்க N, இந்த ரெண்டு, இந்த N2க்கு நடுவுல ட்ரிபிள் பாண்ட் இருக்குமா? so ட்ரிபிள் பாண்ட் N. then மிச்சம் என்ன இருக்கும்? you will have your phenols ring. கடைசியா இவனுக்கு பேர் என்ன? சொல்லுங்க. What is the name of this molecule? What is the name of this molecule? கண்டிப்பா அஃப்ரா, ப்ளீஸ் டோன்ட் வரி. நம்பிக்கை பேட்ச்கான அந்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு கேட்டு சொல்றேன். சரிங்களா? ஸோ ப்ளீஸ் டோன்ட் வரி, ஐ வில் டேக் கேர் ஆஃப் இட். ஓகே. அசோடையா இது? இவன் ஆக்சுவலா ஒரு அசோடை தான். சரி, இவனோட கலர் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். வாட் இஸ் த கலர் ஆஃப் திஸ் அசோடை? இவனோட கலர் ஆரஞ்சு கலர்ல இருக்கும். சரியா? ஸோ இப்படிதான் உங்களுக்கு கப்ளிங் ரியாக்ஷன் நடக்கும். கப்ளிங் ரியாக்ஷன்ல பேசிக்கலி என்ன பண்ணுவாங்கன்னா, they will try to remove this HCl. இந்த HCl தனியா ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா மிச்சம் என்ன இருக்கும்? N2 பாண்ட் இல்லாம இருக்கும். அந்த பாண்டை இந்த ஃபினைல் குரூப்
attach பண்ணி connect பண்ற மாதிரி இருக்கும் and that is how you get the product. புரிஞ்சுச்சா? clear-ஆ? coupling reaction முடிஞ்சிருச்சுனா ஒரு குட்டி ஃபயரை போட்டு விடுங்க பாப்போம். yes, HCl remove பண்றோம். இல்ல கங்கா, it is not because of me not drinking water. தொண்டை கட்டி இருக்கு அதான். okay, but don't worry, I'll give my best to give you guys that energy. thank you டாக்கண்ணா. குடிச்சிட்டேன். yes டாக்கண்ணா, thank you so much. எனக்கு நீங்க சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஸோ கப்ளிங் ரியேஜென்ட்டோட நேமிங் ரியேஜென்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்ததான் நம்ம எதை படிக்கணும்? கேன் யூ கைஸ் டெல் மீ? நீங்க ரொம்ப ஆவலோட காத்துட்டு இருந்த அந்த ஒரு பாட்டை நம்ம பார்க்க போறோம். ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கப்பா நிறைய பேர். அது என்ன மேம்? இவனுங்க பாட்டுக்கு ஒரு ரியாக்ஷனை தந்துடுறாங்க மேம். அந்த ரியாக்ஷன்ல எந்த ரியேஜென்ட்டை எங்க யூஸ் பண்ணுங்கிறதே எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அப்படிதானே? கரெக்டா? இவனுங்க பாட்டுக்கு ஒரு ரியாக்ஷனை தந்துடுறாங்க மேம். ஆனா அந்த ரியாக்ஷன்ல எந்த ரியாக்ஷனுக்கு எந்த ரியேஜென்ட் யூஸ் பண்ணணும்னே எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. யாராச்சும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஒரு குட்டி ஃபயரோ ஹார்ட்டோ எதையாச்சும் போட்டு விடுங்களேன். தேங்க்யூ டாக்கண்ணா பிரதன்யா. எனக்கு ஆல் ஐ வாண்ட் ஃப்ரம் யூ கைஸ் இஸ் டு கெட் வண்டர்ஃபுல் மார்க்ஸ். ஸோ சூப்பர் மார்க்ஸ் மட்டும் எடுத்துட்டு வந்துருங்க. சரியா? யோசிச்சிருக்கீங்களா? என்னம்மா எங்கிருந்து தான் இப்படிலாம் கொஸ்டின் எடுக்கிறானுங்களோ அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? கரெக்டா? ஸோ அந்த மாதிரி எல்லா ஆர்கானிக் ரியேஜென்ட்ஸை பற்றியும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரியா? சாப்டர் வைஸா நம்ம பார்க்கலாம். so that you will have a clear idea. okay, இந்த ரியாக்ஷனா இவன் தான் ரியேஜென்ட் அப்படின்னு. okay, so we will start with halo alkanes and haloarenes. சரியா? halo alkanes and haloarenesல இருந்து ஆரம்பிக்கலாம். halo alkanes and haloarenesல பொறுத்தவரை always remember உங்க ரியாக்ஷன்ல PCl3 PCl5 SOCl3 அப்புறம் SOCl2 அப்புறம் HCl அப்புறம் anhydrous zinc chloride இவங்கள யாரு வந்தாலும் அங்க நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்களோட ஆல்கஹால ஆல்கைல் குளோரைடா மாத்த போறீங்க. சரியா? ஒரு ஆல்கஹால ஆல்கைல் குளோரைடா மாத்த நீங்க எதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க? PCl3 PCl5 SOCl2 HCl ஏன் அன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைடு வரைக்கும் யூஸ் பண்ணுவீங்க. கிளியரா? மெத்தின் சூப்பர் ஆக்டிங். என்னடா கண்ணா நடக்குதுங்க? 10 மணிக்கு மேல நம்ம எதுவும் பண்ண போறது இல்ல. okay, I think I can give you this list. ஒரு 3 பேஜ் தான். சரியா? 3 பேஜ்ல எல்லா ரியேஜென்ட்ஸும் இருக்கும். நான் இந்த லிஸ்ட்டை உங்களுக்கு தந்தா நீங்க அந்த லிஸ்ட்டை பார்த்து ரிவைஸ் பண்ணிட்டு வருவீங்களா? so that we can go with conversion questions. yes or no? எஸ், நான் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன். ஹலோ ஆல்கேன்ஸ்ல இவங்கெல்லாம் வந்தா இந்த ரியாக்ஷன் நடக்கும், இவங்கெல்லாம் வந்தா இந்த ரியாக்ஷன் நடக்கும்னு ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன். அந்த லிஸ்ட் இஃப் ஐ கிவ் இட் டு யூ, வில் யூ கைஸ் லேர்ன் அண்ட் கம்? ஒரு 3 பேஜ் லிஸ்ட் தான். சரியா? சாப்டர் வைஸா இருக்கும், கொஞ்சம் மிக்சடாக தான் இருக்கும், இன்டர்லிங்க்டாக இருக்கும். ஹலோ ஆல்கேன்ஸ்லையும் ஒரு சிலது அதே மாதிரி வரும், வேற சாப்டர்லையும் அதே ஒர்க் பண்றது வரும். ஸோ அந்த மாதிரி கொடுத்தேன்னா கேன் யூ கைஸ் டூ இட்? பயப்படவே வேணாம் ஹரிஷ் ஆதித்யா. ஆல் ஐ சே இஸ், நான் சொல்றத தெளிவா படிச்சுட்டு போங்க, மார்க் தன்னால வரும்.
ஓகேவா? ரைட்டா? explain fastly, because if I have to explain fastly I have to write everything. சரியா? எல்லாம் எழுதுறதுக்கே உங்களுக்கு டைம் போயிடும், கன்வர்ஷன்ஸ் பார்க்க முடியாது. ஸோ அதனால தான் கேட்குறேன். shall we move on to the next part? 40 plus இல்லடாக்கா, நீங்க ஃபுல் மார்க்கே எடுக்கலாம். trust the process. ஓகே, அடுத்ததா நமக்கு என்னென்ன டெஸ்ட் எல்லாம் இருக்குங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ங்கிறது லூக்கஸ் டெஸ்ட். அதுல ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ங்கிறது நம்மளோட லூக்கஸ் டெஸ்ட். டிகனா லூக்கஸ் டெஸ்ட் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க? ஆல்கஹால் பிரைமரியா, செகண்டரியா, டெர்ஷியரியான்னு பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இங்க லூக்கஸ் டெஸ்ட்ல என்ன ரியேஜென்ட்டை யூஸ் பண்ணுவாங்க? லூக்கஸ் டெஸ்ட்ல என்ன ரியேஜென்ட்டை யூஸ் பண்ணுவாங்க? we will be using concentrated HCl and anhydrous zinc chloride. so concentrated HCl ஐயும் anhydrous zinc chloride ஐயும் mix பண்ணி தான் நம்ம லூக்கஸ் ரியேஜென்ட்டை உருவாக்குவோம். இப்போ இந்த லூக்கஸ் ரியேஜென்ட் ஒரு ஆல்கஹால் கூட ரியாக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. சரியா? இந்த லூக்கஸ் ரியேஜென்ட் ஒரு ஆல்கஹால் கூட ரியாக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? you will get ஒரு main group along with water. இப்போ இது இல்ல மேட்ரு. இவனுங்க 1 degree 2 degree and 3 degree ஆல்கஹால்ல எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவானுங்கிறது தான் விஷயமே. கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க. if in case நான் வந்து 3 degree ஆல்கஹாலை யூஸ் பண்ணேனா, அப்போ அங்க ரியாக்ஷன் டக்குன்னு செகண்ட்ஸ்குள்ள நடந்துடும். இதை எப்படி என்னால தெரிஞ்சுக்க முடியும்? பிகாஸ் அங்க நிறையா கிளம்பும், turbidity will happen. கரெக்டா? ஸோ அந்த turbidity வச்சு I will say yes, this is a 3 degree alcohol. பட் இதுவே 2 degree ஆல்கஹாலுக்கு போனேனா, 2 degree ஆல்கஹாலுக்கு போனேனா, that in that region ஒரு let's say கொஞ்ச நேரம் கழிச்சு, ஒரு 5 minutes கழிச்சு தான் உங்களுக்கு அந்த turbidity தெரியும். அதை வச்சு அது 2 degree சொல்லிடலாம். இதுவே 1 degree ஆல்கஹாலா இருந்தா ரியாக்ட் பண்ணுமா? will 1 degree alcohol react? yes or no in the comment section. yes or no in the comment section. தயவு செஞ்ச ஒரு விஷயத்த சொல்றேன், எக்ஸாம் முடிச்சுட்டு நானே வாங்க பேசலாம் வைக்கிறேன். சரியா? நம்ம உட்கார்ந்து பேசலாம், கலகலா குழுக்குழுன்னு எல்லாத்தையும் பேசலாம். பட் இப்போதைக்கு எக்ஸாம் மேல ஃபோக்கஸ் பண்ணுங்கடா, பிகாஸ் திஸ் இஸ் யுவர் லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட். சரியா? நான்லாம் பப்ளிக் படிக்கும்போது எங்க அம்மாலாம் லிட்ரலி இந்த தோசைக்கரண்டிய கையில வச்சு என் பக்கத்திலேயே உட்காருவீங்க. நான் அங்க இங்க டிஸ்ட்ராக்ட் ஆனா விழும் பாரு ஒரு அடி, அதெல்லாம் உங்களுக்கு இப்ப இல்ல. ஸோ அட்லீஸ்ட் நீங்களா கொஞ்சம் ஃபோக்கஸ்டா படிங்க. ரைட்? ஸோ லெட் மீ நோ. நோ கன்ஃபார்மா? 1 degree alcohol will not react, but அதை ஹீட் பண்ணீங்கன்னா மேபி அது ஸ்லோவா ரியாக்ட் ஆகும். ரியாக்ட் ஆகாதுதான், பட் ஹீட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா ரியாக்ட் ஆகும். சரியா? ஓகே, அடுத்ததா ரெண்டாவதா நீங்க தெரிஞ்ச வச்சுக்க வேண்டிய டெஸ்ட் bromine water test. டக்குனு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, bromine water test எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு. டக்குனு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, bromine water test எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு. bromine water test எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க? bromine water test எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க? இன்னும் லைக் தட்டி விடாதவங்க லைக் சீக்கிரமா தட்டி விடுங்க. let us reach 200 likes. டெக்கனா மார்னிங் 5 AM கிளாஸ் இருக்கு. எனக்கு அதுல புஷ்பா கண்டிப்பா வரணும்.
ஓகேவா? ஐ டோன்ட் நோ, அவங்களோட பேர் தெரியாது. பட் இனிகோ புஷ்பா நீங்க கண்டிப்பா வரணும். தர்ஷினி, தர்ஷு, அப்புறம் சுகுமார், சாக்லேட் பாய், சாக்லேட் பாய் பயோமாலிகல்ஸ் நம்ம பார்ப்போம்டா கண்ணா, ப்ளீஸ் டோன்ட் வரி. ஓகே, கேமர்டிஎன், ஹரிஹரன், கங்கா, அபிஷேக் எல்லாரும் வரணும். ஜனி எல்லாரும் வரணும். எடிட் செட் எல்லாரும் வரணும். ஸோ பார்த்துக்கோங்க. ஐம் ஸ்ட்ரிக்டாக நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு வந்துடுங்க. ஓகே, நாளைக்கு படிக்கலைன்னா அவ்வளோதான், நம்ம டே ஃபுல்லாக போயிடும். அண்ட் ஆல்சோ நானும் வீட்டுக்கு போய் த்ரோட் எல்லாம் கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி ஐ வில் என்ஷூர் தட் ஐ எம் ஆல்சோ கம்மிங் வித் த மேக்ஸிமம் எனர்ஜி ஸோ தட் நம்ம மாஸ் காட்ட போகிறோம். நம்ம உண்மையிலேயே சொல்கிறேன்டா கண்ணா, வி ஹாவ் டு ஒர்க் ஃபார் திஸ் டே. ஒரு நாள் ஒர்க் பண்ணோம்னா அடுத்த நாள் ஜாலியாக எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு ரிலாக்ஸாக உட்காந்துடலாம். சரியா? ஸோ புரோமைன் வாட்டர் டெஸ்ட், டெஸ்ட் ஆஃப் அன்சாச்சுரேஷனா? டே 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 கமான் கமான் கமான், ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் டெஸ்ட் ஆஃப் ஃபீனால். இது ஃபீனால்கான டெஸ்ட். கரெக்டா? திஸ் இஸ் அ டெஸ்ட் ஃபார் ஃபீனால். சரி, இந்த டெஸ்ட்ல என்ன பண்ணுவாங்க? ஒன்றும் இல்லை, அது ஃபீனாலா இருக்குமாங்கிற ஒரு காம்பவுண்டை எடுத்துப்பாங்க. அந்த காம்பவுண்டை புரோமின் கூட ரியாக்ட் பண்ண விடுவாங்க அண்டர் அக்வஸ் கண்டிஷன். அப்படி ரியாக்ட் பண்ண விடும்போது இஃப் இன் கேஸ் அது ஃபீனாலா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த புரோமின் என்ன பண்ணும்? குடு 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 குடுன்னு போய் அந்த ஃபீனாலோட ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷன்ல போய் உட்காந்துக்கும். கரெக்டா? ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷன்ல போய் உட்காந்துக்கும். கரெக்டா? அப்படி உட்கார்ந்துச்சுன்னா அது ஃபீனால், இல்லைனா அது ஃபீனால் இல்லை. சரியா? ஸோ புரோமின் இங்க ஒன்று, இங்க ஒன்று, இங்க ஒன்றுன்னு சொல்லி உட்காந்துக்கும். ஆல்ரைட், கிளியரா? சரி, இப்போ புரோமின் வாட்டர் வந்து கலர்லெஸ். ஆனா இங்க உருவாகக்கூடிய ப்ராடக்ட் என்ன கலர்? இங்க உருவாகக்கூடிய ப்ராடக்ட் என்ன கலர்? கமெண்ட்ல சொல்லுங்க. இங்க உருவாகக்கூடிய ப்ராடக்ட் என்ன கலர்? இங்க உருவாகக்கூடிய ப்ராடக்ட் என்ன கலர்? வெரி குட், வெரி குட் தர்ஷினி. கிளாரட். வெரி குட் ராகனா, வெரி குட். இங்கி பிங்கி பாங்கி போடுற மாதிரி கலர் கலரா சொன்னேன்னா அவ்வளோதான். ஸோ இட் வில் பி ஒயிட் precipitate. ஓகேவா? ஸோ அது ஒரு ஒயிட் precipitate-ஆ இருக்கும். அவ்வளோதான்டா கண்ணா. ரைட், இப்போ புரோமின் வாட்டர் டெஸ்ட்டை பத்தி படிச்சாச்சு. அடுத்ததா நம்ம எதை பத்தி பார்க்கணும்? 2,4 DNP டெஸ்ட்டை பத்தி பார்க்கணும். 2,4 DNP டெஸ்ட் இது எதுக்காக பண்ணுவாங்க? இந்த 2,4 DNP டெஸ்ட் எதுக்காக பண்ணுவாங்க? எதுக்காக பண்ணுவாங்க? எதுக்காக டாக்கனா பண்ணுவாங்க? 2,4 DNP டெஸ்ட் எதுக்காக பண்ணுவாங்க? வெரி குட், டெஸ்ட் ஆஃப் கார்பனைல். சூப்பர் ராடே. இட் இஸ் டெஸ்ட் ஆஃப் கார்போனைல். கரெக்டா? கார்பனைல் குரூப் இருக்கான்னு கண்டுபிடிக்க பார்ப்பாங்க. இப்போ இந்த டெஸ்ட்ல ஆக்சுவலா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த டெஸ்ட்ல நம்ம 2,4 டைநைட்ரோ ஃபினைல் ஹைட்ராசைனை யூஸ் பண்ணுவோம். பெரிய பேரு நான் எழுதல, போர்டு பத்தாது. ஸோ என்ன பண்றாங்க? நம்மளோட ஆல்டிஹைடிக் குரூப்பை இந்த மாலிகுல் கூட ரியாக்ட் பண்ண விடுறாங்க. சரியா? ஸோ மாலிகுல் பார்க்க எப்படிதான் இருக்கும்? H2N தென் NH தென் உங்களுக்கு ஒரு ஃபினாலிக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதில் இங்க NO2, இங்கேயும் NO2. இப்போ இதுல இருந்து வாட்டரை ரிமூவ் பண்றாங்க. சரியா? இப்போ இதுல இருந்து வாட்டரை ரிமூவ் பண்றாங்க. அப்ப என்ன நடக்கும்? அப்ப என்ன நடக்கும் டாக்கனா? உங்கள்கிட்ட 2,4 டைநைட்ரோ ஃபினைல் ஹைட்ராசின் இருக்கு. அத வாட்டர் ரிமூவ் பண்ணோம்னா, இஃப்
இவன் கார்பனைலா அவன் கார்பனைலா மட்டும் you will get hydrazone. அதாவது 2,4 DNP அதே தான், பட் ஹைட்ராசோன் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஜோன் வந்துச்சுன்னா இவன் கார்பனைல், இல்லைனா கார்பனைல் கிடையாது. ஜோன் வந்தா he is aldehyde or ketone, இல்லைனா அவன் கிடையாது. கிளியரா? எஸ். அண்ட் இதை எப்படி மேம் நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவன் பார்க்க ஒரு yellowish ஆரஞ்ச் precipitate கலர்ல இருப்பான். அதாவது எல்லோவாவும் இல்லாம ஆரஞ்சாவும் இல்லாம ஒரு கலர்ல ஒரு மாதிரி இருப்பானாமா. சரியா? இந்த கலர் வந்துச்சுன்னா we will conclude that yes, he is a carbonyl. புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சா? என்ன டவுட் ராக்கனா? அபிஷேக், what doubt? என்ன டவுட்? என்ன டவுட்? லிட்மஸ் டெஸ்ட் என்ன டவுட் கேட்டீங்க கண்ணா? ப்ளீஸ் லெட் மீ நோ. எஸ் சத்யஜித், நம்ம பிவைக்யூஸுமே ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நாளைக்கு செஷன் ஃபுல் கொஷின் ப்ராக்டிஸ், கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே முடிச்சிருவோம். சரியா? ஓகே ஓகே ஓகே. கேமர் டிஎன் வெயிட் பண்ணுங்க. ஒன்னொன்னா தான் போவோம். லிட்மஸ் டெஸ்ட்லாம் நம்ம சின்ன வயசுலேயே படிச்சதுராக்கண்ணா. தட் இஸ் நாட் நீடட் ஹியர்ல. அது இங்கே தேவைப்படாதுல்ல நமக்கு. ரைட். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டொலன்ஸ் டெஸ்ட்டும் ஃபெல்லிங்ஸ் டெஸ்ட்டும் இருக்கும். ஆல்ரெடி நான் டொலன்ஸ் டெஸ்ட், ஃபெல்லிங்ஸ் டெஸ்ட்டு, அப்புறம் ஐடோஃபார்ம் டெஸ்ட், கார்பைலமைன் டெஸ்ட், அப்புறம் நைட்ரஸ் ஆசிட் டெஸ்ட் சொல்லலை. பாக்கி எல்லாமே நம்ம அந்த நேமிங் ரியாக்ஷனாக பார்க்கும்போதே நான் சொல்லியிருந்தேன். கரெக்டா? ஸோ இப்போ டைரெக்டாக நம்மளோட நைட்ரஸ் ஆசிட் டெஸ்ட்டுக்கு போகலாம். நைட்ரஸ் ஆசிட் டெஸ்ட். இந்த நைட்ரஸ் ஆசிட் டெஸ்ட்டில் என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணுவீங்க? ஒன்று HNO2 ஆர் NaNO2 in water. ஒன்று HNO2 இல்லைனா NaNO2 in water நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? இங்க ஃபர்ஸ்ட் 1 டிகிரி அலிஃபாட்டிக் அமைனை நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, 1 டிகிரி அலிஃபாட்டிக் அமைனை நம்ம யூஸ் பண்றோம். ஸோ 1 டிகிரி அலிஃபாட்டிக் அமைனோட கேஸ்ல என்ன நடக்கும்? வெரி ஈஸி. உங்களோட அமைன் அந்த HNO2 கூடவோ இல்லை அந்த ரியேஜென்ட் கூடவோ ரியாக்ட் பண்ணுது in the presence of NaNO2, then HCl, then என்ன டெம்பரேச்சர் நீங்க வைக்கணும்? லோவா ஹையா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. லோவா ஹையா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சொல்லுங்க. லோவா ஹையா? என்ன வைக்கணும்? லோவா ஹையா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பாப்போம். என்னடா இது, நமக்கே வந்த சோதனை. ஹை ஹை ஹை. கன்ஃபார்மா? கன்ஃபார்மா? யோசிச்சு சொல்லுங்க. ஏன்னா ரிமெம்பர் இந்த ரியாக்ஷன்ல லோ டெம்பரேச்சர்ல தான் இருக்கணும். சரியா? சரியா? ஓகே, இப்போ இந்த ரியாக்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? யூ வில் கெட் Rn2 + Cl - டையசோ சால்ட் கிடைக்கும். அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்றீங்க? அதை ஹைட்ரோலைஸ் பண்றீங்க. ஹைட்ரோலைஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? யூ வில் கெட் ROH, ஆல்கஹால். அப்போ இதுல இருந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம்ல. ரைட்? we are able to find alcohol. Similarly,
இதுவே 1 degree aromatic amine இருந்துச்சா 1 degree aromatic amine இருந்துச்சா அப்ப அந்த கேஸ்ல என்ன பண்ணலாம் 1 degree aromatic amine இருந்துச்சுனா அந்த கேஸ்ல என்ன பண்ணலாம் நீங்க உங்களோட அனிலினை எடுத்துக்கிறீங்க சரியா அந்த அனிலினை திருப்பி in presence of HNO2 in presence of HNO through when it reacts with NaNO2 then HCl அதுக்கப்புறமா 278 Kelvin இங்க என்ன ப்ரொடியூஸ் ஆகும் நம்மளோட பென்சீன் டையோசோனியம் சால்ட் ப்ரொடியூஸ் பண்ணும் சரியா சோ இங்க நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும் இங்க அமோனியா லைக் NH2 அமைன் குரூப் இருக்கு அந்த அமைன் குரூப்ல இது ஆட் ஆகிறதுனால you will get into C clear ஓகே அடுத்ததா ஹின்ஸ்பர்க் டெஸ்ட் இருக்கு ஹின்ஸ்பர்க் டெஸ்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் ஓகே ஹின்ஸ்பர்க் டெஸ்ட் எப்படி ஒர்க் ஆகும் 1 டிகிரி 2 டிகிரி 3 டிகிரிக்கு எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தோம் சோ கடைசியா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு டெஸ்ட் என்ன when will you sleep ma'am I don't know Dagana I sleep for 2 to 3 hours a day for the past 2 days அடுத்ததா டை டெஸ்ட் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க டை டெஸ்ட் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க சொல்லுங்க கமெண்ட்ல சொல்லுங்க டை டெஸ்ட் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க can I call you bromine without bro bromina புரியலையடா கண்ணா நானும் புரோமினும் என்ன சம்பந்தம் சரி ஓகே டை டெஸ்ட் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம் டை டெஸ்ட் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம் சொல்லுங்க 1 degree aromatic amines கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம் கரெக்ட்டா 1 degree aromatic amines கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம் இப்போ நான் என்ன பண்றேன் நான் என்னோட அனிலினை எடுத்துக்கிறேன் இந்த அனிலின் கூட கொஞ்சோண்டு NaNO2 கொஞ்சோண்டு HCl 0 to 5 degree Celsiusல கொஞ்சமா கொதிக்க வைக்கிறேன் அப்ப என்னாகும் இந்த NH2 போய் அதுக்கு பதிலா அங்க டைஅசோக்ளோரைட் ஸ்ட்ரக்சர் N2Cl N2 plus Cl minus வர மாதிரி இருக்கும் சரிதானே ரைட் தானே எஸ் இப்போ நான் என்ன பண்றேன் இங்க இவன் கிட்ட ஒரு ஃபீனைல கொடுக்கிறேன் ஓகே ஒரு ஃபீனைல கொடுக்கிறேன் அப்போ பென்சீன் டையோசோனியம் சால்ட் கூட ஃபீனைல ஆட் பண்ணா என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் டாக்கனா so you will get N triple bond N ஏனா இங்க இந்த இவனும் வெளியே வருவான் கரெக்ட்டா அப்போ பேலன்ஸ் you will have OH இவன் பேர் என்ன டாக்கனா அசோ பென்சின் இவனை நீங்க எங்க பார்த்திருக்கீங்க மேம் above 80 எப்படி வாங்குறது மேம் 80% do you mean 80%? டேக்கனா தயவு செஞ்சு கிளாஸை கவனிங்கடா கமெண்ட் செக்ஷன்ல கண்டமேனிக்கு பேசிட்டு இருக்கீங்க நான் சொல்றேன் நீங்க பேச வேணாம்னு நான் சொல்லவே மாட்டேன் பேசுங்க ஆனா எப்போ பேசலாம் எக்ஸாம் முடிச்சுட்டு பேசலாம்ல ரிலாக்ஸா உட்காந்து பேசலாம் பிரச்சனையே இல்லை எக்ஸாமுக்கு படிக்காம இப்படி உட்காந்து பேசியிருந்தீங்கன்னா மார்க் எப்படிடா வாங்குறது உங்களை பார்க்கும்போது எனக்கு பிபி எகுறதுடா
பாரு ஆல்ரெடி நான் ஒரு மெடிக்கல் கிட்ட கொண்டு வந்துட்டு பிபி மாத்திரை சுகர் மாத்திரை வாலினி ஸ்ப்ரே அப்புறம் வேற என்ன இருக்கு அந்த விக்ஸு எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சிருக்கேன். ஸோ டே கொஞ்சம் கிளாஸை கவனிங்க சரியா? ஓகேவா? ஆமா, தலைவலி தைலம் ஒன்று இருக்கு, உடம்பு தைலம் ஒன்று இருக்கு. பேசாம ஒரு தைலக்கடையை போட்டுடலாம் போல. ரைட், ஆர் யூ கிளியர் வித் திஸ்? இதோட நம்மளோட டெஸ்ட் எப்போ முடியுது? அடுத்ததான் நம்ம என்ன பார்க்கணும்? கண்டிப்பா தலைவலி இருக்கும் கண்ணா. ஏன்னா நம்ம ஒரே நாள்ல மொத்த புக்கையும் கொண்டு வந்து தலையில போட பார்க்குறோம். ஸோ கண்டிப்பாக தலைவலி இருக்கும், உங்களுக்கும் இருக்கும், எனக்கும் இருக்கும். பட் அதையும் தாண்டி கொஞ்சம் எஃபர்ட் போட்டு படித்தோம்னா. தலைவலிக்குதா, நல்லா விக்ஸை பொருத்திக்கோங்க. உடம்பு வலிக்குதா, வாலினியோ ஏதாச்சும் எடுத்து அடிச்சுக்கோங்க. தூக்கம் வருதா, உடனே போய் சிங்கில் நல்லா கோல்ட் வாட்டர் இருக்கும்ல, கண்ணை திறந்து ஸ்ப்ளாஷ் பண்ணுங்க. தூக்கம் இம்மீடியட்டாக போயிடும். அண்டு இதை மட்டும் பண்ணிட்டு நல்லா சாப்பிட்டு நல்லா தண்ணி குடிச்சு ஹைட்ரேட்டடாக படிக்க உட்காருங்க. மண்டையில் எல்லாம் டங்குன்னு ஏறும். சரிங்களா? நோ வரிஸ் அண்ட் சி 2 நாள் தான். அந்த 28ஆம் தேதி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 28ஆம் தேதி நான் இங்கே தான் இருப்பேன். 1ஆம் தேதி வந்தா ஃபுல்லாக ஒரு நாள் எனக்கு லீவ் தாங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக தூங்க போகிறேன். Okay. Abhishek, please take care of your health. Kana, please take care of your health. Hi, Nandini Shashi Kumar, welcome. அப்படியா? நல்லா ஆள்கிட்ட கேட்குறப்போ இல்லடாக்கா, நான் இப்போ இருக்கிற கண்டிஷனில் நான் என்ன ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரியா தோணுது? when I was in Air Force and all, I was working out. இப்போலாம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் நேரம் இல்லை. என்ன பண்ண, என் பையன் பின்னாடி ஓடுறது தான் எனக்கு பெரிய இதாகவே இருக்கு. சரி டிக்கனா, அடுத்ததா ரீசன் பேஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாமா இல்லை எந்த மாதிரி கொஸ்டினுக்கு போகலாமா? நீங்க சொல்லுங்க மேம், என்ன சொல்றது? எப்படி கண்டினியூஸா எடுக்கிறீங்க? கிரேட், தேங்க்யூ ஸோ மச் ராதிகா. படிக்கும்போது மேம் பசிச்சுக்கிட்டே இருந்தா வாட் டு டூ? பக்கத்தில் ஸ்நாக்ஸை வச்சுக்கிட்டே சாப்பிடலாம். ஆர் கண்டிப்பாக பசிக்கும் சரியா? இப்போ நானே இவ்வளோ நேரம் கிளாஸ் எடுக்கிறேன்னா எனக்கு ஒரு சில நேரம்லாம் ரொம்ப டல்லாயிரும். பசிக்கும், பசிச்சா சாப்பிடணும், சாப்பிட்டா தான் பாடிக்கு எனர்ஜி கிடைக்கும் சரியா? ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி நார்மல் டாக்கனா. பசிச்சா போய் சாப்பிட்டுட்டு திருப்பி வந்து படிங்க. லிட்மஸ் டெஸ்ட் எல்லாம் இட் இஸ் வெரி பேசிக் கேம் அட் தி எண்ட். அதெல்லாம் கொஷின்ல கூட வராது. ஸோ வை ஷுட் யூ ஃபோக்கஸ் ஆன் லிட்மஸ் டெஸ்ட்? ரீசனிங் கொஷின்ஸ் போலாமா? நான் என்ன பண்ணேன், ஒரு 10 years ஆஃப் கொஷினை எடுத்து பார்த்தேன். ரைட், அதில் கிட்டத்தட்ட 15 ரீசன் பேஸ்ட் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் 11 yearsலயே 15 ரீசன் பேஸ்ட் கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்தாவே நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி தான் ரீசனிங் கொஷின் வரும், அதுக்கு இப்படி தான் ஆன்சர் பண்ணும் போலன்னு சொல்லிட்டு. ஸோ ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா கங்கா. தட் இஸ் ஆல் ஐ வாண்ட் ஃப்ரம் யூ கைஸ். பிகாஸ் எனக்கு இன்னைக்கு உண்மையிலே காலையில் கிளாஸ் எடுத்தப்போ நீங்கள் சொன்னப்போ அவ்வளோ சங்கடமாக இருந்துச்சு. அச்சோ, பசங்களுக்கு இன்னும் டீப்பாக சொல்லித்தரணுமே, இந்த நார்மல் மேரத்தான்ஸ்லாம் ஒர்க் ஆகாது, வி ஹாவ் டு கோ டீப் டைவ்ங்கிற மாதிரி எனக்கு அப்போ தான் தோணுச்சு. தட் இஸ் வென் ஐ வாஸ் ஆல்ரெடி பிவைக்யூஸ்லாம் அனலைஸ் பண்ண டேட்டா என்கிட்ட இருந்துச்சு. ஸோ அதை வச்சு எப்படி ஆர்கானிக்காக பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்து, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஹவ் பீன் செக்ரிகேட்டிங் ஆர்கானிக் லைக் திஸ். நேமிங் ரியாக்ஷன்ஸ் மட்டும், மெக்கானிசம்ஸ் மட்டும், தென் அதுக்கப்புறமா இந்த ரீசன் பேஸ்ட் கொஷின்ஸ் மட்டும், கம்பிட்டன்சி பேஸ்ட் கொஷின்ஸ் மட்டும், ஏபிசி கொஷின்ஸ் மட்டும் சொல்லி பிரித்ததே ஃபர்ஸ்ட் டைமாக இப்போ தான். அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி தட் இட் வில் ஹெல்ப் யூ சம்ஹவ் ஆர் த அதர்.
right? Okay, so reasoning based questions இப்போ ஆரம்பிக்கலாம். Just give me a minute. சரி, இப்போ reasoning based question எங்க இருந்து வரும்? பயோமாலிகுல்ஸ்ல இருந்து வரதுக்கான சான்ஸ் இல்லை, பட் ஹாலோ ஆல்கேன்ஸ் அண்ட் மற்ற 4 சாப்டர்ஸ்ல இருந்தும் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ரீசனிங் பேஸ் கொஸ்டின்ல நான் கொஸ்டின் சொல்றேன், நீங்க ஆன்சரை சொல்லுங்க. ரைட்? நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் கொஸ்டின் சொல்வேன், நீங்க ஆன்சரை சொல்லணும். தியோனைல் chloride method is preferred for preparing alkyl chloride from alcohols. Okay, in this reaction halide is formed along with gases SO2 and HCl. Right? Anga the question is உங்களுக்கு purest form of alkyl chloride produce ஆகுமா? Purest form of alkyl chloride produce ஆகுமா? Very good Rakana. SO2 HCl ரெண்டுமே gases. அப்ப gasesலாம் போயிருச்சுனா purest form of அதெல்லாம் escape ஆகி போயிருச்சுனா purest form of alkyl chloride கிடைக்கும். Very good. So second question, P dichlorobenzene. Okay va? Benzene. P-dichlorobenzene has higher melting point than ortho dichlorobenzene. Okay va? So P-dichlorobenzene oda melting point விட ஆர்த்தோ விட பி டைக்ளோரோபென்சீன் அதிகமா இருக்கும். காரணம் என்ன? வாட் இஸ் த ரீசன்? கேர்ள்ஸ் vs பாய்ஸ் இதுல பண்ணலாமா? 15 क्वेश्चंस இருக்கு. கேர்ள்ஸ் vs பாய்ஸ் இதுல பண்ணலாமா? சொல்லுங்க. Very good. Because parastructure is more symmetrical, adu sollalam. Fits in crystal better, adum sollalam. It has more closely packed arrangement. 3 point me correct da. Very good Rakana. சரி, இப்போ நான் என்ன பண்றேன்? I am going to start with boys versus girls. Okay va? யார் இந்த தடவை வின் பண்றான்னு பாப்போம். ஆக்சுவலா பாய்ஸும் இருந்தாங்க, கேர்ள்ஸும் இருந்தாங்க. இட் வாஸ் டை லாஸ்ட் டைம், கரெக்டா? ஸோ இப்போ யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் உண்மையான வின்னர். ஸோ அதை மனசுல வச்சு எப்படியா சான்சஸ் சொல்லுங்கடா. ஆட டிங் 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 டிங். ஃபர்ஸ்ட் क्वेश्चन ரெடியா இருந்துக்கோங்க. நான் क्वेश्चन சொன்னதுக்கு அப்புறமா தான் நீங்க ஆன்சரே சொல்லணும். சரியா? Alkyl halide through polar are immiscible in water. Reason. Alkyl halide through polar are immiscible in water. Reason என்ன? Reason என்ன? என்னடா இது? எழுதி காமிக்கணுமா இல்ல சொல்லுவீங்களா? Alkyl halide through polar polar alkyl halide
though polar are immiscible in water. யார் ஆன்சர் பண்ணிருக்கா? ஆஹா, hydrophobic in nature, hydrogen bond. பட் யாரும் கரெக்டா சொல்லியே. எனக்கு ஃபுல் சும்மா இதுதான் அப்படின்னு சொல்லாம ஃபுல் ரீசனா சொல்லுங்க. Tell me the complete reason. Complete reason. Give me the complete reason, Dakana. No, Dakana. Hydrogen bond with water illa. யோசிச்சு பாருங்க. ஹாலோ ஆல்கீன்ஸ்ல ஹைட்ரஜன் இஸ் மோஸ்ட் எலக்ட்ரோபாசிட்டிவ், whereas உங்களோட ஹாலஜன் இஸ் மோஸ்ட் நான் என்ன சொன்னேன் இப்போ, ஹைட்ரஜன் இஸ் மோஸ்ட் எலக்ட்ரோபாசிட்டிவ், ஹாலஜன் இஸ் மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ். அப்போ அந்த மாதிரி மாலிகூல்ஸ் தான் பக்கத்துல இருக்குன்னா அங்க அந்த மாலிகூல்ஸ்க்கு இடையே ஹைட்ரஜன் பாண்டிங் அதிகமா இருக்குமா? கரெக்டா? கரெக்டா. அந்த ஹைட்ரஜன் பாண்டிங்கை உடைச்சு இந்த ஆல்கைல் ஹாலைட் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ற அளவுக்கு தண்ணிக்கு தில்லு கிடையாது. ஓகே, வாட்டர் இஸ் நாட் ஹேவிங் தட் amount of energy to break the bond between alkyl halide and build up its own bond. அதனால தான் நம்ம ஆல்கைல் ஹாலைட் போலரா இருந்தாலும் தண்ணியில கரையாது அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சுச்சா? Okay, here we go with the next question. சூப்பர் கொஸ்டின் தான், ஈஸியா ஆன்சர் பண்ணிடுவீங்க. You have chlorobenzene. You have hexobenzene. chlorobenzene ஏன்னு வச்சுக்கோங்க, hexobenzene பீன்னு வச்சுக்கோங்க. கரெக்டா? கரெக்டா. இங்க யாரோட டைபோல் மூமெண்ட் மேக்ஸிமம்? யாரோட டைபோல் மூமெண்ட் மேக்ஸிமம் சொல்லுங்க. ஓகே, ஏ பி ஏ பி ஏ பி 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 கன்ஃபார்மா யோசிச்சு சொல்லுங்க. ஓப்ஸ், நான் மறைக்கிறேன் கொஸ்டினை. ஸோ சாரி. குளோரோபென்சினா இல்ல ஹெக்ஸோபென்சினா? ராதிகா, தனியா நம்ம ஒரு ரூட்ல போவோம். சி, பாத்தரலாமா? பாத்தரலாமா? ரைட். ரிமெம்பர், எப்பவுமே குளோரோபென்சீனோட டைபோல் மூமெண்ட் இஸ் மச் லெஸர் than குளோரோஹெக்சேன் டைபோல் மூமெண்ட். காரணம் என்ன? காரணம் என்ன? ஏன்னா இங்க sp2 hybridization, இங்க sp3 hybridization. அப்போ based on hybridization இவங்களோட டைபோல் மூமெண்ட் தான் மேக்ஸிமமா இருக்கும். and so option B is the right answer. கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட் ரக்கனா. ஓகே, அடுத்த क्वेश्चन. இதெல்லாம் ரொம்ப ஈஸி क्वेश्चन ரக்கனா, சீரியஸ்லி. primary, secondary,
tertiary, quaternary. இந்த 4 structuresல யாருக்கு boiling point maximum? யாருக்கு boiling point maximum? 1 2 3 4 comment sectionல போடுங்க. யாருக்கு boiling point maximum? நல்லா இருக்கும்டா கண்ணா. It will be good. It will be good. இதுல இருந்து பாய்ஸ் vs கேர்ள்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஒன் தான் நிறைய பேர் சொல்றீங்க. யார் ஃபர்ஸ்டா 1 சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? ரோஷ், ஜோவிஷா, டேவிட். ரோஷ் கேர்ளா பாயா? அதை வச்சுதான் கேர்ள்ஸ் vs பாய்ஸ்ல யார் வின் ஆகுறாங்கன்னே சொல்லலாம். ஆக்சுவலி the correct answer is primary. காரணம் நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆர்டர் தெரியும். Boiling point is directly proportional to molar mass, is directly proportional to whatever forces it has, but inversely proportional to branching. Correcta? So based on that, obviously யாருக்கு கம்மியான branching இருக்கோ அவங்களுக்கு boiling point maximum இருக்கும். ரெடியா? பாத்தீங்களா? கட 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 கடன்னு ஆன்சர் பண்ணிட்டீங்க. கிட்டத்தட்ட you have done 6 questions now. Very good, very good, very good. ரோஷ் பாயா கேர்ளா கண்ணா? தெரியலையே. சரி, இவ்வளவு நேரம் எல்லா கொஸ்டினுக்கும் கரெக்டா சொன்னதுனால பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருக்கு ஒரு மார்க். பட் இன்னும் இருக்கு. சரியா? எஸ் கீர்த்தி பாய். ஃபர்ஸ்ட் 3 பேர் யாரு, கேர்ள்ஸா பாய்ஸா அதிகம்னு பார்த்து தான் நம்ம சொல்லுவோம். ஸோ சரி, இந்த ஒரு கொஸ்டினுக்கு டைல வச்சிடலாம். சரியா? அடுத்த கொஸ்டின்ல இருந்து பிடிச்சிடணும். கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் அடுத்த கொஸ்டின்ல இருந்து பிடிச்சிடணும். சரியா? Okay. So next question is ethyl iodide undergo SN2 reaction faster than ethyl bromide. இதுக்கான காரணம் என்ன? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ரொம்ப முக்கியமா இன்னும் லைக்க தட்டி விடாதவங்க லைக்க தட்டி விடுங்க. இல்ல தர்ஷு ஃபர்ஸ்ட் 3 பேரையும் சேர்த்து சொல்லணும்ல. தட் இஸ் வை. சோ இங்க கீர்த்தி தான் ஃபர்ஸ்டா சொல்லியிருக்காங்க. followed by அனு, நடுவுல சச்சின். ஓகே, சூப்பர். பாத்தீங்களா கேர்ள்ஸ் விட்ட எடுத்த பிடிச்சிட்டாங்க. வெரி குட். So yes, iodide is a beta leaving group. அதனால தான் it undergoes SN2 reaction faster. அதோட சைஸ் அதிகமா இருக்கிறதுனால அதனால பெட்டா லீவிங் குரூப்பா இருக்க முடியும். அண்ட் சோ கேர்ள்ஸ் 2 மார்க் எடுத்துட்டாங்க. வெரி குட் ராக்கனா. எஸ், பட் சீரியஸ்லி சச்சின் அந்த அந்த கமெண்ட்லயும் செகண்டா இருக்காரு. வெரி குட். ஃபர்ஸ்ட் கீர்த்தி அப்சல்யூட்லி குட் தாக்கா. ஃபர்ஸ்ட் 3 பேருமே சூப்பரா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. வேணாம், இது ரொம்ப ஈஸியான கேள்வி. ஓகே, ஸோ
phenol is more acidic than ethanol. Phenol is more acidic than ethanol. Reason என்ன? Phenol is more acidic than ethanol. Reason என்ன? Phenol is more acidic than ethanol. Reason என்ன? Roshex, are you a girl or boy kana? Jenny, கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு சொல்லி தருவேன்டா. நான் சொல்லி தருவேன், கவலைப்படாதீங்க. Geeta, due to resonance. Radhika, due to resonance. Actually, இங்கேயும் ஃபர்ஸ்ட் 3 பேர்ல 2 பேர் கேர்ள்ஸ் தான். ஸோ வேற வழி இல்லை பசங்களா, பாய்ஸ் வேற வழி இல்லை. நம்ம கேர்ள்ஸுக்கு தான் ஒரு மார்க் போட்டாகணும். டேய் பசங்களா, சீக்கிரமா ஆன்சர் பண்ணுங்கடா. எப்படியாச்சும் இதை டைக்கு கொண்டு வந்துருங்க. அண்ட் கேர்ள்ஸ் கீப் ஆன் ஃபைட்டிங், ஓகேவா? ஓகே. இது ஒரு நல்ல கொஸ்டின். இல்லைங்க, நல்ல ஒரு கொஸ்டினாக தரேன், ட்ரை பண்ணி பாருங்க. Carboxylic acid is not a carbonyl. காரணம் என்ன? Carboxylic acid is not a carbonyl. காரணம் என்ன? வெரி குட் ஆஷிஷ். ரொம்ப டீப்பா ஒரு பேராகிராஃப் அளவுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காரு. வெரி குட் ரகனா. டீஆக்டிவேட்டிங், லெஸ் அசிடிக்கா. ஓகே, நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, பார்த்துடலாமா? ஓகே ரோஷெக்ஸ், காட் இட் ரக்கனா. அப்போ இனிமே பாய்ஸா கேர்ள்ஸான்னு கரெக்டாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஏன் கார்பாக்சிலிக் ஆசிட் கார்போனைல்னு நம்ம கூப்பிட மாட்டேங்கிறோம்? ஹைட்ராக்சில் குரூப் அட்டாச் ஆனதுனால இல்ல, சி டபுள் பாண்ட் வித் ஓ. ஓகே, ஆக்சுவலி சொல்லணும்னா நம்ம நந்தகுமார் தான் கரெக்டா ஆன்சர் பண்ணியிருக்காரு. நந்தகுமார் ஏகே. ரெண்டு பேரும் கரெக்டா ஆன்சர் பண்ணியிருக்காங்க. சோ இந்த தடவை நம்ம பசங்களுக்கு தான் ஒரு மார்க். ஓகே பாய்ஸ், யூ ஹவ் காட் 1 மார்க். இன்னும் 1 மார்க் வாங்கினா கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் டை ஆயிருவீங்க. ஸோ யோசிச்சுக்கோங்க, புடுங்களா? ஒரு மார்க் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வின். பாய்ஸ் நீங்க ஒரு மார்க் வாங்கினீங்கன்னா மேட்சை டை பண்ணிடலாம். ஸோ பார்த்துடலாமா? Shall we check? Boys and girls. The answer was due to that localized electron present, Rakana.
COHல localized electron உங்க ஆக்சிஜனுக்கும் கார்பனைல் குரூப்புக்கும் இருக்கிறதையும் தாண்டி you also have another OH group. சரியா? ஸோ இது எல்லாத்தையும் கவர் பண்ணி தான் நீங்க இதை சொல்லுவீங்க. ஃபைன். Benzoic acid dash react with dash undergo Friedel-Crafts reaction. Benzoic acid dash undergo Friedel-Crafts reaction. Adu will it undergo or will it not? Will it undergo or will it not? கண்டிப்பா ராதிகா, நான் இந்த 15 questions இல்ல, இதையும் தாண்டி எக்ஸ்ட்ரா questions இருக்கு. I will add all of those and I will share it in the Telegram. நம்ம டெலிகிராம்ல நான் உங்க எல்லாருக்கும் தந்துறேன். சரிங்களா? Does not. Sure. Are you sure? Are you sure? Okay. Right. So பார்த்தலாம். And yes, Dikana benzoic acid la, the reason is due to steric hindrance. It does not. It will undergo. No, it does not. It will. Yaar first answer பண்ணிருக்கா? Jovisha first, Roche second, அந்த ரின்டின்டம் யாருன்னு சொல்லுங்க. கேர்ள்ஸா பாய்ஸா? ஹூஸ் ரின்டின்டம்? அதை பேஸ் பண்ணி தான் கேர்ள்ஸுக்கா பாய்ஸுக்கா மார்க்குன்னே தெரியும். ஹூஸ் ரின்டின்டம்? ஹூஸ் ரின்டின்டம்? ஹூஸ் ரின்டின்டம்? ரின்டின்டம் நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் லெட் மீ நோ. Are you a girl or a boy? It's boy அப்படின்னு சொல்றாரு. It's boy அப்படின்னு சொல்றாரு. கன்ஃபார்ம் பண்ணிடலாமா இல்ல அடுத்த யாரு சொல்லியிருக்கான்னு பார்த்துடலாமா? பாய் தான் மேம். பாய் நம்பாதீங்க. எனக்கு தெரியாது. எனக்கு அந்த ரின்டின்டம் தான் இப்போ சொல்லணும். இல்லை ரின்டின்டம்க்கு அப்புறம் யாரு ஆன்சர் பண்ணியிருக்கான்னு பார்ப்போம். ரின்டின்டம்க்கு அப்புறம் யார் ஆன்சர் பண்ணியிருக்கான்னு பார்த்துட்டு அவங்கள தான் நம்ம ஆன்சர் பண்ண சொல்லணும். ஸோ ரின்டின்டம் நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க பாயா கேர்ளா? சரி, நம்பாதீங்க. ரைட், will not undergo the answer, பட் ரின்டின்டம் பாயா கேர்ளான்னு தெரியறதுனால இதுக்கு நான் யாருக்கும் மார்க் கொடுக்க போறதில்லை. ஸோ ஐ எம் கோயிங் டு ஆஸ்க் ஒன் மோர் கொஸ்டின்.
ஒன் லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் த டே. சரியா? கேர்ள்ஸா பாய்ஸா நல்லா பார்த்துக்கோங்க. யார் வின் பண்றீங்களோ அவங்க தான் மாஸ். ஓகேவா? நல்ல கொஸ்டின், நல்ல கொஸ்டின். So the question is, வேணாம் இது வேணாம். நீங்க வேற ஏதாவது கொஞ்சம் டஃப்பா தரேன். வேற ஏதாச்சும் கொஞ்சம் டஃப்பா தரேன். So electrophilic substitution reaction will take electrophilic substitution reaction will take more readily in dash. I'll give you option. Option A வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா amines, aromatic amines. Option B வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா benzene. So பார்த்து சொல்லுங்க. Electrophilic substitution reaction will take place more readily in where? Aromatic or aromatic amina illa benzene? 𝑔𝒕𝒁 aromatic rim. Okay. கீதா aromatic. It's me AK aromatic. இப்போ எனக்கு சந்தேகம் என்னன்னா 𝑔𝒕𝒁 பாய் ஆகலா அதை பேஸ் பண்ணி தான் பாய்ஸுக்கா கேர்ள்ஸுக்கான்னு மார்க்க சொல்ல முடியும். ஏன்னா செகண்டா அண்ட் தேர்டா இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ள் ஒரு பாய். சொல்லுங்க பாப்போம். 𝑔𝒕𝒁, are you a girl or a boy? Boy. ஆஹா, அப்படின்னா நம்ம ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு போலயே. எஸ், it is absolutely a boy. So நம்மளோட பாய்ஸ் vs கேர்ள்ஸ் இப்போ டைக்கு வந்திருக்கு. பார்த்தா உங்களுக்கே தெரியும் 3-3-3 டை அப். எஸ் 𝑔𝒕𝒁 பாய் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கேர்ள்ஸும் மாசு பாய்ஸும் மாசு. ஓகேவா? ஸோ கவலையே படாதீங்க, ரெண்டு பேரும் மாஸ் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. இப்போ டைம் கரெக்டாக 9:58. நாளைக்கு மார்னிங் 5 o'clock நமக்கு நம்மளோட லைவ் செஷன் இருக்கு. அந்த லைவ்ல நான் ஏபிசி கன்வர்ஷன்ல இருந்து தான் கிளாஸே ஆரம்பிக்க போறேன். ஸோ ஐல் டெல் யூ ஹவு த லைவ் வில் கோ. சரியா? லைவுக்கான ஆர்டரை நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே நான் வந்து ஏபிசி கன்வர்ஷன்ஸ் தான் டீச் பண்ண போறேன். ஓகேவா? ஏபிசி கன்வர்ஷன்ஸ் தான் டீச் பண்ண போறேன். அதுக்கப்புறமா வில் கோ வித் அசிடிக் அண்ட் பேசிக் ஸ்ட்ரென்த், ஆர்கானிக் கன்வர்ஷன், ஃப்ளோ சார்ட். அதெல்லாம் ஒரு மிஞ்சி போனா ஒரு 45 to 1 hour முடிச்சிருவோம். அவ்வளோதான் இருக்கு. அதில் பெருசா டீப் டைவ் இன்ஃபர்மேஷன்லாம் இல்லை. பட் எனக்கு நீங்க எல்லாரும் இப்போ என்ன பண்ணணும் தெரியுமா? நாளைக்கு 5 மணிக்கு மார்னிங் 5 மணிக்கு ஓகே வந்துருவீங்களா?
எல்லாரும் நாளைக்கு மார்னிங் 5 o'clock கிளாஸுக்கு வந்துருவீங்களா? நாளைக்கு ஒரே ஒரு நாள் தான்டா, நாளைக்கும் நாளை கழிச்சும் கஷ்டப்பட்டீங்கன்னா தென் என்ன மாதிரி எல்லாரும் 1ஆம் தேதி நல்லா படுத்து தூங்கிடலாம். சரியா? ஓகே, நம்ம பிளான் போட்டு ரெஸ்ட் எடுத்துடலாம், எனர்ஜெட்டிக்கா மேக்ஸுக்கு படிக்க ஆரம்பிச்சிடலாம். கவலைப்படாதீங்க ஜென்னி, அதற்கான கம்ப்ளீட் கண்டென்ட்டையும் நான் உங்களுக்கு தரேன், நீங்க கவலையே பட வேணாம். ஐ எம் ஹியர்ல, நான் பார்த்துக்கிறேன். நீங்க படிக்க மட்டும் செய்யுங்க. அண்ட் எனக்கு இப்போ நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நீங்க எல்லாரும் ஸோ how many hours this is session go? 5 hours கிட்ட இந்த செஷன் நடந்திருக்கு. இதை 2xலையோ 3xலையோ போட்டு ஒரு தடவை ஃபுல்லாக கேட்டுருங்க. ஓகே, இதெல்லாம் தான் பார்த்துருக்கோம், இதெல்லாம் தான் படிச்சிருக்கோம்னு ஜஸ்ட் ஒரு தடவை கேட்டுட்டு, ஈவன் நீங்கள் சாப்பிடும்போது கூட சும்மா காதில் கேட்குற மாதிரி கேட்டுட்டு நீங்கள் போய் தூங்கிடுங்க. ஓகே, காலையில் எந்திரிச்சு வரும்போது we will ensure that organic is done, inorganic is blasted and physical is taken care of. ஓகேவா? ஜெனி, உங்களுக்காகவே ஐ வில் ப்ரிப்பேர் சம்திங் டாக்கனா, நீங்க கவலையே படாதீங்க. ஓகே, ஆக்சுவலா என்கேஜி அதை பத்தி நாங்கள் பேசியிருக்கோம். பட் ஒன்ஸ் ஐ கெட் த அப்டேட் ஐ வில் அப்டேட் யூ கைஸ். ஓகே, மார்னிங் 6 AM 5 AM வேணாமா? சரி, உங்களால் எத்தனை மணிக்கு வர முடியும்னு சொல்லுங்க. இஸ் இட் 5 o'clock or 6 o'clock? What time you say, I will keep it. Okay, Blessy, got it Rakana. கண்டிப்பா I'll teach you max. இன்னைக்கு என்னால உண்மையிலேயே சொல்லணும்னா தொண்டை கட்டி இருக்கு, இல்லைன்னா I would have blasted. Don't worry, இன்னைக்கு நான் போயிட்டு தொண்டையெல்லாம் ரெடி பண்ணிட்டு திருப்பி அதே எனர்ஜியோட வந்துடுவேன். நாளைக்கு நம்ம மாஸ் காட்டுறோம். 5 AM is fine. எல்லாரும் 5 o'clock தான் சொல்றாங்க. கேமர் கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்களேன். பிசிக்ஸ் எக்ஸாமுக்கு கிரேஸ் மார்க் we have not got any update கண்ணா. அப்டேட் வந்ததும் நான் சொல்ற மாதிரி இருக்கும். 90+லாம் வாங்கிடலாம். திஸ் இஸ் ஜஸ்ட் an exam டா கண்ணா, அசால்ட்டா வாங்கிடலாம். சரியா? சிஎஸ்சி நான் இது வரைக்கும் எடுத்ததில்லை. எஸ், பைத்தான் கோடிங்லாம் எனக்கு தெரியும்டா கண்ணா. பைத்தான் தெரியும், மிஷின் லேர்னிங் தெரியும், எல்லாம் படிச்சு வச்சிருக்க வேண்டியதான். ஓகே, 3 ஓகேவா? எனக்கு ஓகே, ஆனால் நீங்கள் வரணும்ல. யூ கைஸ் ஹாவ் டு டேக் அட்லீஸ்ட் 6 hours ஆஃப் பிரேக். 6 hours தூங்கியே ஆகணும். 6 hours தூங்கிட்டு வாங்க, தூங்காமல் வராதிங்க. அது நான் இப்போவே சொல்லிடுறேன். AM ஓகேவா? நல்லா இருக்குதே. டேய், நான் உங்களுக்கு சீரியஸாக கிளாஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கடா. ஐ ஹவ் ஈவன் லெஃப்ட் மை சன் தர். வீட்டில் அவனை விட்டுட்டு ஐ ஹவ் கம் ஹியர் ஃப்ரம் மார்னிங் டு நைட். ஐ எம் ஹியர். மத்தியானம் சாப்பிட போட்டுனோட சரி, ஐ ஹவ் நெவர் பீன் டு மை ஹோம். உங்களுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். அப்போ நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படணும் யோசிச்சு பாருங்க. நான் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டேன், நீ எல்லா கிளாஸும் அட்டென்ட் பண்ணு, நான் 95+ வாங்க வைக்கிறேன்னு. அதுக்காக நான் போராடுறேன். உண்மையிலேயே அந்த எஃபர்ட் உங்கள் சைட்லேருந்து எனக்கு கொஞ்சமாச்சும் வேணும். I'm not saying you to study day and night, day in and day out. But at least கிளாஸுக்காச்சு வாங்க. கிளாஸ் முடிச்சுட்டு திருப்பி அந்த ஒரு வீடியோவை 2x 3xலையோ பார்த்து அதில் என்ன சொல்லியிருக்கோங்கிறத ஒரு தடவை ரீகேப்சுவேட் பண்ணுங்க. விஷுவலாக பார்க்கறத விட இஃப் யூ யூஸ் யுவர் ஹியரிங் எய்ட்ஸ், சென்சரி எல்லாம் சேர்த்து படிக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் யூடியூப். உங்களால் கண்ணால் பார்க்க முடியும், காதால் கேட்க முடியும். ஓகே, உங்களால் ரெசனேட் பண்ண முடியும். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்கடா டி. காட் இட்? லாஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. லாஸ்ட் கொஸ்டின் நான் என்ன கேட்டேனே எனக்கு தெரியலையே. தேங்க்யூ அனு. பிகாஸ் ஐ ஹவ் ப்ராமிஸ்ட் யூ கண்ணா. நான் என்னால் உண்மையிலே சொல்கிறேன், ப்ராமிஸ் யூ கைஸ். நீங்கள் கிளாஸ்க்கு வாங்க, நான் உங்களை 95+ எடுக்க வைக்கிறேன்னு ஐ ப்ராமிஸ் யூ. அந்த வாக்கை நான் காப்பாற்றணும். அதுக்காக ஐ வில் கோ டு எனி எக்ஸ்ட்ரீம்ஸ்.
ஓகே என்கேஜி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு இந்த லைவை நீங்கள் பார்க்கணும். நாளைக்கு மார்னிங் 5 AM லைவ்லேருந்து நீங்கள் ரெகுலராக வந்தால் கூட போதும், வாங்க வச்சிடலாம். ஓகேவா? ஸோ கொஞ்சம் சீரியஸாக இருங்கடா. உண்மையிலேயே லைவ் சாட்டில் சும்மா கண்டமேனிக்கு சேட் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வைக்கிறாங்க, அதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கு தெரியாத எத்தனையோ கஷ்டத்தை அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க, சரியா? பட் அது எல்லாம் உங்களுக்கு தெரியக்கூடாது. என் பையன் வந்து நல்லா படிக்கணும், என் பொண்ணு வந்து நல்லா படிக்கணும், அவங்க லைஃப்பில் முன்னேறணும் அப்படின்னு தான் அவங்க ஆசை. ஸோ அவங்க ஆசையை நிறைவேற்றி கொடுத்துருங்க. இட் இஸ் ஆல்சோ நாட் செல்ஃபிஷ், சரியா? என்னமோ நீங்கள் படிக்கிறதுனால அவங்களுக்கு என்னமோ கொடி கொடியாக கிடைக்கிற மாதிரிலாம் இல்லை. நீங்கள் படித்து நீங்கள் நல்லா வேலைக்கு போனீங்கன்னா நாளைக்கு நீங்கள் உங்கள் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கலாம். அதுக்காக மட்டும்தான் அப்பா அம்மா சொல்கிறாங்க. தே ஆர் த ஒன்லி செல்ஃப்லெஸ் பீப்புள் ஹூ டேக் கேர் ஆஃப் யூ டாக்கண்ணா. இந்த உலகத்தில் இன்னும் அப்பா அம்மா மாதிரி யாரும் பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால் தயவு செஞ்சு அவங்களுக்காக படிங்க, சரியா? கிராஷ் கோர்ஸ் ஆஃபர் மார்ச் 1ஆம் தேதி வரைக்கும். பரவாயில்ல ஜெனி, படிச்சிடலாம், டைம் இருக்கு. மேம் 60s 26 27 ஸ்டார்ட் பண்ணுவீங்க. புரியல ராக்கண்ணா. பென்சின் ஓகே, அந்த क्वेश्चन பென்சின் அண்ட் அரோமேட்டிக் அமைனா. ஒரு நிமிஷம். ஓகே டேக்கனா, காரணம் என்னன்னா அரோமேட்டிக் அமைன்ஸ்ல NH2 இருக்கு. NH2 அதை ஆக்டிவேட் பண்ணுமா டீஆக்டிவேட் பண்ணுமா? இன் கேஸ் ஆஃப் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன், எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன்ல NH2 அந்த பென்சின் ரிங்கை ஆக்டிவேட் பண்ணும். இதுவே நார்மல் பென்சின்ல அந்த ரிங் ஆக்டிவேட் பண்ண எதுவுமே இல்லை. அதனால தான் அரோமேட்டிக் அமைன்ஸ் ஆர் செட் டு பி மோர் ரியாக்டிவ் than that of normal amines in case of electrophilic substitution. புரிஞ்சுச்சுங்களா? கண்டிப்பா ஜாயல் நாளைக்கு மார்னிங் கிளாஸ் வந்துருங்க. நான் ஃபுல் போர்ஷனை முடிச்சு தரேன். இந்த ஆர்கானிக் தாண்டி வேற என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் முடிச்சு தந்துருவேன். ஓகே, எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுங்க கண்ணா. எஸ் நந்தகுமார் சொன்ன மாதிரி எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுங்க. ப்ளீஸ் கோ அண்ட் ஹேவ் ரெஸ்ட். கொஞ்சம் இந்த வீடியோவை மட்டும் ஒரு தடவை திருப்பி பார்த்துட்டு கோ அண்ட் ஹேவ் ரெஸ்ட். ஆஃப்டர் விச் come to tomorrow's morning class. I'll be waiting for all of you. நாளைக்கு நம்ம ரிவிஷனை முடிக்கிறோம். கெமிஸ்ட்ரி மார்க்கை தட்டி தூக்குறோம். ஓகேவா? Bye bye. Take care and have a great day.